அப்போ ஒரே ഇതിലുള്ള എല്ലാത്തിനുള്ള സൊല്യൂഷൻ അല്ലെങ്കിൽ എല്ലാ പരാതികളും നമ്മൾ പരിഹരിച്ച് ഒരു നിങ്ങൾക്ക് ഫ്രീ ആയിട്ട് ക്വാളിറ്റി ഉള്ള എഡ്യൂക്കേഷൻ തരിക എന്നുള്ള ആ ഒരു ലക്ഷ്യത്തോട് കൂടിയിട്ടാണ് വന്നിട്ടുള്ളത്. ഫ്രീ ആയിട്ടാണ് നമ്മുടെ ക്ലാസ് കിട്ടാനായിട്ട് പോകുന്ന ആയാലും എല്ലാ ക്ലാസ്സും ഫ്രീ ആയിട്ട് மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் லைக் ஐம் தேர்ட் டைம் ஐம் ஸ்டார்டிங் இயர். சரியா, 3வது டைம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே என்டர் ஆயாச்சு. மைக் இருக்குது ஆனால் பேட்ரி இல்லை. லைக் ஸ்க்ரீன் இருக்குது ஆனால் பவர் இல்லை. 2வது டைம் உள்ளே என்டர் ஆயாச்சு. மைக் இருக்குது, பேட்ரியும் இருக்குது ஆனால் சவுண்ட் இல்லை. என்ன இருக்குது? மைக் இருக்குது, பேட்டரியும் இருக்கு, ஆனால் என்னது 3வது ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் என்னது லைவே ஸ்டார்ட் ஆகலை. 3வது டைம் பேட்டரியும் இருக்கு, மைக்கும் இருக்கு, லைவும் ஸ்டார்ட் ஆயாச்சு, ஆனால் என்னது நம்மளுக்கு வாய்ஸே வரலை. இன்னும் இப்போ அது எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில் இப்போ என்னது, இப்போ நம்மக்கிட்ட மைக்கும் இருக்கு, பேட்டரியும் இருக்கு, வாய்ஸும் கேட்குது, லைவ்லையும் போயாச்சு, ஆனால் பசங்க கிட்ட இருந்து ரிப்ளை வந்துருச்சு. ரிப்ளையும் வருது. சரியா, ஸோ எல்லாமே இப்போ நமக்கு என்ன இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபைனலி ஆஃப்டர் லைக் 7 minutes and 7 seconds என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிளாஸ். கரெக்டா? ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி அண்ட் வெல்கம் டு ஃபிசிக்ஸ் வாலா. எஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்மளோட லாஸ்ட் லெக்சர் நம்பர் 5. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கடைசி 3 சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி 3 சாப்டர் அப்படிங்கிறனால அது வந்து என்னது, லைட்டாக லூஸில் நம்ம விட முடியாது. ஏன்னா இந்த கடைசி லெக்சரில் இருக்கிற கடைசி 3 சாப்டர் ஹை ஸ்கோரிங் சாப்டர்ஸ். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் 36 மார்க் கேரண்டீட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் 36 மார்க் இல்லை. நம்ம இந்த 3 சாப்டர் படித்தா 36 மார்க் கிடையாது. இந்த 3 சாப்டர் ஒரு சில வருஷங்களில் இந்த 3 சாப்டர் தான் இருக்கிறதுலே அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டு கிட்டத்தட்ட 60 to 70 மார்க்ஸ் இந்த 3 சாப்டர் இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. ஒரு சில வருஷங்கள்ல 20 மார்க்ஸ் பக்கம் இந்த சாப்டர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. 20 to 25 மார்க்ஸ்ல வரைக்கும் இந்த சாப்டர்ல கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த சாப்டர் உங்க நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 சாப்டர் மட்டும் படிச்சாலே மோர் தேன் 50 மார்க்ஸ் நீங்க வாங்கிடலாம். சரியா, மோர் தேன் 50 மார்க்ஸ் நீங்க வாங்கிடலாம். அப்போ அவ்வளோ முக்கியமான ஒரு சாப்டர். இப்போ ரீசன்ட் இயர்ஸோட ட்ரெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சரி, ரீசன்ட் இயர்ஸோட ட்ரெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரீசன்ட் இயர்ஸ்ல பயோடெக்னாலஜி, இப்போ இங்க இருந்த பயோடெக்னாலஜி இந்த இடத்துல இருக்கு. ஸோ எவ்வளோ க்ரோத் ஆயிருக்கு பயோடெக்னாலஜியில், இவ்வளோ க்ரோத் ஆயிருக்கு. காரணம் என்ன? பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது நம்மளோட ஜென்சியோட டெக்னாலஜி. ஜென்சி காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிற ஒரு டெக்னாலஜி. ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகள் வருது, அது எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கான ஒரு மருந்து நம்ம எங்கே இருக்கு? பயோடெக்னாலஜி கிட்ட இருக்கு. எல்லாத்துக்குமான ரிசல்ட் நம்ம பயோடெக்னாலஜியில் இருக்கு. கரெக்டா? அப்போ நம்மளோட பயோடெக்னாலஜி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆன சாப்டர் அப்படிங்கிறனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எக்ஸாம்லயும் அதிகமாக கேட்குறாங்க. புரிஞ்சுதா? எஸ், எல்லாத்துக்குமே வணக்கம். உங்க ஒருத்தரா பேர் சொல்லி குட் ஈவினிங் சொல்லிடட்டா? எஸ், குச்சிமுட்டாய், வாசுகி, பிரவீனா, அஞ்சனா, அனன்யா, அமுதா கணேசன், கிங் லூசி, ரின் நுஹாரா, சஷாங்க், மஞ்சுகுமார், தவனேத்ரா, மெருல் அண்ட் நான்சி அண்ட் சோ ஆன். சரியா, எல்லாத்துக்குமே என்னோட இனிய மாலை வணக்கம்.
சரியா? ஸோ நம்ம இவ்வளோ இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரியா? இவ்வளோ இம்பார்ட்டன்ட். சமீரா சாகர் வணக்கம், குட் ஈவினிங் சமீரா, குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஹனி கேண்டி, ஹாய்டா கண்ணா, ஹனி கேண்டி. எஸ், ஹனி கேண்டி, தேன் மிட்டாய். எனக்கு தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே தேன் மிட்டாய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை 25 பைசேக்கு ஒரு தேன் மிட்டாய் கிடச்சிட்டு இருந்தது நான் ஸ்கூல் படிக்கும் போது சின்ன வயசில். எஸ், ஹாய் யோகேஷ் செல்வகுமார், குட் ஈவினிங், குட் ஈவினிங். எஸ், அஃபில் வணக்கம். ரைட். ஸோ அதுதான் நம்ம அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் எங்கே கிடைக்குது? ஹாய் அப்சானா, ஹாய் குட் ஈவினிங். எஸ், இந்த பிடிஎஃப் எங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த கியூஆர் கோடில், சரியா? கியூஆர் கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் அதில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்லோட் ஆயிரும், வந்துடும் உங்களுக்கு. கரெக்டாக? ரெண்டாவது, உங்ககிட்ட என்ன இருக்குது? பிடபிள்யூ ஆப் இருக்குது. ஸோ பிடபிள்யூ ஆப்பில் நீங்கள் வந்து இந்த வீடியோஸ், டிபிபி எல்லாமே பிடபிள்யூ ஆப்பில் அப்லோட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆப்லேருந்து பிடபிள்யூ ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஃபோன் நம்பர் அண்ட் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணி பேட்ச் நேம் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா இருக்கிற எல்லா ஃப்ரீ ரிசோர்ஸஸுமே இங்கே தான் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக? சரி, பயோடெக்னாலஜி அவுட் ஆஃப் என்சிஆர்டி தேவையா? இல்லை. பயோடெக்னாலஜியில் அவுட் ஆஃப் என்சிஆர்டி நம்மளுக்கு தேவை இல்லை. சரியா? அவுட் ஆஃப் என்சிஆர்டி நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. சரியா? ஒரு சின்ன டாபிக் கிடையாது, ஒரு சின்ன சாப்டர், ஒரு சின்ன சப்ஜெக்ட் கிடையாது. பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட். ஓகே, தனி சப்ஜெக்டே இருக்குது, தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அது பயங்கர வாஸ்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால நம்ம அவ்வளோலாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து படிக்கலாம். சரியா? நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லெவல் வரைக்கும் போக முடியும். அதுக்கு மேலே நம்ம அதில் ஃபிசியாலஜியில் போக முடியாது. அதனால ஃபிசியாலஜி புக் அவுட் சைட் கேட்கலாம். ஆனால் புக் அவுட் சைடு எதுவுமே வராதரா கண்டா எல்லாமே 100% என்சிஆர்டி கான்செப்டில் உள்ள டீப்பாக போயிட்டு நம்ம புக்கில் இருக்கிறத வச்சு ட்விஸ்ட் பண்ணலாம். அதுவும் ஹியூமன் ஃபிசியாலஜியில். பயோடெக்னாலஜியில் அந்த ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு கிடையாது. அதனால் பயோடெக்னாலஜி, எவல்யூஷன், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், இது எல்லாமே நம்மளோட புக் என்சிஆர்டியிலிருந்து தான் அதிகமாக கேட்பாங்க. புரிஞ்சுதா? டிசீஸ் சாப்டர் வந்து வெளியிலேருந்து கேட்கலாம். கொஞ்சம் கான்செப்சுவலாக டெப்த்தில் போய் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த சாப்டர்ஸில் அப்படி கிடையாது. சரியா? எஸ், புரிஞ்சிருச்சா? எஸ், புரிஞ்சுதா? ரைட். ஸோ எஸ், நான் காலேஜ்னு சொல்கிறது கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி செக் பண்ணி பாரு. அஞ்சனா, கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி செக் பண்ணி பாரு. அதில் உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் இந்த எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸில் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் தரேன். நீங்கள் அதில் செக் பண்ணி உனக்கு கிடைச்சிரும். சரியா? ரைட். என்னடா சொல்கிற, கான்செப்ட்னு சொல்லிட்டு ஸ்பேம் பண்ணுற, என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்? எஸ், குச்சி மிட்டாய் எனக்கு பிடிக்காது. பட் நான் பஞ்சு மிட்டாய் ஓகே, பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ருக்கேன். தேன் மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது சாப்பிடுவேன், பட் கிடைக்கிறது ரொம்ப ரேராக நம்மளுக்கு கிடைக்குது. இங்கெல்லாம் கிடைக்கல. பட் இப்போ கூட எனக்கு தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா, உள்ள தேன் ஃபில் ஆகிருக்கும். ரைட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் கான்செப்ட் இருக்கா? எஸ், ஃபுல் கான்செப்ட் இருக்கு. இதோட ஃபுல் கான்செப்ட், சரியா? இதோட ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு கிடைக்கும். எங்க கிடைக்கும்? நம்மளோட லைவ் செக்ஷன்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் அண்ட் பேட்ச் இருக்கு. அந்த சம்மர் அண்ட் பேட்ச் பிளஸ் நீட் ரிவிஷன் பேட்ச், சரியா? நீட் ரிவிஷன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸோட என்டையர் கான்செப்டை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த சம்மர் அண்ட் பேட்ச்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், என்சிஇஆர்டி பிளஸ் நான் என்சிஇஆர்டி கூட சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? நான் என்சிஇஆர்டியும் போயிருக்கேன். நீட் ரிவிஷன் பேட்ச்ல பியோர் என்சிஇஆர்டி லைன் பை லைன் நம்ம படிச்சிருக்கோம். சரியா? என்சிஇஆர்டி லைன் பை லைன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். புரிஞ்சுதா? ரைட். இப்போ வந்துகிட்டே லைக் நவ் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் லைக் ஃப்ரெஷ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஓகே, ஃப்ரெஷ் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரெஷ் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மகிட்ட என்ன இருக்குது, அடுத்த வருஷம் தான் நீங்கள் எழுதுகிற போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நம்மகிட்ட யக்கீன் நீட் தமிழ் 2027 இருக்கு. அதை நீங்கள் ஆப்பில் போயிட்டு இந்த பேட்ச் நேம் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரியா? உங்களுக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு, இப்போ இவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும். சரியா? ரைட். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருஷமே என்ன பண்ணணும், நீங்கள் இந்த வருஷமே நீட் கிராக் பண்ணணும். புரிஞ்சுதா? அதான் உங்களோட எய்மா இருக்கணும். ரைட். ஓகே.
Right, very good, very good, very good. So, dengue and chikungunya படிக்கணுமா 100% படிக்கணும். dengue and chikungunya உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா? நான் என்ன பண்ணியிருக்கேன்? சம்மர் அண்ட் பேட்ச்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். dengue and chikungunya உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை போய் ஒரு தாட்டி நீங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியம். dengue and chikungunya கண்டிப்பா நீங்க படிக்கணும். ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் எஸ், கொஞ்சம் ப்ரீஃபாக படிச்சுக்கோங்க. காசட்டிவ் ஏஜென்ட், சிம்டம், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், சரியா? ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், ட்ரீட்மெண்ட். ஓகே, இந்த 4 விஷயம் நீங்கள் படித்தா போதும். வெக்டர் மூலிமா, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், இந்த 5 விஷயம் படித்தா போதும். ஹனிக்கு ஆண்டி உன் பேர் தருணா? ஓ வாவ், சூப்பர். ஓகே, வெரி நைஸ் கண்ணா. தருண் பேர் வச்சவங்களாம் ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. சரியா? ஹனி மாதிரி ஸ்வீட் ஆனவங்க. சரியா? எஸ், ரைட். ஓகே சரி. சிக்கன் ரைஸா? ஐயோ, இது அபிஷ்டு இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஓகே, ரைட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதில் பேசிக், இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம டைரெக்டாக கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம். சரியா? உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கலி இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக் வேணும், நான் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாட் பாக்ஸில் போடுங்க, நான் சம்மரைஸ் பண்ணுறேன். சரியா? ஓகே, ரைட். ஸோ நம்பர் 1 ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இதை நம்ம 3ஆ பிரிச்சிடலாம். என்ன பண்ணிடலாம்? இதை நம்ம 3ஆ பிரிச்சிடலாம். நான் இந்த சாப்டர்ல இருந்து நீட் 2026க்கு நான் எவ்வளோ கொஸ்டின் எதிர்பார்க்குறேன்? நான் ஒரு 4 கொஸ்டின் எதிர்பார்க்குறேன். எவ்வளோ கொஸ்டின் எதிர்பார்க்குறேன்? 4 கொஸ்டின் நான் இந்த சாப்டர்ல மேக்ஸிமம் வரும், அதுக்கு மேலே வராது. ஸோ 4 கொஸ்டின் நான் எதிர்பார்க்குறேன். புரிஞ்சுதா? இந்த என்டையர் சாப்டரை நம்ம 3ஆ பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டிசீஸ். ஃபர்ஸ்ட் என்னது? டிசீசஸ். ஓகே. ரெண்டாவது இம்யூனாலஜி. ரெண்டாவது என்னது? இம்யூனாலஜி. அண்ட் மூணாவது என்னது? நம்மளோட ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். இந்த இம்யூனாலஜி பிளஸ் நம்ம கேன்சர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேன்சர், டிசீஸ் அப்படின்னா எல்லா விதமான டிசீஸ். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? 3ஆ நம்ம பிரிச்சிடலாம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த டிசீஸ் ரிலேட்டட் 2 கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. புரிஞ்சுதா? டிசீஸ் ரிலேட்டட் 2 கொஸ்டின். அலிஷா, ஹாய் அலிஷா. எஸ், அலிஷா எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் அலிஷா பாம் அப்படிங்கிற பேர் ஞாபகம் இல்லை. அலிஷா ஐ ரிமெம்பர். எஸ், வேணும்னு கேட்குறாங்க ஆனால் வாங்கி தர மாட்டுறாங்க. வேணும்னு கேட்குறாங்க ஆனால் வாங்கி தர மாட்டுறாங்க. சரி, உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாம். சரியா? ரைட். ஸோ டிசீஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? டிசீஸ் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டேபிளர் காலம் போடணும். சரியா? டேபிளர் காலம் போட்டு என்னென்ன எழுதணும், ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேனா? என்னென்ன எழுதணும்னு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேனா? அதை நீங்கள் டிசீஸ் சாப்டரில் எழுதிக்கோங்க. சரியா? என்சிஆர்டி நீட் மெர்சல் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன், இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிக்கோங்கடா அப்படின்ட்டு. ஐ ஹோப் நீங்கள் அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணியிருப்பீங்க. அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வேற எக்ஸ்ட்ரா இதில் எதுவுமே படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா? இன்னும் என்ன பண்ணக்கூடாது? அதை தவிர வேற எதுவும் படிக்கிறதுக்கு இதில் கிடையாது. ரெண்டாவது இம்யூனாலஜி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா இதில் இருக்கிற நம்மளோட ஃபர்ஸ்ட், தட் இஸ் யோர் எய்ட்ஸ். சரியா? HIV எய்ட்ஸ், இதோட லைஃப் சைக்கிள். ஓகே. அண்ட் டிசீஸ்ல இன்னொரு விஷயம் நீங்க படிச்சிருங்க, பிளாஸ்மோடியமோட லைஃப் சைக்கிள். பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள் நீங்க படிச்சிருங்க. சரியா? ரொம்ப முக்கியம். இதுல HIV லைஃப் சைக்கிள் ரொம்ப முக்கியம். இம்யூனாலஜியோட ஸ்ட்ரக்சர், இம்யூனோகுளோபியூலினோட ஸ்ட்ரக்சர் நீங்க படிச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பிளஸ் டைப்ஸ்லயும் வந்துட்டு இப்போ IgE அப்படின்னா அது எதுக்கு ரெஸ்பான்சிபிள், IgD அப்படின்னா அதுக்கு எதுக்கு ரெஸ்பான்சிபிள், IgGனா அது என்னது, IgAனா என்னது, எது டிரான்ஸ்பிளாசென்டல், எது கொலஸ்ட்ரால் மூலியமா போகும், அதை நீங்க ஒரு தாட்டி பார்த்துக்கணும். எது கொலஸ்ட்ரால் மூலியமா போகும்? IgA. இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா? இதுக்கு நான் சொன்ன ஷார்ட்கட் GAMED. ஞாபகம் இருக்கா? IgG, IgA, IgM, IgE, IgD. கேம்டு. ஞாபகம் இருக்கு தார? எஸ். மலேரியா கன்ஃபியூஷனா இருக்கா? சிம்பிளா சொல்லணும். பிளாஸ்மோடியம் நம்ம சிம்பிளா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, NCERT பேஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, எத்தனை பேருக்கு நான் பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? கை தூக்குங்க பார்க்கலாம்.
எஸ் இந்த சார் லாஸ்ட் இயர் நீட் 2025ல 5 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க பாத்தீங்களா? எஸ் ரைட். ஸோ 4 கொஸ்டின்ஸ் நான் இந்த வருஷம் நான் எதிர்பார்க்குறேன். சரியா? 4 கொஸ்டின் நான் இந்த வருஷம் எதிர்பார்க்குறேன். 5 கொஸ்டின் எதிர்பார்க்கல, 4 கொஸ்டின் எதிர்பார்க்கல. சரியா? எஸ். யாருக்கு வேணும் கை தூக்குங்க. யாருக்கு வந்து நான் சம்மரைஸ் பண்ணணும் பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள்? எஸ், கை தூக்குங்க பார்க்கலாம். கம் ஆன், raise your hands, give me cheers, hands up. எஸ், ஹை ஃபை. ஓகே சரி, நிறைய பேர் தூக்கிட்டீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ், நம்பர் 1 பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிளை நம்ம 2ஆ பிரிச்சிடலாம். சரியா? ஆர் நம்ம என்ன பண்ணலாம், இது 3ஆ பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கலி என்னது? நம்பர் 1 ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், சீசோகோனி. ஓகே, என்னது? சீசோகோனி. ரெண்டாவது கேமோகோனி. ரெண்டாவது என்னது? கேமோகோனி. மூணாவது ஸ்போரோகோனி. சரியா? ஸ்போரோகோனி. இதை என்ன பண்ணலாம், 3ஆ பிரிச்சிடலாம். ஆர் இதை நம்ம சுருக்கணும் அப்படின்னா சுருக்கி சொல்லலாம். சொல்லலாமா? சொல்லலாம். என்னது? இது ரெண்டையும் நம்ம ஏசெக்சுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஏசெக்சுவல் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், செக்ஷுவல் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். செக்ஷுவல் லைஃப் சைக்கிள். நான் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன், நான் இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரிஞ்சுதா? சார் இன் கிளாஸ் 11th TN ஸ்டேட் போர்ட் சேனல் கிளாஸ் 11 ஜுவாலஜி வீடியோஸ் ஆர் நாட் தேர். தெரியலையே, ஜுவாலஜியை தூக்கிட்டாங்களா? தெரியலையே. என்னை தூக்க போறாங்களா? ஐயோ, என்னோட வேலை போக போதா, ஜாபுக்கு இது போக போதா? தெரியலையே. தெரியலடா கண்ணா, நான் பார்க்குறேன். சரியா? நல்ல வேலை சொல்லிட்டீங்க. இன்க்ரிமெண்ட் லெட்டருக்கு பதிலாக டெர்மினேஷன் லெட்டர் வந்துட போகுது. தருண் திவாரி, வி ஆர் டன் வித் யூ. நீ ரொம்ப மொக்க காமெடி போட்டுட்டு இருக்க, நீ கிளம்பி போய் வேற எங்கேயாச்சும் மொக்கையை போடு. இங்கே மொக்கையை கேட்டு கேட்டு நிறைய பேர்த்துக்கு ரத்தம் வருதுன்னு சொல்லிட போறாங்க. சரியா? பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் வாங்க. சரி, சரியா? செக்ஷுவல் லைஃப் சைக்கிள். கடவுளே வேண்டிக்கோங்க எல்லாரும், இந்த மாதிரிலாம் எங்க கூட நடக்கக்கூடாதுன்னு. இல்லை நடக்கணும்னு வேண்டினீங்கன்னா நடந்துரும்டா. ஓகே ரைட். Sir, do you love me? Yes, Laddu. I love Laddu. I love Laddu. சரி, ஏசெக்சுவல் லைஃப் சைக்கிள் அப்படின்னா இது எங்க நடக்கும், நம்மளோட ஹியூமன்ஸ்ல நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நம்மளுக்கு தெரியணும், பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது டைஜெனட்டிக். பிளாஸ்மோடியம் என்னது? ஒரு டைஜெனட்டிக் ஆர்கானிசம். டைஜெனட்டிக்னா என்ன? அதுக்கு 2 ஹோஸ்ட் இருக்கு. சரியா? அதுக்கு என்ன இருக்கு? 2 ஹோஸ்ட் இருக்கு. அதுதான் என்னது? டைஜெனட்டிக் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? கரெக்ட். ஒன்னு ஹியூமன், இன்னொன்னு என்னது? நம்மளோட மஸ்கிட்டோ. ஒன்னு ஹியூமன், ரெண்டாவது மஸ்கிட்டோ. கொஸ்டின் இப்படி கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, எது பிரைமரி எது செகண்டரி ஹோஸ்ட்னு கேட்பாங்க. சரியா? நம்மளோட எது பிரைமரி ஹோஸ்ட்னு கேட்பாங்க, எது செகண்டரி ஹோஸ்ட்னு கேட்பாங்க. சரியா? மஸ்கிட்டோவா இல்ல ஹியூமன்ஸான்னு கேட்டா ரொம்ப ஈஸியா போயிடும். சரியா? ஆனா அதுல எது இதுல பிரைமரி ஹோஸ்ட் எது செகண்டரி ஹோஸ்ட்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரி, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதா? ரைட்? எஸ், நல்ல வேலை சாட்ல இல்லையா. லட்டு தானே, லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தானே. சரியா? எஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பிரைமரி ஹோஸ்ட் அண்ட் செகண்டரி ஹோஸ்ட். ஸோ செக்ஷுவல் லைஃப் சைக்கிள் மஸ்கிட்டோல நடக்கும், ஏசெக்சுவல் ஹியூமன் நடக்கும். என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, எப்படி உள்ள என்டர் ஆகும், என்ன மோடு என்ன ஃபார்ம்ல நம்ம பாராசைட். இது என்னது? பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது ஒரு பாராசைட், தெரிஞ்சிருக்கணும். சரியா? பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது என்னது? பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது ஒரு பாராசைட். அப்போ என்ன மோட்ல இந்த பாராசைட் நம்ம ஹோஸ்டுக்குள்ள, ஹோஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் யாரு கூட என்டர் ஆகும்? ஃபர்ஸ்ட் என்டர் ஆகிறது நம்மளோட ஹியூமனோட பாடியில. கரெக்டா? அப்போ ஹியூமனோட பாடியில இந்த பாராசைட் எப்படி என்டர் ஆகும்? ஸ்போரோசாய்ட் அப்படிங்கிற ஃபார்ம்ல என்டர் ஆகும். எப்படி? ஸ்போரோசாய்ட் ஃபார்ம்ல என்டர் ஆகும். என்ன ஃபார்ம்ல? ஸ்போரோசாய்ட். ஃபர்ஸ்ட் இது எங்க அட்டாக் பண்ணும்? சீசோகோனி எங்க நடக்கும்? சீசோகோனி ஆர் ஸ்போரோசாய்ட் ஃபர்ஸ்ட் லிவர் செல்ஸை அட்டாக் பண்ணும். லிவர் செல்ஸுக்கு இன்னொரு பேரு ஹெப்பாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெப்பாட்டிக் செல்ஸை அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் இது எங்க போகும்? ஆர்பிசி செல்ஸை ஆர் எரித்ரோசைட்ஸை அட்டாக் பண்ணும். கரெக்டா? இந்த 2 இடத்துலையுமே இனிஷியலி என்ன பண்ணும்? ஏசெக்சுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணும், அதோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். சரி, அதோட பாப்புலேஷன் என்ன பண்ணும்? ஸ்போரோசாய்ட் கிடையாது, ஸ்போரோசாய்ட். ஸ்பெல்லிங் தப்பு பண்ணிராத. சரியா? ஓகே ரைட்.
புரிஞ்சுதா? எஸ், வெரி குட் வெரி குட். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுலையுமே என்ன பண்ணும், ஏசெக்சுவலி மல்டிப்ளை பண்ணும், அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் இந்த எரித்ரோசைட்டுக்குள்ள என்ன ப்ரொடியூஸ் ஆகும், மல்டிப்ளை ஆனதுக்கப்புறம் எரித்ரோசைட் வெடிச்சு வரும்போது வெளியில என்ன ரிலீஸ் ஆகும், ஹீமோசோயின். ரொம்ப முக்கியமானது இந்த கெமிக்கல் பேரு ஹீமோசோயின் ரிலீஸ் ஆகும். ஹீமோசோயின் ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன், ஹீமோசோயின் ரிலீஸ் ஆகும். சரியா? இந்த ஹீமோசோயின் ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்கடா உங்க புக்ல. சரியா? ஹீமோசோயின் ரிலீஸ் ஆகும். ஹீமோசோயின் அப்படிங்கிறது ஏன்னா டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இதுக்கு ஸ்பெல்லிங் மாறி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் போட்டிருப்பாங்க. யூகேக்கு போனீங்கன்னா என்னது உங்களுக்கு HAE போட்டிருக்கலாம், யூஎஸ்க்கு போனீங்கன்னா HEலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் வரும், HA வரும், ஒரு இடத்துல வராது. ஸோ டசன்ட் மேட்டர். சரியா? ஹீமோசோயின் என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். ஹீமோசோயின் என்னது, ஹீமோகுளோபினை பிரேக் பண்ணா. சரியா? ஹீமோகுளோபினை நம்ம பிரேக் பண்ணா, அங்க ஹீமோகுளோபினை பிரேக் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற காம்போனன்ட் தான் ஹீமோசோயின். இந்த ஹீமோசோயின் ஓகே, இந்த ஹீமோசோயின் என்னது, ஹீமோசோயின் ரிலீஸ் ஆகும் போது தான் நம்மளுக்கு சில்ஸ் அண்ட் ஃபீவர், குளிர் காய்ச்சல் வரும். ரொம்ப முக்கியம், இப்படி தான் கேட்பாங்க. இந்த ஃபீவர்ல சில்ஸ் அண்ட் ஃபீவர் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிம்டம். இந்த சில்ஸ் அண்ட் ஃபீவர் வரதுக்கு காரணம் என்ன, சில்ஸ் அண்ட் ஃபீவர் வரதுக்கு காரணம் இந்த ரிலீஸ் ஆகிற ஹீமோசோயின். புரிஞ்சிருச்சா? கிளியரா புரிஞ்சுதா? அப்போ இந்த ஹீமோசோயின் क्वेश्चनல கேட்பாங்க, சிம்டம்ஸ் क्वेश्चनல கேட்பாங்க. லைஃப் சைக்கிளை விட அதுக்கப்புறம் பிளாஸ்மோடியம் வந்துருச்சுன்னா, லைக் மலேரியா உங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன டிசீஸ் காஸ் பண்ணும், மலேரியா காஸ் பண்ணும். மலேரியா வந்துச்சுன்னா என்ன சிம்டம்ஸ் வரும்னு கேட்பாங்க. சரியா? எந்த வெக்டர் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு கேட்பாங்க. அனோஃபிலிஸ் மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட் பண்ணுது. இதே மாதிரி நிறைய மஸ்கிட்டோ பேர் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண சொல்லுவாங்க. டெங்கு, சிக்கன் குனியா, ஃபிலேரியாசிஸ் அண்ட் நம்மளோட மலேரியா. இத 4 ஆப்ஷன்ல இருக்கிற 4 வெக்டரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ, ஐடிஸ் எகிப்டி மஸ்கிட்டோ, ஓகே, அனோஃபிலிஸ் மஸ்கிட்டோ, இந்த 3 மஸ்கிட்டோ தான் இந்த 4 டிசீஸை காஸ் பண்ணும். புரிஞ்சுதா? ஈவினிங் டைம்ல வருமா அப்படிங்கிறது நம்ம புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, क्वेश्चनலயும் வராது. அதனால அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தப்பு. சரியா? என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா ஒன்லி ஃபீமேல். சரியா? ஒன்லி ஃபீமேல் மஸ்கிட்டோ தான் என்ன பண்ணும், நம்மளுக்கு மலேரியாவோ இல்லை எந்த டிசீஸ், இந்த 4 டிசீஸுமே ஃபீமேல் மஸ்கிட்டோ தான் ஸ்ப்ரெட் பண்ணும். ஃபீமேல்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ் அப்படிங்கிறது கொசுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதனால ஸ்டே அவே ஃப்ரம் ஃபீமேல்ஸ். பசங்களா, பாய்ஸ், உங்களுக்கு தான் ஸ்பெசிஃபிக்கலி. சரியா? ஸ்டே அவே ஃப்ரம் ஃபீமேல்ஸ். இங்க வந்துட்டு சாட் பாக்ஸ்ல பொண்ணுங்க பேரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களே, கேட்டுறாதீங்கடா, ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா மலேரியா இஸ் வெரி டெட்லி. மலேரியா வந்துருச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. ஓகே, டெங்கு வந்துருச்சுன்னா ஹீமோகுளோபின் பட்டுன்னு பிளேட்லெட் பட்டுன்னு கீழே போயிடும். மலேரியா வந்துச்சுன்னா ஹீமோகுளோபின் பட்டுன்னு கீழே போயிடும். ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி வந்துடும். பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகாது. நிறைய பிரச்சனை. சிவியர் ஆச்சுன்னா அவ்வளோதான், பொட்டுன்னு போயிடுவாங்க. சரியா? யோசிச்சு பாருங்க எவ்வளோ சிவியர் டிசீஸ் கொடுக்குறாங்க ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் இல்லையா? What if ma'am sees means I'll go and I'll jump from this 5th floor. அவ்வளோதான், வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு தைரியம் இல்லை. ஓகே, எஸ், ரைட். ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் நம்மளோட மலேரியா. ஃபர்ஸ்ட் பேசிக் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கேமோகோனி அப்படின்னா கேமிட் ப்ரொடக்ஷன். சரியா? கேமிட் ப்ரொடக்ஷன் நடக்கும் ஆர்பிசியில். ஆர்பிசி வெடிக்கும் போது அதுலேருந்து கேமிட் ரிலீஸ் ஆகும். அந்த கேமிட்ல பெருசா இருக்கிறது நம்மளோட ஃபீமேல் கேமிட், சின்னதா இருக்கிறது மேல் கேமிட். மேல் கேமிட்டோட நம்பர் அதிகமா இருக்கும், சைஸ் கம்மியா இருக்கும். ஃபீமேல் கேமிட்டோட சைஸ் பெருசா இருக்கும், லெஸ் இன் நம்பர். எங்க ரிலீஸ் ஆகும், நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல, ஹியூமன் பாடியில ரிலீஸ் ஆகும். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது, கேமோகோனி. கேமோகோனி நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், நம்மளோட மஸ்கிட்டோ அதை உறிஞ்சிட்டு போகும். சரியா? மஸ்கிட்டோ என்ன பண்ணும், ரத்தத்தை உரியும் போது இந்த கேமிட்ஸையும் சேர்த்து உறிஞ்சிட்டு போயிடும். எந்த கொசு, ஃபீமேல் மஸ்கிட்டோ. உறிஞ்சிட்டு போனோன்னு என்ன பண்ணும், உறிஞ்சிட்டு போயிட்டு அதோட பாடிக்குள்ள, அதோட கட்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் நடக்கும், ஸ்போரோகோனி என்னது, இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன்ஸ் நடக்கும். சரியா? ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் ஸ்போரோகோனி ஸ்போரோசாய்ட் ஃபார்ம் ஆகும். ஸ்போரோசாய்ட் என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். அண்ட் ஸ்போரோசாய்ட் இங்க ஃபார்ம் ஆகிற இந்த ஸ்போரோசாய்ட் என்ன ஆகும், சலைவரி கிளாண்ட்ல போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். ஸோ தட் அந்த மஸ்கிட்டோ நெக்ஸ்ட் ஒரு ஹெல்தி பர்சனை போய் பைட் பண்ணோன்னா அந்த சலைவா மூலிமா ஸ்போரோசாய்ட் ஹெல்தி பர்சனோட பாடியில் என்டர் ஆயிரும். இது ஒரு லைஃப் சைக்கிள் வைங்க. क्वेश्चन இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா,
சப்போஸ் யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை மஸ்கிட்டோ வருது, இப்போதான் புதுசா ஃப்ரெஷ்ஷா பிறந்திருக்கு. சரியா, புதுசா பிறந்திருக்கு. பிறந்த உடனே ஒரு ஹெல்தி பர்சனை போய் பைட் பண்ணுது. என்ன பண்ணுது? ஒரு ஹெல்தி பர்சனை போய் பைட் பண்ணுது அந்த கொசு. அந்த கொசு என்னது? ஒரு ஃபீமேல். நம்பர் ஆப்ஷன்ஸ் தரேன். அந்த கொசு நம்பர் 1 ஃபீமேல், நம்பர் 2 அந்த கொசு வந்துட்டு ஃபீமேல் அனோஃபிலிஸ் மஸ்கிட்டோ. சரியா, அனோஃபிலிஸ் மஸ்கிட்டோ என்ன பண்ணுது? நைட் டைம்லயோ பகல் டைம்லயோ ஏதோ ஒரு டைம்ல, எந்த டைம்ல டிசீஸ் அதிகமாக வரதுக்கு சான்ஸ் அக்கார்டிங் டு யூ பீப்புள் இருக்கோ அந்த டைம்ல போய் கடிக்குது. ஒரு ஹெல்தி பர்சனை கடிச்சிட்டு என்னது? பறந்து ஓடிருச்சு, ரத்தத்தை உறிஞ்சு பறந்து ஓடிருச்சு. அந்த ஹெல்தி பர்சனுக்கு மலேரியா வருமா? கொஸ்டின் இதுதான். ஆன்சர் பண்ணுங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ வரும், ஆப்ஷன் 2 வராது. என்னது ஆன்சர்? என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர்? என்ன டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மலேரியா அந்த பர்சனுக்கு வந்துரும், ஆப்ஷன் 2 வராது. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. எஸ், நிறைய சொல்லிட்டேன். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, புதுசா பிறந்திருக்கிற ஒரு மஸ்கிட்டோ, அது வந்து ஒரு ஃபீமேல் மஸ்கிட்டோ, ஃபீமேல் அனோஃபிலிஸ் மஸ்கிட்டோ, ஒரு ஹெல்தி பர்சனை போய் அந்த கொசுக்கு அடிக்குது. அந்த ஹெல்தி பர்சனுக்கு மலேரியா வந்துருமா? ஆப்ஷன் ஏ வரும், ஆப்ஷன் பி வராது. வருமா? சரி, இதுல மிக்ஸ்ட் ஆன்சர்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. வரும்னு சொல்றீங்க, வராதுன்னு சொல்றீங்க. வராதுன்னு சொல்றவங்க உங்களை என்ன பண்ணிக்கோங்க, உங்களை ஒரு இந்த கை எடுத்து, வராதுன்னு சொல்றவங்க இந்த கையை எடுத்து, சரியா, இந்த 5 விரல் இருக்குல்ல, பீன்னு சொல்றவங்க வராது, பீனா வராது, வராதுன்னு சொல்றவங்க இந்த 5 கையை, இந்த 5 விரல், இந்த ஒரு கையை பலாரி எடுத்து பேட் பண்ணிக்கோங்க. சபாஷ், கரெக்டு. சரியா, பீன் சொல்றவங்க தான் கரெக்ட். ஏன்னா ஏன் சொல்றவங்க என்ன பண்ணிக்கோங்க, அதே வேற சப்புன்னு ஒரு அரை கணத்துல ஒரு அரைஞ்சுக்கோங்க. சரியா, ஏன்? கொசு என்னது? புதுசா பிறந்திருக்கு. அந்த புதுசா பிறக்கிற அந்த கொசுவோட சலைவரி கிளாண்ட்ல இன்னும் ஸ்போரோசாய்ட் வரல. ஏன்னா அது இனி யாரையுமே கடிக்கல. கடிச்சு கொசு இந்த கேமீட்டை உறிஞ்சி எடுத்துட்டு போனாதான் ஃபர்டிலைசேஷன் நடந்து, சரியா, அங்க என்ன ஆகும்? ஃபர்டிலைசேஷன் நடந்து அங்க ஸ்போரோசாய்ட் ஃபார்ம் ஆகும். ஆனா இப்போதான் ஃப்ரெஷ்ஷா புதுசா லெர்னர்ஸ் லைசன்ஸே வாங்கியிருக்கு நம்மளோட கொசு. அந்த கொசு எப்படி போய் கடிச்சா மலேரியா காஸ் பண்ணுமா? பண்ணாது. இது ஒரு வருஷம் MCQல கேட்டிருந்தாங்க. இது ஒரு வருஷம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க PYQல. சரியா, ப்ரீவியஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. புரிஞ்சுதா? எஸ், புரிஞ்சுதா? ஆல் ஃபுட் ஐட்டம்ஸ் அவைலபிள் ஹியர். சூப்பர். ஹனி கேண்டி, ரசகுல்லா, கொச்சி முட்டாய். ஓ மை காட். எஸ், ரைட். ஓகே, புரிஞ்சிருச்சா? இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள். டன். புரிஞ்சிருச்சுல? ஸோ பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பிளாஸ்மோடியம் எல்லாம் தம்ஸ் அப் ஒரு ஹார்ட் கொடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த புரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஹோல் சினாரியோ புரிஞ்சிருச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். கமான், தம்ஸ் அப் இல்ல ஹார்ட் ஆர் ஃபயர் ஆர் வாட் எவர் இட் இஸ், யுவர் ஷோ மீ யுவர் லவ் டு மீ. Show me your love towards me. Come on. Show me your love. Give me some love. Wife போனா செருப்பு எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். You want love? I'll give you love. கிச்சனுக்கு போ, சோறு கிடையாது. அப்படிதானே? எஸ். இன்னைக்கு என்ன சாட் பேக்கர் ஆயிடுச்சு. எஸ், ரைட். சரி, யாரும் கோத்து விட வேண்டாம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது போயிடலாம். அடுத்தது என்னது? நம்மளோட HIV AIDS இம்யூனோகுளோபுலின் ஸ்ட்ரக்சர் படிச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி படிச்சுக்கோங்க. என்ன படிச்சுக்கோங்க? டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி படிச்சுக்கோங்க. ஓகே, டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகே, ரைட். சரியா? அப்போ இதுல நீங்க படிக்க வேண்டியது என்னது? இம்யூனோகுளோபுலினோட ஸ்ட்ரக்சர் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி ஒரு வருஷம் இந்த இன்டர்ஃபெரான்ஸ்ல இருந்து क्वेश्चंस கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலி இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் நம்ம சொல்ல வந்தா இன்னேட் இம்யூனிட்டி. அந்த இன்னேட் இம்யூனிட்டியில இருக்கிற, சரியா, அந்த பேரியர்ஸ் இருக்கு பாத்தியா, இன்னேட் இம்யூனிட்டியில இருக்கிற அந்த பேரியர்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா, இன்னேட் இம்யூனிட்டியில இருக்கிற அந்த பேரியர்ஸை
பார்த்துக்கோங்க. சோன் பப்படியா? அடப்பாமே, அது யார் அது? சோன் பப்படி வேறையா? சூப்பர். சரி, இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு டயபெட்டிஸ் வந்துடும் நினைக்கிறேன் இல்லையா? சரி, டயபெட்டிஸ்னு சொல்லலாம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார்? என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்? என்ன ரீசனால டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரும்? எஸ், எனக்கு சோன் பப்படி பிடிக்காது. சரி, இன்டர்ஃபெரான் இது பார்த்துக்கோங்க. பேரியர்ஸ் ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. வேக்சினேஷன், சரியா? வேக்சின் அப்படின்னு படிக்கும்போது நீங்க என்னது வேக்சின் படிக்கும்போது வேக்சின் எப்படி ஒர்க் ஆகுது, சரியா? பிரைமரி அண்ட் செகண்டரி, பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், பிரைமரி இம்யூன் அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு வித்தியாசம் என்ன, சரியா? அது ஏன் வருது, அது எல்லாமே படிச்சுக்கோங்க, சரியா? பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதை படிச்சுக்கோங்க, சரியா? எஸ். Glycosuria, polyuria, polydipsia, polyphagia are the symptoms of diabetes mellitus. Glycosuria is like when excessive glucose secretes in the urine, that is called glycosuria. Okay, good evening NK Shalini, Dr. NK Shalini, good evening. Low insulin secretion is number one reason. Number two, low insulin receptivity. சரியா? low insulin receptivity நால நம்மளுக்கு வரும். புரிஞ்சுதா? ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்று, ஐதர் இன்சுலினே கம்மியாக இருக்கும், இல்லைனா இன்சுலின் இருக்கு அதிகமாக, பட் அதில் ரிசெப்டிவிட்டி நம்ம ரிசெப்டர் கூட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். காரணம் என்ன? இன்சுலின் ரிசெப்டிவிட்டி எப்போ வரும்? தெர் இஸ் பல்கி பீப்புள், சரியா? என்ன ஆகும்? பல்கி பீப்புளோட பாடியில் இன்சுலின் ரிசெப்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, ரைட். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, உடம்பு குறைங்க கண்ணா, உடம்பு குறைங்க கண்ணான்னு சொல்லுவாங்க. சரி, கேன்சர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த எய்ட்ஸ் அண்ட் கேன்சர், லைஃப் சைக்கிள் ஆஃப் ஹெச்ஐவி, சரியா? லைஃப் சைக்கிள் ஆஃப் ஹெச்ஐவி அந்த டயக்ராம் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? டயக்ராம் நீங்கள் பார்த்துக்கோங்க, என்சிஆர்டியில் இருக்கிற டயக்ராம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எய்ட்ஸ் அண்ட் கேன்சர், சரியா? எய்ட்ஸ் அண்ட் கேன்சரில் பேசிக் படிக்க வேண்டியது காசட்டிவ் ஏஜென்ட், சரி? என்னது நம்மளோட எய்ட்ஸ் வந்துட்டு எஸ்டிடி, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் காசஸ் என்ன? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சருக்கு 3 காஸ் இருக்குது, ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் வைரல், இல்லையா? அதுக்கப்புறம் என்னது, அதோட சிம்டம்ஸ் என்ன? ஸோ மோஸ்ட்லி ரெண்டுக்குமே சிம்டம்ஸ் கிட்டத்தட்ட கிடையாது, சரியா? குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் ஷோ பண்ணும். அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன? கேன்சருக்கும் எய்ட்ஸுக்கும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். எப்படி டயக்னோசிஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் ரெண்டுக்குமே டயக்னோசிஸ் தெரிஞ்சிருக்கணும், கேன்சருக்கும் சரி எய்ட்ஸுக்கும் சரி. அதுக்கப்புறம் ஃபைனலி ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க, எய்ட்ஸ் அண்ட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், சரியா? இன்னொரு விஷயம், நம்ம கேன்சர் அப்படின்னு படிக்கும்போது புரோட்டோ ஆன்கோஜின்ஸ், செல்லுலர் ஆன்கோஜின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போல்டு லெட்டரில் உங்களுக்கு என்சிஆர்டியில் ஒரு ரீஜனில் சொல்லியிருப்பாங்க. அந்த ஏரியாவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருங்க, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, சரியா? அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஐ ஆம் ஆல்சோ பப்ளி, ஆல்சோ ஐ எம் மெயின்டைனிங் மை என்னது லா ஆஃப் ஐ லிமிட் டு பி பப்ளி. ஓகே, ஆல் ரைட். டைரி மில்க், சில்க், பப்ளி. ஓகே, புரிஞ்சுச்சா? ஸோ கேன்சர் இஸ் நான் கம்யூனிகபிள். எஸ், கேன்சர் இஸ் நான் கம்யூனிகபிள். கேன்சர் கம்யூனிகபிள் கிடையாது. கேன்சர் இஸ் நான் கம்யூனிகபிள் அன்டில் அன்லெஸ் இட் இஸ் வைரல். பட் வைரல்லையும் என்ன இருக்கு? வைரல் இஸ் வெரி ரேர், அதெல்லாம் நம்மளுக்கு வராது, சரியா? ஓகே, ஓகே. காசஸ் ஆஃப் கேன்சர் டாபிக் கிடையாது, கேன்சர் அப்படிங்கிறது ஒரு டாபிக் இருக்கு. காசஸ் ஆஃப் கேன்சர் அதுக்குள்ளேயே வந்துடும், சரி? என்ன காஸ்? பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் வைரல், ரைட்? எஸ், புரிஞ்சா இது? அதுக்கப்புறம் ஃபைனலி நம்மளுக்கு என்ன வேணும்? ட்ரக்ஸ், கரெக்டா? ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். நான் சொன்னதை நீங்கள் இப்போ டேபிளர் காலம் போட்டு படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும். இதை தவிர வேற இதுலேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம், 1 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதுலேயும் என்னது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? 3 டைப்பில் பிரிச்சிருக்காங்க. 3 டைப்பில் எந்த சோர்ஸ் என்ன, சோர்ஸ் பிளான்ட் என்ன, நம்ம பாடியில் எந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுது, நம்ம பாடியில் எந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அதோட எந்த பார்ட் ஆஃப் த பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, சரியா? அதுக்கப்புறம் ஹீரோயின் பற்றி கேட்பாங்க, தட் இஸ் உங்களோட கெமிக்கல் இது, தட் இஸ் கெமிக்கல் அது என்னதுன்னு கேட்பாங்க, தட் இஸ் சிந்தட்டிக். ஓகே, சிந்தட்டிக் ஒபியாய்ட்ஸ் அது கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வித்ட்ரால் சிம்டம்ஸ் என்ன, வித்ட்ரால் சிண்ட்ரோம் என்ன, சைடு எஃபெக்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகே, அண்ட் சப்போஸ் இது என்ன நம்மளுக்கு எஃபெக்ட் கொடுக்குது பாடியில், ஃபார் எக்ஸாம்பிள் யூஃபோரியா, சரியா?
டெம்பரரி சென்ஸ் ஆஃப் பிளெஷர் ஒரு ஹாப்பினஸ், ஓகே, ஹாலுசினேஷன், இந்த மாதிரி என்னது எஃபெக்ட்ஸ் என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ஒரு தாடி கேட்டிருந்தாங்க, அதில் என்ன கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால என்ன டிசீஸ் வரும், எம்ஃபைசீமா, அது கேட்டிருந்தாங்க. கிளியர்? இதுதான் இந்த என்டையர் சாப்டர். இதுதான் இது என்டையர் சாப்டர். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்க, ஸ்டிமுலண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு தாட்டி. ஒரு வருஷம் ஸ்டிமுலண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸ்டிமுலண்ட் அத்லீட்ஸ் வந்து எதுக்கு அப்யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டிமுலண்ட் அது என்ன நம்ம பிரெயினில் என்ன பண்ணுது அப்படிங்கிற ஐடியா கேட்டிருந்தாங்க. சரியா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கிளியர்? கிளியர்? இதுதான் இது நம்மளோட ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். தென் வைடல் டெஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டைஃபாய்டுக்கு வைடல் டெஸ்ட், டைஃபாய்டு மேரி பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட சிம்டம்ஸ் கேட்டிருந்தாங்க. டைஃபாய்டோட சிம்டம்ஸ் என்னன்னு ஒரு தாட்டி ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம் எல்லாரும். அட்டெண்டன்ஸ் போட்டுக்கலாமா ஃபர்ஸ்ட்? ஐயா, வாட் யார் யூ கைஸ் ஃபீலிங் லோ அபவுட் யுவர் செல்ஃப்? என்ன பிரச்சனை? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? எஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? என்னடா பிரச்சனை? அண்ணா அஞ்சனாவும் கேட்டுட்டு இருந்தீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாட் இஸ் த ப்ராப்ளம்? அண்ணா, டு யூ ஹேட் யுவர் சிஸ்டர் பீங் பப்ளி? ஐ லவ் பப்ளி பீப்புள், ஐ லவ் யூ. சரியா? அதனால ஐ நெவர் ஹேட் எனி ஒன். Okay, even I was bubbly, I am also bubbly, even now also I am bubbly little bit. சரியா? Yes, என்ன பிரச்சனை? You just put that in your chat box, in the chat box, okay, and I'll try to address if it is like very relevant and serious. Okay, clear? Start பண்ணலாம். எல்லாரும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உங்களோட அட்டெண்டன்ஸ் அப்படியே போட்டுக்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள உங்களோட அட்டெண்டன்ஸ் chat boxல கேபிட்டல் லெட்டர்ல ஏன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கேபிட்டல் லெட்டர்ல ஏன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம் chat boxல. மார்க் யுவர் அட்டெண்டன்ஸ் ஹியர். ஓகே, மார்க் யுவர் அட்டெண்டன்ஸ் ஹியர். எஸ், மார்க் யுவர் அட்டெண்டன்ஸ் ஹியர். மார்க் யுவர் அட்டெண்டன்ஸ் ஹியர். மோட்டிவேஷன் கொடுக்கறதா? டவுனா ஃபீல் ஆகுதா? ஏமா டவுனா ஃபீல் ஆகுது? வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மேபி அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் என்னை விட அதிகமான பிரச்சனை உங்களுக்கு இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஓகே, என்னை விட அதிகமான ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. என்னை விட அதிகமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து நான் என்ன மோட்டிவேட் ஆகிக்கிறேன். பாரு, இந்த இவ்வளோ பிரச்சனை இருந்து கூட இன்னைக்கு என்னது இவ்வளோ அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினச்சி நான் மோட்டிவேட் பண்ணி ஆகிக்கிறேன். செல்ஃப் மோட்டிவேஷன். ஓகே, ஸோ நான் என்ன பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இருந்தாலும் என்னது, நம்ம இந்த கிளாஸ் ரூம்குள்ளே வந்தோடனே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மறந்துடுறது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ப்ராப்ளம். யோசிச்சு பாருங்க, பயாலஜி அப்படிங்கிறனால யாரோ ஒருத்தர் பெரிய ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இது என்னோடது நான் சொல்ல வரல. பட் சப்போஸ் யோசிச்சு பாருங்க, ஒரு இசிஜி கிராஃப் இருக்கு. சரியா? இசிஜி கிராஃப் எப்படி இருக்கும்? இசிஜியை கண்டுபிடிச்சது யாரு? எய்ந்தோவன். கரெக்டா? ஹூ டிஸ்கவர்ட் இசிஜி? எய்ந்தோவனா? எஸ், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு? இசிஜியை எய்ந்தோவன். ஆனால் ஃபர்ஸ்ட் இசிஜி ரெக்கார்ட் பண்ணது எய்ந்தோவன் கிடையாது. இதோட ஹிஸ்டரியை நான் அப்புறம் எப்போவாது சொல்கிறேன் ஃப்ரீயாக இருக்கும்போது. சரியா? ஓகே, ரைட். வேக்சின் பற்றி பேசும்போது வேக்சினை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு? வேக்சின் ஃபர்ஸ்ட் எங்கே கண்டுபிடிச்சாங்க? இந்தியாவில் கண்டுபிடிச்சாங்க. வேக்சின், அட்டென்யூவேட்டட் வேக்சின் அப்படிங்கிறத இந்தியாவில் தான் அந்த கான்செப்டே கொண்டு வந்தாங்க. இந்தியாவிலேருந்து பார்த்து ஒரு சில ஃபாரின் பீப்புள் என்ன பண்ணாங்க, ஒரு பிரிட்டிஷர் நினைக்கிறேன், ஐ திங்க் அமெரிக்கனோ பிரிட்டிஷரோ, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நாட்டில் ஏதோ பிரச்சனை வரும்போது அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை அங்கே சொன்னாங்க. சொல்லி ட்ரீட் ஆனதை பார்த்த உடனே அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணாங்க, அதை பல வருஷம் கழிச்சு இதை தான் அட்டென்யூவேட்டட் பேத்தோஜன் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. நம்ம இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் வேக்சின் என்ன பண்ணாங்க, கங்கா ரிவர் இருக்குல்ல, வாராணசியில் கங்கா ரிவரில் என்ன பண்ணாங்க, கங்கா ரிவரோட பேங்க்ல நின்று யாருக்கெல்லாம் வந்துட்டு நோய் வருச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸ் வைரஸ், அப்போ தான் பாக்ஸ் வைரஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்போ பாக்ஸ் வைரஸ் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாத்தையும் நிற்க வச்சுருவாங்க. கங்கா வாட்டர் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, தூவி விடுவாங்க. மண்டையில் தூவி விட்டு அவங்க ஒரு பவுடர் எடுத்து எந்த இடத்துல புண்ணு வருதோ அந்த புண்ணு மேலே தேய்ச்சி விட்டுருவாங்க. சரியா? புண்ணு மேலே தேய்ச்சி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல படித்தேன். பட் ஒரு இடத்துல என்ன படித்தேன், ஸ்கின்னில் தேய்ச்சி விட்டுருவாங்க. சரி, ஸ்கின்னில் தேய்ச்சி விட்டுருவாங்க. அந்த புண்ணு அது என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த பவுடர் ஸ்கின்னுக்குள்ளே என்ட்ராகி பாடிக்குள்ளே என்ட்ராயிரும். என்ட்ரானதுக்கப்புறம் பிளட் ஸ்ட்ரீமில் மிக்ஸ் ஆகி அதை என்ன பண்ணும், நம்மளோட இம்யூன் சிஸ்டமை ட்ரிகர் பண்ணிவிடும். அது என்னது அந்த பவுடர் அப்படின்னா, நம்மளோட பாக்ஸ் வைரஸ் யாருக்கு வந்திருந்ததோ, பாக்ஸ் அந்த கொப்புள மாதிரி வருதுல,
அந்த 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 புண்ணை எடுத்துட்டு அந்த புண்ணில் இருக்க டெட் செல்ஸ் அதை எடுத்து அதை ட்ரை பண்ணி ஒரு வருஷத்துக்கு ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துல அந்த புண்ணில் இருக்கிற வைரஸ் என்ன ஆயிரும், செத்து போயிடும், அட்டெனுவேட்டட், வீக் ஆயிரும். அதே சேம் வீக் ஆனதுக்கு அப்புறம் அந்த வைரஸ் எடுத்து நம்ம பாடிக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் என்னது அட்டெனுவேட்டட் பேத்தோஜனோட கிரைட்டீரியா. ஸோ இதுதான் இந்தியாவில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஒரு ஃபாரினர், அவர் பேர் மறந்துருச்சு எனக்கு, நான் சொல்கிறேன், ஐ ஹாவ் தட் என்ன ஹிஸ்ட்ரி நான் வச்சுருக்கேன், என்கிட்ட இருக்குது. அவங்க பார்த்துட்டு அதை எழுதி, அதுக்கப்புறம் ஒரு குயின், ஒரு ராணிக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஸோ ராணிக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க, ஒரு இடத்துல அழகாக இருக்கும்போது மூஞ்சியில் கொப்பளை மாதிரி வந்துச்சு. ஓகே, மூஞ்சியில் என்ன வந்துச்சு, கொப்பளை மாதிரி வந்துச்சு. அவங்க மூஞ்சியில் இருக்கிற அழகே போயிருச்சு அவங்களுக்கு. சரியா, அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஆல் ஓவர் அந்த அவங்க கிங்டம்ல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு, புரிஞ்சுதா? ஸோ அதுதான் அந்த அட்டெனுவேட்டட் வேக்சின். ஸோ இசிஜி என்னது, இசிஜி அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும், கரெக்டா? இப்படி இருக்காது, நானே வரைஞ்ச தப்பாக வரைகிறேன். ஓகே, இதுதான் நம்மளோட இசிஜி. எஸ் ஆர் நோ? இந்த இசிஜி இப்படி இருந்தா மனுஷன் உயிரோட இருக்கான்னு அர்த்தம், கரெக்டா? அதே இசிஜி, ஓகே, ஸோ இசிஜி கிராஃப் கிட்டத்தட்ட இப்படி இருந்தா மனுஷன் என்ன இருக்கான், உயிரோட இருக்கான்னு அர்த்தம். இதே இப்படி வந்து ஒரு பர்டிகுலர் சிங்கிள் ஃபிளாட் லைன்ல வந்துருச்சு, அப்ஸ் அண்ட் டவுன் இல்லை அப்படின்னு என்ன, அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். ஸோ உயிரோட இருந்தா அப்ஸ் அண்ட் டவுன், மேலேயும் கீழேயும் இசிஜி கிராஃப் மாதிரி நம்மளோட லைஃப் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் நீ உயிரோட இருக்க அப்படின்னு அதுக்கோட ரீசன். ஓகே, நீ வாழ்றதுக்கு ஒரு ரீசன் உங்ககிட்ட இருக்கு. சரியா, டெய்லி பேட்டில் நீ ஃபைட் பண்ண நீ உள்ளுக்குள்ளே என்ன ஆவ, ஸ்ட்ராங் ஆவ. பேட்டிலே நீ ஃபைட் பண்ணலன்னு என்ன ஆகும், நீ வீக் ஆயிடுவே, கரெக்டா? ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஏன் டைப் பண்ணிட்டீங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு ஒரு தாட்டி வேணா செக் பண்ணிக்கலாம். 28 பேர் இருக்கீங்க, வா சூப்பர், வெரி நைஸ். சரியா, சூப்பர். சஞ்சித், மஞ்சுகுமார், தவநேத்ரா, வாசுகி, சமீரா, ரோட் டு ஜிப்மர், சோல் ஆஃப் மெடிகோ, அமுதா கணேசன், நான்சி, கொச்சிமிட்டாய், குருவிரொட்டி, அனன்யா, கிங் லூசி, செல்வகுமார், மெருல், எம்எஃப், பாஷினி, பரமேஸ்வரி, ஃப்ளோரோ என்னது ஃப்ளூரோ ஆன்டிமோனிக், ஐயோ ஆன்டிமோனிக் ஆசிட், என்னடா இது? லட்டு, சஞ்சய், சஷாங்க், மனோஜ், ஐயப்பன், ஹரி, அஞ்சனா, அஃபில், திவ்யா, எஸ்எம்கே அண்ட் ஹனி கேண்டி. சரி, இப்போ என்னது அப்படின்னா மாடரேட் இசிஜி கோமால இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? என்னது மாடரேட் இசிஜி கோமாலையா? குருவி ரொட்டியே இல்லையே, அது அப்படிதான். ஓகே, சரி, 2 பேர் இருந்தாங்க, ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரியா, ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க 2 பேரும். அந்த 2 பேரில் ஒருத்தர் ரொம்ப மெச்சூர் ஆனவர், ரொம்ப வயசானவர், இன்னொரு யங்ஸ்டர். ஓகே, ஒரே ஏரியாவில் ஒரு பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. சரி, பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் ஒரு நாள் நர்சரிக்கு போனாங்க. 2 பேரும் சேம் செடி வாங்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. சரியா, சேம் செடி வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க கார்டனில் அந்த சேம் செடியை நட்ட வச்சாங்க. சரியா, நட்ட வச்சதுக்கு அப்புறம் அவங்க நட்ட வச்சுட்டு டெய்லி தண்ணி ஊற்றுவாங்க. சரியா, டெய்லி தண்ணி ஊற்றுவாங்க. இந்த வயசானவர் இருக்கார்ல, வயசானவர் டெய்லி தண்ணி ஊற்றுவாரு, அதுக்கப்புறம் எப்போவாச்சும் மறந்துடுவாரு, எப்போவாச்சும் வந்தால் ஏதாவது ஒன்று போட்டுருவாரு அந்த செடிக்கு. ஓகே, ரொம்ப கேர் எடுத்துக்க மாட்டார், தண்ணி ஊற்றுவார், அவ்வளோதான். தண்ணி ஊற்றி ஏதாச்சும் பேசிக் நெசசிட்டி இருந்தால் அதை பார்த்துட்டு கட் பண்ணி விட்டு போயிடுவார். ஆனால் இந்த எஜுகேட்டட் இந்த யங்ஸ்டர் என்ன பண்ணுவார், கூகுளில் பார்த்துட்டு, சரியா நிறைய காசு பணமெல்லாம் இருந்துச்சு, கூகுளில் பார்த்து இது வாங்கிட்டு வர்றது, அது வாங்கிட்டு வர்றது, இந்த மேன்யூர், அந்த மேன்யூர், இந்த ஃபர்டிலைசர், இது அதுண்டு எல்லாத்தையும் அந்த செடிக்கு கொடுத்துட்டு இருந்தார். பல வருஷம் முடிஞ்சது. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு 2 செடியுமே நல்லா க்ரோ ஆயிருக்கு. சரியா, பயங்கரமாக க்ரோ ஆச்சு. இந்த யங்ஸ்டர் என்ன பண்ணாரு, பார்த்துச்சு இந்த செடிக்கு பாரு ஒன்றுமே போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேலியாக பார்ப்பான். இவர் வயசானவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் மெச்சூர், இவர் அதை கண்டுக்காம போயிடுவார். சரியா, அப்போ ஒரு நாள் என்னாச்சு, நைட்டு 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. 2 பேர் செடி நல்லா பயங்கரமா பெருசாகி நல்லா வளர்ந்துருந்தது. ஓகே, 2 பேரும் ஒரு நாள் நைட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது வெளியில பயங்கரம் என்னது புயலா இருந்துச்சு. ஓகே, மழை, இடி, புயல் எக்கச்சக்கமா இருந்துச்சு. அந்த யங்ஸ்டர் என்ன பண்ணா, ஓகே வயசானவரோட செடி இன்னைக்கு முடிஞ்சது அப்படின்னு நினச்சி சந்தோஷமா தூங்கிட்டு இருந்தான். என்னோட செடிக்கு தான் நான் எல்லாமே கொடுத்துருக்கேனே, அதுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பையன் தூங்கிட்டு இருந்தான். வயசானவர் வயசாயிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி அவரும் தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் வெளியே வந்து பார்க்கும்போது
இந்த யங்ஸ்டரோட செடி காணாம போயிருச்சு. அங்க ரொம்ப தூரத்துல விழுந்து கிடந்தது, அப்ரூட் ஆகி விழுந்து கிடந்தது. அதே இந்த வயசானவரோட செடி அப்படியே இருந்துச்சு. மரம், ஒரு சின்ன செடி பெரிய ஒரு செடியா மாறிடுச்சு. அது ஒண்ணுமே ஆகாம ஆஸ் இட் இஸ் அப்படியே இருந்தது. இந்த யங்ஸ்டருக்கு ரொம்ப கோவம் வந்து ஆச்சரியம் அடைஞ்சு அந்த வயசானவருக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ணி என்ன ஆச்சு பாருங்க, நான் எல்லாமே கொடுத்தேன், ஓகே நான் எல்லாமே கொடுத்தேன், அப்பவும் கூட என்ன ஆயிடுச்சு, வீக் ஆகி அப்ரூட் ஆகி விழுந்துருச்சு, ஆனா உங்களது ஏன் இப்படி இருக்கு, நீங்க ஒண்ணுமே பண்ண கிடையாது, அப்போ கூட ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா நிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்ப்ரைஸா கேட்டான். அப்போதான் அந்த வைஸ் மேன், ஓகே வைஸ் மேன் அவருக்கு சொன்னது என்னது, நீ எல்லாமே கொடுத்த, ஸோ அந்த செடிக்கு மேலே தேவையானது எல்லாத்தையும் நீ மேலேயே கொடுத்துட்ட, அதனால அந்த செடியோட ரூட், அதோட ஃபுட், அதோட நியூட்ரியன்ட் தேடி கீழே வரைக்கும், கீழே டீப் சாயில் வரைக்கும் போகல, மேலேயே வளர்ந்துருச்சு, எல்லாமே அதுக்கு மேலேயே கிடைச்சிருச்சுல, அதனால அது கீழே டீப் சாயில் கீழே ரொம்ப டீப்பா அண்ட் வைட் ஸ்ப்ரெட் ஆகல, அதோட ரூட் வளரல, உள்ள வரைக்கும் டீப்பா போகல. ஆனா நான் என்ன பண்ணேன், தண்ணி மட்டும்தான் ஊத்துனேன், தண்ணி கீழே போயிடும், ஓகே நான் எதுவுமே அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்கல, கொஞ்சம் தேவையானது தேவைப்பட்டப்ப அப்பப்ப ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டான், அவ்வளோதான். அப்போ என்னாச்சு, என்னோட செடி அந்த ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ட்டை சாயில்ல தேடி அதோட ரூட்ஸ் ரொம்ப டீப்பாகவும் ரொம்ப வைடாகவும் ஸ்ப்ரெட் ஆகி உள்ள ரொம்ப ஸ்ட்ராங் ஃபர்ம் அதுக்கு ஃபவுண்டேஷன் கிரியேட் ஆயிருச்சு, ஓகே அதனால அது மேலே வளர்ந்த அந்த செடி அந்த ரூட் தாங்கிருச்சு, ஏன்னா அது கீழே ரொம்ப டீப்பாகவும் வைடாகவும் போயிருந்தது. ஏன் அது போச்சு, ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ட் தேடி போச்சு, அது செல்ஃப் ஒர்க் பண்ணி உள்ள ரொம்ப டீப்பா போனனால அது ஸ்ட்ராங்கா நின்னுச்சு, சரியா. அதே நீ எல்லாமே மேலேயே ப்ரொவைட் பண்ணனால அது ரூட் வந்து ஈஸி ஆயிடுச்சு, ஈஸி லைஃப், அது தேடி போகணும்னு அவசியமே கிடையாது, நியூட்ரியன்ட் தேடி ரூட் அங்கேயே நின்றுச்சு, என்ன ஆகல, அதனால வளர முடியல. ஸோ இது வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, மாரல் ஆஃப் த ஸ்டோரி, எல்லாமே உனக்கு அங்கேயே கம்ஃபர்ட் லெவலில் கிடச்சிருச்சு அப்படின்னா நீ வந்து ஒரு சின்ன பிரச்சனை லைஃப்பில் வந்தாலும் நீ என்ன ஆயிடுவ, நீ பயந்துருவ, சரி பயந்து நீ உடஞ்சு போயிடுவ. உன்னோட லைஃப்பில் கஷ்டம் வருது எதுக்காக, உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, நீ அதை ப்ராப்ளமை டேக்கிள் பண்ணு, சால்வ் பண்ண புது புது ப்ராப்ளம் வரும், அந்த புது புது ப்ராப்ளமையும் நீ சால்வ் பண்ண ட்ரை பண்ணு, அப்போதான் உன்னோட லைஃப்ல சரியா நீ எவ்வளோதான் பெரிய பிரச்சனை வந்தாலும் உனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், சே இவ்வளோ பிரச்சனையா பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் உனக்கு இருக்கும். அப்போ என்ன பண்ண மாட்டேன், நீ இந்த மாதிரி மோட்டிவேஷன் தேட மாட்டேன், சரியா. நான் நம்மள என்ன இவ்வளோ பிரச்சனை பார்த்தாச்சு, என்னதான் பிரச்சனை வந்தா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உனக்கு வந்துடும். அண்ட் அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரதுக்கான ஐடியாவும் நீ யோசிக்க ஆரம்பிச்சிருவ, தேட ஆரம்பிச்சிருவ. அண்ட் டெஃபினெட்லி யூ வில் பிகம் ஸ்ட்ராங்கர் அண்ட் கோலியேட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஸ்ட்ராங்கெஸ்ட். புரிஞ்சுதா? எஸ் yes or no? So this is what I believe, okay, this is what I believe and I hope என்னோட இந்த சின்ன ஸ்டோரி உங்களோட லைஃப்ல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், கரெக்டா. you will become more confident, more stronger and you will face the life hardly. yes or no? correct? questionக்கு போயிடலாம், சரியா? questionக்கு போயிடலாமா? right? human health and disease ஓட important questions. வைஸ் மேன் பேஸ்மெண்ட் முக்கியம் பிகிலு சொல்லியிருப்பாரு, பேஸ்மெண்ட் முக்கியமா? ஓகே சஞ்சனா சொல்லுங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம கொஸ்டின்ஸ் ஆரம்பிச்சிடலாம், சரியா? ரெடியா எல்லாருமே? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே, சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே ஆஃப்டர் 1 hour, சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே ஆஃப்டர் 1 hour. ஓகே இன்னொரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், 7:10க்கு நான் என்ன பண்ணிடுவேன், ஐ வில் கிவ் யூ அ பிரேக். ஐ ஹாவ் ஒன் ஸ்மால் லான்ச் ப்ரோக்ராம் ஆர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் டு அட்டெண்ட் இந்த PW கிளாஸ் 11 and 12 சேனலில். 11 and 12 சேனலில் ஓரியன்டேஷன் இருக்கு. ஸோ ஐ வில் பி கோயிங் தேர். ஆஃப்டர் 30 minutes ஐ வில் பி பேக் அண்ட் ஐ வில் கண்டினியூ அப் டு 11 o'clock, சரியா? சஞ்சனா அது கூட சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிச்சிடலாம், சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிச்சிடலாம். 3, 2, 1 go. இதுதான் நம்மளோட முதல் கேள்வி. ஐயோ தெரியாதனமா 60க்கு போயிட்டேன், 60 செகண்ட்ஸுக்கு. பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்க, கமான் ஆன்சர் பண்ணுங்க. which of the following statement is correct? ஆன்சர் நான் ஓரம் கட்டிக்கிறேன், அப்பதான் கொஸ்டின் ஃபுல்லா தெரியும். எஸ் ப்ளீஸ்.
எஸ் சஞ்சனா எதாவது சொல்லணும்னா சொல்லிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் சாட் பாக்ஸில். இதுதான் கொஸ்டின் நம்பர் 1 ஃப்ரம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். எஸ், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியாதனமா டைமிங் வந்து 60 செகண்ட்ஸ் நான் மாத்தாம போயிட்டேன், 60 to 30. பட் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸ்ல டைம் மாத்திடுவேன். ஸோ நத்திங் டு வரி அபவுட் இட். ஓகே சரி, கொஸ்டின் என்ன? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? Injecting microbes during immunization induces passive immunity. Cell-mediated immunity response is responsible for graft rejection. Colostrum during initial days of lactation provides active immunity to infant. None of the above. The correct answer for this question is second question. இல்லையா? Second statement, sorry. என்னது? நம்மளோட graft rejection எதனால நடக்குது? antibody production நால நடக்குது. சரி, antibody against the graft, கரெக்டா? against the graft. and antibody production பண்றதுக்கு B cells வேணும். அந்த B cells trigger பண்றதுக்கு T cells வேணும். and இந்த T cells க்கு information கொடுக்கிறதுக்கு auxiliary cells வேணும். கரெக்டா? auxiliary cells or supporting cells வேணும். இந்த T cells and auxiliary cells responsible for cell mediated immunity. So correct answer is option B. Okay, okay, right. So correct answer is option B. My school days, root sir, okay, my school days all were bad. 12th na it was for the worst. 12th it was for the worst. I got ups and downs. I was about to take wrong decisions, and when I saw your class on boards, maybe you remember the day I attended your class, and na yes, I got a small part of being your sis and got such pure and good friends. Was my best part of my 2026. Ayyo Sami, ayyo சிரிப்பா வருது. ஓகே, பட் எஸ், உங்கள் லைஃப் எல்லாரோட லைஃப் ஹெக்டிக்காக இருக்கும். சரியா? எல்லா புது என்வாயன்மெண்ட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சரியா? பட் யூ ஷுட் நாட் வரி அபவுட் எனி திங். சரியா? பிகாஸ் ஓகே, காட் வில் கிவ் யூ வாட்? காட் வில் கிவ் யூ த்ரோ யூ வித் so much of difficulties, problems, just to make you strong. அதுதான் ஐ பிலீவ். சரியா? அதனால if God feels that he will not be able to tackle the problem, the God will not give you that problem. If God is giving you that problem, which means God believes you that you will definitely solve that problem and tackle that problem, and you will overcome that and you will shine one day. That's what you should believe. சரியா? எஸ், கரெக்டா? அதனால ரொம்ப வருத்தப்படாதீங்க. நான் இருக்கேன், ஏதோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஸோ why to worry? சரியா? டோன்ட் வரி, பி ஹாப்பி. கரெக்டா? எஸ், ரைட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. எத்தனை பேர்? 90%. 20 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் வெரி நைஸ். தட் இஸ் சஞ்சேத், மஞ்சுகுமார், சோல் ஆஃப் மெடிகோ, ஐயப்பன் ஹரி, பாலா, அஃபிப் அஃபில், நான்சி, யோகேஷ், பிரவீனா, செல்வகுமார், பிரியங்கா, சஞ்சய், சமீரா சாகர், தவநேத்ரா, குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி, பரமேஸ்வரி, அனன்யா, ஃப்ளூரோ சம்திங் ஆசிட், கிங் லூசி அண்ட் டாக்டர் மாப்பிளை. டாக்டர் மாப்பிளையா? டேய் டாக்டர் மாப்பிளை, இப்போ இருந்தே நீ பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, சாருக்கு அந்த ஆனந்த கண்ணீர் வருது போல. ஆனந்த கண்ணீர் சார், ஐ மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் பேனிக்ட் அட் த சேம் டைம். அது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். சரியா? பேனிக் அப்படிங்கிறது வர்றது தான். சரியா? பேனிக் அப்படிங்கிறது எல்லார் லைஃப்லேயும் இருக்கிறது தான் செய்யும். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆனால் அந்த பேனிக் ஆகக்கூடாது. சரியா? பேனிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவேன், பட் பேனிக் நானும் ஆவேன். தட்ஸ் ஓகே, that's a part of life. Okay, that's okay to be scared. That's okay to be panicked. But அந்த பேனிக் ஒரு லெவலுக்கு மேலே போகக்கூடாது. யூ ஷுட் லைக் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஓகே, சீக் ஹெல்ப். கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் சம்ஒன் இஸ் நாட் ராங். கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் சம்ஒன் இஸ் நாட் அட் ஆல் ராங். புரிஞ்சுதா? ஸோ சீக் ஹெல்ப், கெட் ஹெல்ப். தட்ஸ் ஓகே. ஓகே, தட்ஸ் ஓகே. தட் நான் ஹெல்ப் கேட்டால் என்ன வீக் நினச்சிருவாங்களோ? தட்ஸ் ஓகே, நினச்சிக்கிட்டோம். யூ வில் பி ஹாப்பினா அட் த எண்ட். That's what you want, right? That's all. Still only few days left, but only 280 plus in bio, and my academy is demotivating with talking. Toughest paper, what to do? Tough எல்லாம் கிடையாது, நான் சொல்றேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நான் சொல்றேன்டா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க, கமான். ஆன்சர் பண்ணுங்க இந்த கொஸ்டின், கமான். நான் சொல்றேன்டா, உனக்கு டஃப் எல்லாம் கிடையாது, நான் சொல்றேன், வெயிட் பண்ணு. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த கொஸ்டின், கமான். ஐயோ, நான் மறக்கிறேனா? சரி,
ஆன்சர் பண்ணுங்க. கரெக்ட் 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 கரெக்ட். பாத் ஃபில்ட் வித் வாட்? முள்ளு. சப்போஸ் பாத் ஃபில்ட் வித் ஃப்ளார்ஸ்னா யோசிக்கணும், என்னடா பூ இருக்கே அப்படின்னு. எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், தந்துல்கே ஓகே ஏதோ ஃபாரஸ்ட்டில், எம்டி லோன்லி ஃபாரஸ்ட்டில் சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல நீ வந்துட்டு ஒரு ரைஸ் பவுல் பார்த்த, இல்லை ஏதோ ஃபுட்டு பார்த்த அப்படின்னா நீ என்ன பண்ணக்கூடாது, ஃபுட்டு கிடச்சிருச்சே சொல்லிட்டு சந்தோஷப்படக்கூடாது. இட் ஷுட் பி தட் மஸ்ட் பி அ ட்ராப். ஸோ எல்லாமே நல்லதே நடக்குது அப்படின்னா யூ ஷுட் திங்க் ஒன்ஸ், ஓகே என்னடா எல்லாமே நல்லதே நடக்குது அப்படின்ட்டு. விச் மீன்ஸ் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, ப்ராப்ளமே வந்துட்டு இருக்குன்னா வெயிட், தெர் வில் பி அ குட் டேஸ். சரியா, குட் டேஸ் இஸ் வெயிட், குட் டேஸ் ஆர் வெயிட்டிங் அப்படின்னு அர்த்தம். குட் டே பிஸ்கட் கிடையாது, டோன்ட் வரி. பட் ஐ வாண்டட் அ ஃபேக்கல்டி ஆர் டீச்சர் லைக் யூ, பட் ஐ அம் லக்கி தட் ஐ காட் அ பிரதர் இஸ் மோஸ்ட் ப்ரெஷியஸ் கிஃப்ட். எஸ், தேங்க் யூ. Okay, right. So, which of the following statements regarding drugs are correct? Heroin, commonly called smack, is obtained by acetylene morphine. Okay, tappe illa. Heroin, commonly called as smack, is obtained by acetylation of morphine. Heroin is commonly called as smack. Is it correct? Yosh baranga. Cocaine is obtained from the latex of Papaver somniferum. Okay, Papaver. கடலை மிட்டாய் வந்துருச்சு. ஓகே சூப்பர், ஐ லவ் கடலை மிட்டாய் ஆக்சுவலி. ஓகே ரைட். போல் போட்டாச்சு கண்ணா, நீ போல் ஸ்டாப்பே ஆயிடுச்சு. ஐயோயோ, போல் போட்டு ஸ்டாப்பே ஆயிடுச்சு, நீ ஆன்சர் பண்ணலையா? ஸோ சேட். சரி, அடுத்தது வந்து cocaine is obtained from the latex of Papaver somniferum. ஓகே, அடுத்தது marijuana interferes with the transmission of dopamine. ஓகே, morphine is effective sedative and painkiller. Yes, morphine is a painkiller, that is true. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒன், ஹீரோயின் இஸ் காமன்லி கால்ட் ஸ்மாக் obtained by acetylation of morphine. Yes, which is absolutely correct. Okay, and cocaine அப்படிங்கிறது erythroxylum coca, Papaver somniferum கிடையாது. erythroxylum coca கரெக்டா? அப்போ செகண்ட் ஒன் தப்பு, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், செகண்ட் ஒன் தப்பு. தேர்ட் ஒன், marijuana interferes with the transmission of dopamine தப்பு. Fourth one correct. Morphine is a painkiller. Obviously, it's a painkiller. So that is right. Which means 1 and 4 is right. Which means option B is the correct answer. Option B is the correct answer. Okay. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கா? சரி, அப்போ என்ஜாய் பண்ணிட்டு போ. Okay. Start loving the heat. Okay, start loving the heat. And then you will not be scared of heat anymore. கரெக்டா? எஸ். 17, சஞ்சித், சமீரா சாகர், ஐயப்பா, ஐயப்பன் ஹரி, செல்வகுமார், அனன்யா அண்ட் சோ ஆன். இத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சி, ஐல் பி கோயிங் அவுட் பை எப்போ 7:13 7:14 கிளம்பிடுவேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி நான் லீடர் போர்டு காட்டுறேன், அண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 3, 2, 1 டன். என்னது? பாத் ஃபில்ட் வித் ஃபயர் பால்ஸ் இஸ் த கிரேட் வே டு சக்ஸஸ். கரெக்டு தான். ஒவ்வொரு படியிலையும் நீ பட்டாசு வெடிச்சுக்கிட்டே சந்தோஷத்தில் என்ஜாய் பண்ணிட்டு பட்டாசு வெடிச்சுட்டே போகலாம். தமிழ் பிரியன், ஹாய், குட் ஈவினிங் டாக்கண்ணா. அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் பண்ணணும். சரியா? அதுதான் வாழ்க்கை, லைஃப் என்ஜாய் பண்ணு. ஓகே, இஃப் லைஃப் கிவ்ஸ் யூ லெமனேட், லெமன் ஜூஸ் எல்லாம் போடக்கூடாது. என்ன பண்ணணும்? பக்கத்தில் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து லெமனை சப்பி சப்பி குடிக்கணும். ஐயோ, இதெல்லாம் நான் சொல்லலை. ஐ டோன்ட் ப்ரொமோட் ஆல்கஹாலிசம். சரியா? இட்ஸ் வெரி பேட் ஃபார் ஹெல்த். ஆல்கஹால் இஸ் டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். நோபடி ஷுட் ட்ரிங்க். சரியா? ஜஸ்ட் ஒரு ஜோக்குக்காக சொல்லிட்டேன், அவ்வளோதான். ரைட்? சரி. ஏன்னா எம்டி ஸ்டமக்கில் நீ என்ன குடிச்சிட்ட, லெமன் ஜூஸ் குடிச்சிட்டேன்னா என்ன ஆகும்? பிரச்சனை வரும். கரெக்டா? அசிடிட்டி, அசிடிக் என்வாயன்மெண்ட் கிரியேட் ஆயிரும்ல ஸ்டமக்கில். ரைட். வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் இஸ் பார்த்தலாம். ட்ரூ அபவுட் T lymphocytes in mammals. These are produced in thyroid. தப்பு. These originate in lymphoid tissue. தப்பு. Origin என்னது? bone marrow. கரெக்டா? அது என்னது? T lymphocytes. கரெக்ட் தானே? எஸ். ஜோக்கா? சிரிச்சிட்டா போச்சு. ஜோக்கு தாண்டா கண்ணா. ஓகே, they scavenged damaged cells. தப்பு.
There are three main types of T lymphocyte: cytotoxic, helper T cell, and suppressor T cell is 100% correct. Option D is the correct answer. என்னது? Option D is the correct answer. 20 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Absolutely fantastic. சஞ்சித், யோகேஷ், பாலா, பிரியங்கா, சமீரா சாகர், சோல் ஆஃப் மெடிகோ, கிங் லூசி, அஃபிப், அஃபில், செல்வகுமார், நான்சி, கேன், ராஜேஸ்வரி, தவநேத்ரா, பரமேஸ்வரி, மஞ்சுகுமார், சஞ்சய், குமரேசன், கிச்சுமிட்டாய், டாக்டர் மாப்ள அண்ட் பிரவீனா. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் 3, 2, 1 go. எஸ், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கம் ஆன், ஆன்சர் பண்ணுங்க. Which of the following is the correct statement regarding the particular psychotropic drug specified? Which of the following is the correct statement regarding the particular psychotropic drug specified? Barbiturates cause relaxation and temporary euphoria. Hashish causes afterthought, perception and hallucinations. Opium stimulates nervous system and causes hallucination. Morphine leads to delusions and disturbed emotions. என்னடா எல்லாமே ஆல்கஹால் ட்ரக்ஸ் பற்றியே இருக்கே கொஸ்டின் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தயவுசெய்து அப்படியே நினச்சிக்கோங்க, அப்படிதான் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கொஸ்டின் தான் நேற்று கேட்டீங்க, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். இந்த மாதிரி தானே சொன்னீங்க சார் ஸ்டேட்மெண்ட் டைப் கொண்டு வாங்கன்னு. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஓகே? இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில். எஸ், என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் வில் பி த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் ட்ரக்? சரி, ஹஷீஷ் காசஸ் alters thought, perception and hallucination. Option B will be the correct answer. Yes or no? Which of the following is the correct statement regarding the particular psychotropic drug specified? Yes, we can use alcohol as a surgical spirit, but you should not bring that alcohol in the operation theater. சரியா? குடிச்சிட்டு போக கூடாது, புரிஞ்சுதா? That is license cancel ஆயிரும். Okay. The correct answer for this question is option B. Hashish causes afterthoughts, perceptions and hallucinations. Right? Yes, correct. புரிஞ்சுதா? எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க செக் பண்ணலாமா? எத்தனை பேர்? 0%. Morphine leads to delusions and disturbed emotions. மார்ஃபின் இஸ் அ பெயின் கில்லர்னு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. மார்ஃபின் இஸ் அ பெயின் கில்லர்னு இப்போ தான் சொன்னீங்க. எங்கே சொன்னீங்க? ஏதோ மார்ஃபின் இஸ் அ செடேட்டிவ். செடேட்டிவ் என்னது? தூக்க மாத்திரை. மார்ஃபின் என்னது? செடேட்டிவ். செடேட்டிவ் என்னது? தூக்க மாத்திரை. அண்ட் பெயின் கில்லர் என்னது? பெயின் கில்லர்னா பெயின் கில்லர் இல்லையா? அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அது எப்படா ஹாலுசினேஷன் காஸ் பண்ணும்? மார்ஃபின் எப்படா ஹாலுசினேஷன் அண்ட் டிஸ்டர்ப்ட் இமோஷன்ஸ் காஸ் பண்ணும்? டெலியூஷன் அண்ட் டிஸ்டர்ப்ட் இமோஷன். அது தூக்கம் தாண்டா வர வைக்கும் இல்லையா? ஓபியம் ஸ்டிமுலேட்ஸ் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் காசஸ் ஹாலுசினேஷன். ஒபியாய்ட்ஸ். ஒபியாய்ட்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதுதான் ட்ரக் நீங்கள் படிச்சீங்க. அது எது அட்டாக் பண்ணுது? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்னு போட்டிருக்கும். மேபி கரெக்டாக செக் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களோட என்சிஆர்டியில். இதுதான் சொன்னேன், இதை தான் நீங்கள் படிக்கணும். புரிஞ்சுதா? Yes, barbiturates causes relaxations and temporary euphoria. Barbiturates எதுல வரும்? coca alkaloids cannabinoids hallucination cause பண்ணும் நம்மளோட barbiturates I guess. கரெக்ட்டா செக் பண்ணுங்க பார்க்கலாம் எதுல வரும்னு. The correct answer is option B டா கண்ணா. சரியா? hashish causes thoughts, perceptions and hallucinations. புரிஞ்சுதா? வலி நிவராணி. வலி நிவராணி. ஓ ஹிந்தி தான். ஹிந்தியில் என்ன தெரியுமா? தர்த் நிவாரண். தர்த் நிவாரக்னு சொல்லுவாங்க, பெயின் கில்லர். ஸோ நிவராணினா நிவாரண். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான் இல்லையா? எஸ். ரைட். ஓ இனி வழி கையில் மறக்காது சார், வாழ்க்கையில் மறக்காது. சூப்பர். ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், 30 seconds த டைம். ஸோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். எஸ், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். barbiturates antidepressants. ஓகே, வெரி குட். Now, which of the following statements is correct? Which of the following statement? Malignant tumor may exhibit metastasis. Okay. Patients who have undergone surgery are given cannabinoids. Cannabinoids to relieve pain. Cannabinoid painkiller. You see,
Benign tumor shows the property of metastasis. UC. Heroin accelerates body functions. UC. எது correct answer? Option yes. Malignant tumor exhibits metastasis will be the correct answer. Why not B அப்படின்னு கேட்டா cannabinoid கிடையாது. Morphine அப்படின்னு சொல்றோம்ல, பெயின் கில்லர் நம்ம மார்ஃபினா யூஸ் பண்றோம். இதுல வரும் opioidsல வரும், opiates or opioids. Benign tumor show property of metastasis கிடையாது. Benign tumor is a localized one. கரெக்டா? இது என்னது? localized tumor. localized spelling தப்பு. anyways localized சரியா? localized tumor. Heroin accelerates body functions. No, it's a calming. சரியா? calming one. right? clear? sir, NCERT barbital used to help patients with mental illness இருக்கு. so option A தானே. mental illness அப்படின்னா நம்மளோட என்னது? mental illness அப்படின்னா A எப்படிடா வரும்? why A? temporary euphoria is different from mental illness. சரியா? mental illness மனநோய் அப்படின்னா டிப்ரெஷன், அப்படின்னா ஆன்டி டிப்ரெசன்ஸ். சரியா? ஆன்டி டிப்ரெசன்ஸ் அண்ட் இன்டியூசஸ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? எஸ், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் சொன்னேன்? ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 100% கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, 18 பேர். வெரி நைஸ், சூப்பர். அடுத்த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 3, 2, 1 டன். ஓ மை குட்னஸ். 45 செகண்ட் டைம் தரேன், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 45 செகண்ட் டைம் தரேன், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Yes, which of the following statements, 4 statements, kidney transplant? Identify the 2 correct statement. Okay, ரெண்டு correct statement என்னன்னு கேக்குறாங்க. First one, even if a kidney transplant is proper, the recipient may need to take immunosuppressants for a longer period of time. Yes, ஏனா graft rejectionக்கு chance இருக்கு, அதனால immunosuppressants yes கண்டிப்பா நம்ம எடுத்தே ஆகணும். Option 1 is 100% correct. Second one, the cell mediated immune response is responsible for the graft rejection. 100% correct ரா கண்ணா. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி questionல பார்த்தோம், cell mediated immunity தான் graft rejection responsible, T lymphocytes தான் graft rejection க்கு responsible. கரெக்டா? auxiliary cells and T lymphocytes are responsible for graft rejection. right? The B lymphocytes are responsible for rejection of the graft. No, B lymphocytes humoral immunity ல வரும். சரியா? B lymphocytes எதுல வரும்? humoral immunity ல வரும். humoral immunity graft rejection க்கு responsible கிடையாது. சரியா? அதனால இது தப்பு. The acceptance or rejection of a kidney transplant depends on the specific interferons. கிடையாது. சரியா? Because interferons அப்படின்னா viral infected cells release பண்ணும் interferons, and this is like அதை காம்ப்ளிகேட் பண்ணுது. so it's not the correct one. அப்போ option 1, statement 1 and 2 is right, which means option A will be the correct answer. okay, yes. so correct answer is option A. right? எத்தனை பேரு? 22 பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சரி, இதுதான் லீடர் போர்டு. சரியா? இதுதான் என்னது? லீடர் போர்டு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு என்னது? பிரேக் ஃபார் 30 minutes. break for என்னது? 30 minutes. there is a launch. so launch முடிச்சிட்டு I'll see you here. எல்லாரும் வாங்க பார்க்கணும் 11 and 12 சேனலுக்கு வாங்க. சரியா? PW 11 and 12 சேனலுக்கு வாங்க. see you there. okay, see you there. bye bye.
You missed most of the questions. Why? 30 minutes ஆயிருச்சு. ஆனால் 30 minutes ஓரியன்டேஷன் முடிக்கணும்ல. ஏன்டா ஓரியன்டேஷனில் வர சொன்னல, ஏன்டா யாரும் வரல? ஏன் ஓரியன்டேஷனில் யார் தவனேத்திரா வந்தீங்க, நான்சி சபரீஷ் வந்தீங்க, வேறு யாரும் ஏன்டா வரல? வர சொன்னல, அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கலாம்ல. நீ வந்தியா குச்சி மிட்டாய்? தவனேத்திரா நான் பார்த்தேன். நீ வந்தியா சஞ்சித்? ஓ, நீ சாட் பாக்ஸில் நீ போடலன்னு நினைக்கிறேன். எஸ், ரைட். எஸ் எல்லாருமே வந்தீங்களா? பரவாயில்லையே. ஓகே, நீங்களாக தான் அங்கே நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்களா? வாடா பாவமே, வந்த 13 பேர் நீங்கள் தானே அதெல்லாம்? ஓகே, ரைட். சரி, கொஷின்ஸ் போயிடலாம் டேரெக்டாக. சரியா? இதெல்லாம் பார்த்துட்டீங்க தானே? யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா? சமீரா சாகர், சஞ்சித், செல்வகுமார், நான்சி, தாவநேத்ரா, அஃபிப் அஃபில், பரமேஸ்வரி, குச்சிமிட்டாய், சோல் ஆஃப் மெடிக்கோ, அனன்யா, கிங் லூசியோ. சபரிஷ் இங்கில்ல, சபரிஷ் இங்கிலீஷ் பேட்சில் உட்காந்துருக்கான் பையன். பாலா, கேன், ராஜேஸ்வரி, யோகேஷ், அஞ்சனா, பிரியங்கா, ஃப்ளோரோ ஆன்டிமோனிக் ஆசிட், ஐயப்பன், ஹரி, மாப்பிள்ளை, சஷாங்க், கிருதி, ஸ்வப்னா, மனு, மெருல், ரோட்டு ஜிப்மர், எம்எஃப், பாஷினி, பரணிதரன், வாசுகி, லட்டு, விஜய் சக்தி, மனோஜ். அடப்பாம், இவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் தான் இப்போ வந்தேன். அப்படியா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாஸை. எஸ், எல்லோரும் தம்ஸ் அப் கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா சபரேஷ், இங்கிலீஷ் கிளாஸுக்கு போலியா? ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், பிரேக் ஃபார் 30 minutes முடிச்சிடாச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்? எஸ் 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 நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்டா. டாக்டர் மாப்பிள்ளை ஐடியை பார்த்து மை மம்மி சிரிப்பாங்க எப்போவுமே. டாக்டர் மாப்பிள்ளை, ரைட். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரெடியா? 3, 2, 1 கோ. இதுதான் உங்களோட அடுத்த கேள்வி. கமான், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கமான், ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி விடுங்க, வந்தாச்சு. நான் வந்தாச்சுன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். எல்லாரும் பிரேக் முடிஞ்சு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்க. எல்லாம் வர சொல்லிடுங்க பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். எஸ், எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு இல்லையா? பாருங்க, 19 பேர் தான் இருக்கீங்க. அதுலேயும் ஒன்று என்னோட சிஸ்டமாக தான் இருக்கும். கமான் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் டக்குன்னு. 30 செகண்ட் தான் டைம் முடிய போகுது. சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எய்ட்ஸ்? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்ஸ்? வித் ரெஸ்பெக்ட் டு எய்ட்ஸ். என்னது கரெக்டான ஆன்சர்? The causative HIV retrovirus enters helper T cells, thus reducing their number. Okay, the HIV can be transmitted through eating food together. தப்பு. நம்ம வந்துட்டு சேர்ந்து சாப்பிட்றதுனால HIV ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே, அடுத்தது, drug addicts are least susceptible. No, they are more susceptible because of using the same needle again and again, right? Yes, AIDS patient are being fully cured 100% with proper care and nutrition. தப்பு. ஏன்னா எய்ட்ஸுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. கரெக்டாக? எய்ட்ஸ்க்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது, வேக்சினும் கிடையாது, ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ரைட்? ஸோ இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷனும் வராது, அண்ட் இந்த ஆப்ஷனும் வராது. கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கரெக்டான ஆன்சர் என்னது? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட்? எத்தனை பேர் 100% கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க? 13 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சஞ்சித், பாலாஜி, சமீரா சாகர், கிங் லூசி, நான்சி, செல்வகுமார், மஞ்சுகுமார், அனன்யா மகேஷ், மஞ்சு ஜமீம், முஜா ஜமீம், தென் என்னது, வாசுகி தானே, வித்யா, அஃபீப் அஃபில், தவநேத்ரா அண்ட் பிரியங்கா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஃபுட் ஷேரிங் பண்ணால் டிரான்ஸ்மிட்டட் ஆகுமா? ஃபுட் ஷேர் பண்ணால் டிரான்ஸ்மிட் ஆகாது. ஃபுட் ஷேர் பண்ணால் டிரான்ஸ்மிட் ஆகாது, அதுதானே கொடுத்துருக்கு. HIV கேன் பி டிரான்ஸ்மிட்டட்னு கொடுத்துருக்கு. இது தப்பு தானே? ஃபுட் ஷேர் பண்ணுறனால, ஸ்பூன் ஷேர் பண்ணுறனால, கர்ச்சீஃப் ஷேர் பண்ணுறனால, கர்ச்சீஃப் ஷேர் பண்ணக்கூடாது. சரியா? அதர் இன்ஃபெக்ஷன்ஸ் மே ஸ்ப்ரெட். பட் இது பண்ணுறதுனால, ஒரே துணி போடுறதுனால, பக்கத்தில் உட்காரனால, பக்கத்தில் தூங்குறனால இந்த மாதிரிலாம் வராது. இது என்னது? HIV எய்ட்ஸ் அப்படிங்கிறது STD, only sexually transmitted or
or body fluid. சரியா, body ஓட blood, that is blood or lymph, body fluids mix ஆகறனால வர பிரச்சனை இது. ஓகே, சலைவா வழியா டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஒரு சில பேப்பர்ஸ் வந்து எஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு சொல்றாங்க. பட் ஒரே ஃபுட்டில் சாப்பிடும்போது, ஒரே பிளேட்ல சாப்பிடும்போது சலைவானால டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் இல்லையா, அது இங்க நடக்காது. சரியா, ஸோ அதனால நம்ம இப்போதைக்கு என்ன சொல்லலாம், ஒரு கன்க்ளூஷன்ல சலைவா வழியா டிரான்ஸ்மிட் ஆகாது, ஒன்லி பாடி ஃப்ளூயிட்ஸ் லைக் பிளட் அண்ட் லிம்ஃப் வழியா தான் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா, ஓகே ரைட், புரிஞ்சிருச்சா? ஸோ சலைவா வழியா டிரான்ஸ்மிட் ஆகாது தான் இதோட கன்க்ளூஷன், ரைட்? பிகாஸ் அப்படி இருந்துச்சுன்னா சாப்பாடு வழியா டிரான்ஸ்மிட் ஆகும்ல, பட் அது இங்க இல்லை. ஸோ ஆஸ் பர் என்சிஆர்டி அப்படி கிடையாது. ஓகே ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Select the correct statement. Cocaine is given to patients after surgery as it stimulates recovery. அப்படியா, after surgery cocaine கொடுப்பாங்களா? என்னடா டே, என்னடா சொல்லி வச்சிருக்கீங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? Barbiturates when given to criminals make them tell the truth. அப்போ எல்லா உண்மையை பார்பிட்யூரேட்ஸ் கொடுத்தே வர வச்சிடலாமே. எஸ், எல்லா உண்மையும் என்ன பண்ணிடலாம், பார்பிட்யூரேட்ஸ் கொடுத்தே வர வச்சிடலாமே. அப்படின்னு பார்த்தா ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிறது தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2 என்னது தப்பு. ஓகே, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. மார்ஃபின் இஸ் ஆஃபன் given to persons who have undergone surgery. எதுக்காக? பெயின் கில்லர். 100% கரெக்டான பதில் ஆப்ஷன் சி தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். எஸ், 15 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ரைட், பாலாஜி, சஞ்சீத், மஞ்சுகுமார், வித்யா, சமீரா சாகர், செல்வகுமார், தவநேத்ரா, முஜா ஜமீம், அனன்யா, மகேஷ், அஃபிப் அஃபில், சஷாங்க், நான்சி, பிரியங்கா, ஹர்ஷித் அண்ட் கிங் லூசி. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, sporozoids of the malarial parasites found in, sporozoids of the malarial parasite are found in, இப்போதான் Plasmodium ஓட லைஃப் சைக்கிள் நம்ம படிச்சோம், கரெக்டா? எஸ், salivary glands of freshly molted, சொன்னேன்ல, இங்க பாருங்க, கேட்டிருக்காங்க பாருங்க, freshly molted anopheles mosquito வருமா? வராது. saliva of infected female anopheles mosquito, எஸ், இதுதான் நம்மளோட கரெக்ட். ரெட் பிளட் கார்பசல்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் சஃபரிங் ஃப்ரம் மலேரியா தப்பு. ஸ்ப்ளீன் ஆஃப் இன்ஃபெக்டட் ஹியூமன்ஸ் தப்பு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஏண்டா இதுலயும் ஏன் போட்டிருக்கிறவங்க இருக்கீங்களேடா, இதுலயும் ஏன் போட்டிருக்கீங்களே? பிரியங்கா, என்னமா பிரியங்கா, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃப்ரெஷ்லி மோல்டட்னா இப்போதான் வெளியில வந்திருக்குன்னு அர்த்தம். முட்டை உடச்சி இப்போதான் வெளியில வந்திருக்கு, இப்போதான் ஃப்ரெஷ்ஷா பிறந்து வந்திருக்கு. பிராண்ட் நியூ மஸ்கிட்டோன்னு சொல்றோம்ல, நீ பார்க்கலையா? என்னடா பாலாஜி, போடாடே. இந்த மாதிரி எக்ஸாம்ல பார்க்காம போனீங்கன்னா எவ்வளோ மார்க் போகும்? என்னது, -5 தான் வரும் உனக்கு இல்லையா? கரெக்ட் ஆன்சர் பண்ணாதான்டா +4 கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. ஈஸியான கொஸ்டனுக்கு -5 வாங்கிட்டீங்கன்னா அது ரேங்க் உங்களை பயங்கரமா தள்ளி விடும், பார்த்துக்கோங்க. சார், ஸ்மால் கன்ஃபியூஷன், இஃப் ஸ்ப்ளீன் பார்ட் ஆஃப் லிவர் ஆர் இட்ஸ் அ செப்பரேட் ஆர்கன். ஸ்ப்ளீன் இஸ் அ செப்பரேட் ஆர்கன் டே. லிவர் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் இருக்கும், ஸ்ப்ளீன் லெஃப்ட் சைடில் இருக்கும். சரியா? ஸ்ப்ளீன் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆர்கன். ஓகே, செப்பரேட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கன். லிவரோட ஃபங்க்ஷன் என்ன? டீடாக்சிஃபிகேஷன். ஸ்ப்ளீனோட ஃபங்க்ஷன் என்ன? ஸ்டோரேஜ் ஆஃப் ஆர்பிசி, ரைட், அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆப்வியஸ்லி. இதில் என்ன ஆன்சர்? at which stage of HIV infection does one usually show symptoms of AIDS? Within 15 days of infected person, வராது. when the infection retrovirus enters the host cell, கிடையாது, இது வராது. when viral DNA is produced by the reverse transcriptase, இப்படியும் கிடையாது. when HIV replicates, yes HIV ரெப்ளிகேட் ஆகி அதோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் என்னாகும், நம்மளுக்கு சிம்டம்ஸ் வரும். அந்த சிம்டம்ஸ் வர அந்த டைம், என்ட்ரி அண்ட் சிம்டம்ஸ் வர அந்த டைம் தான் என்னது, இன்குபேஷன் பீரியட்னு சொல்கிறோம்.
இன்குபேஷன் பீரியட் அப்படின்னா என்ன? இன்குபேஷன் பீரியட் மீன்ஸ் நம்ம என்ட்ரி எப்போ அந்த பாரசைட் உள்ள என்ட்ரி ஆகுதோ அண்ட் எப்போ ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் காட்டுதோ இந்த டைம் பீரியட், சரியா, this time period is called incubation period. Okay, growth period அப்படின்னு சொல்லலாம். incubation period or growth period, which means grow ஆனாதான், அது multiply ஆனாதான் என்னது symptoms காட்டும். all right, என்னது ஸ்ப்ளீனா? ஸ்ப்ளீன் குட்டியா அழகா இருக்கும். ஸ்ப்ளீன் குட்டியா அழகா இருக்கும். எஸ், அது கரெக்ட் தான். அழகா இருக்கும்லாம் சொல்லக்கூடாது. சொல்லலாம், நீங்க சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சது. ஓகே, பட் எஸ், ஸ்ப்ளீன் எங்க இருக்கும்? நம்மளோட இந்த இடத்துல, லைக் ரைட் ஹேண்ட் சைடு, ஜஸ்ட் பேங்க்ரியாஸ்க்கு மேலே இருக்கும். சரியா, ஸ்டமக்குக்கு ஜஸ்ட் கொஞ்சம் சைக்கிள் எடுத்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். ரைட், எஸ். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் 100%? வா, சூப்பர். 10 பேர் தானா? டேய், சஞ்சித், பாலாஜி, சமீரா, அஃபீப் அஃபில், மஞ்சு குமார், கிங் லூசி, அனன்யா, வித்யா, சஷாங்க் அண்ட் தவநேத்ரா. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 3, 2, 1. ஃபிளாட் டோம் ஸ்ட்ரக்சர். ஃபிளாட் ஸ்ட்ரக்சரா டோம் ஸ்ட்ரக்சரா? ரெண்டுமே வேற. சஷாங்க், ஃபிளாட் டோம் ஸ்ட்ரக்சர்னு போட்டிருக்கான். பட் சார் சிம்டம்ஸ் மோர் தென் 15 டேஸில் தானே தெரியும். கிடையாது, சிம்டம்ஸ் தெரியறதுக்கு 3 வருஷம் ஆகும். சிம்டம்ஸ் தெரியறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? 3 வருஷம். 3 to 10 years is the incubation period of HIV/AIDS. எழுதிக்கோங்க, சரியா? இன்குபேஷன் பீரியட் 15 டேஸ் கிடையாது, 3 to 10 years. சரியா, மினிமம் 3 years, மேக்ஸிமம் 10 yearsக்குள்ள சிம்டம்ஸ் வந்துடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஹாய் பிரெயின் ஸ்டார்மர், எப்படி இருக்கீங்க? brainstormer, storm your brain and answer this question. Okay, do the brainstorming and answer your question. Come on. Yes, the correct answer is option. தெரியலையே, படிச்சு பார்த்தா தான் தெரியும். Select the correct statement with respect to disease and immunization. Certain protozoans have been used to produce hepatitis B vaccine. Hepatitis B அப்படிங்கிறது ஒரு வைரஸ். அந்த டைம்ல அதை நம்ம certain protozoans அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல தவறான பதில். சரி, injection of snake antivenom against snake bite is an example of active immunization. கிடையாது. antivenomல processed antibodies இருக்கும். சரியா, அப்போ இது என்னது? passive immunity. சரியா, ஓகே, passive immunity. தவநித்ராக்கு ஆன்சர் தெரியலையா? சரி, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. if due to some reason B and T lymphocytes are damaged, the body will not produce antibodies against pathogen, which is absolutely correct. சரியா, நம்ம பாடியில ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஏதோ பேத்தோஜன் உள்ள என்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நம்மள கிட்ட இருக்கிற ஹெல்பர் செல்ஸ், அது என்னது? நம்மளோட ஆக்சிலரி செல்ஸ்னு சொல்லுவோம். சரியா, நிறைய அதர் செல்ஸ் லைக் மேக்ரோஃபேஜஸ், டென்ட்ரைட்டிக் செல்ஸ், அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணும். அண்ட் ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் டி செல்ஸுக்கு அனுப்பிச்சுடும். சரியா, நம்ம டி செல்ஸ் வந்து அங்கே ஒரு ஓரமாக தூங்கிட்டு இருக்கும், அதை ஆக்டிவேட் பண்ணி விடும். எது? நம்மளோட மேக்ரோஃபேஜஸ், டென்ட்ரைட்டிக் செல்ஸ், இதெல்லாமே என்ன பண்ணும்? டி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும், ஒரு சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணி. அப்போ டி செல்ஸ் ஆக்டிவேட் ஆனோன்னு என்ன ஆகும்? டி செல்ஸ் ஆக்டிவேட் ஆனோன்னு எந்திரிச்சோன்னா ஒருத்தர் தட்டி எழுப்பி விட்டு சுற்றி முற்றி இருக்கிறவங்கள டி செல்ஸ் எல்லாத்தையும் என்னது? சைட்டோடாக்சிக் டி செல், கில்லர் டி செல்ஸ், ஹெல்பர் டி செல்ஸ், சப்ரஸர் டி செல்ஸ், எக்கச்சக்கமான டி செல்ஸை தட்டி எழுப்பி விட்டு போய் சாவடிக்க ஆரம்பிச்சிடும், ஃபேகோசைட்டோசிஸ் பண்ண ஆரம்பிக்கும். சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஒரு சில டி செல்ஸ் அனுப்பிச்சுடும், போய் பி லிம்போசைட்ஸ் எழுப்பு அப்படிங்கும். பி லிம்போசைட் ஓரமாக தூங்கிட்டு இருக்கும், அதை போய் எழுப்பி விட்டோன்னே பி லிம்போசைட்ஸ் எந்திரிச்சு அப்படியே தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை எழுப்பி விட்டு அப்படியே க்ரோ ஆகி அது பிளாஸ்மா செல்ஸாக மாறிடும். அண்ட் அந்த பிளாஸ்மா செல்ஸ் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா, அப்போ நம்மளோட டி செல்ஸ் இல்லைன்னா, பி செல்ஸ் இல்லைன்னா ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் ஆகாது. ரைட், புரிஞ்சிருச்சா? எஸ், புரிஞ்சிருச்சா? ரைட். ஸோ அதுதான் இது இங்கே சொல்லியிருக்கு, அதுதான் கரெக்டான பதில். இன்ஜெக்ஷன் ஆஃப் டெட் ஆர் இன்ஆக்டிவேட்டட் பேத்தோஜன் காஸ் பாசிவ் இம்யூனிட்டி? நோ, வேக்சின் இஸ் நாட் அ பாசிவ் இம்யூனிட்டி. வேக்சின் இது என்னது? இன்ஜெக்ஷன் ஆஃப் டெட் ஆர் இன்ஆக்டிவேட்டட் பேத்தோஜன் அப்படின்னு சொல்றது என்னது? வேக்சின் இன்ஜெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். வேக்சின் என்னது? ஆக்டிவ் இம்யூனிட்டிக்கான எக்ஸாம்பிள். ஏன்? ஏன்னா வேக்சின் நம்ம பாடிக்குள்ள போயிட்டு இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணும்.
சரியா? இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும்? ஆக்டிவேட் பண்ணி பூஸ்ட் பண்ணும். ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் தான் அதுக்கு அகேன்ஸ்ட் என்ன பண்ணும்? பேத்தோஜனுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ட் ஆக போகுது. அதுதான் வேக்சின். ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் கிடையாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. எஸ், ஒன்லி 3 பேர் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சஞ்சித், மஞ்சுகுமார் அண்ட் நான்சி. வெரி நைஸ். எல்லாத்துக்கும் புரிஞ்சது தானே நான் சொன்னது? நான் சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சது தானே? எஸ் ஆர் நோ? நான் சொன்னது எல்லாத்துக்குமே புரிஞ்சது தானே? ஹார்ட் ஆர் தம்ஸ் அப் ஆர் சம்திங் லைக் தட் கொடுங்க பார்க்கலாம். ரெடிமேட் தானே சார்? எஸ், ரெடிமேட். வேக்சின் இஸ் நாட் ரெடிமேட். வேக்சின் இஸ் நாட் ரெடி. வேக்சின்குள்ள ஆன்டிபாடி இருக்காது. வேக்சின்குள்ள அட்டெனுவேட்டட் பேத்தோஜன் இருக்கு. பேத்தோஜன் நம்ம பாடிக்குள்ள போனால் என்ன ஆகும்? நம்ம பாடி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நம்ம பாடியே ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அது என்னது? ஆக்டிவ் இம்யூனிட்டி. வேக்சின் என்னது? பேத்தோஜன் தான், செத்து போன பேத்தோஜன். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? டிசீஸ் காஸ் பண்ணுறது கிடையாது, செத்து போன பேத்தோஜன். ரைட்? அப்போ இது என்னது? ஆக்டிவ் இம்யூனிட்டி தானே. பாசிவ்னா என்ன? ஆன்டிபாடியே நம்ம கொடுக்கறது பாசிவ். வேக்சின்ல ஆன்டிபாடி இருக்காது, ஆன்டிவெனம்ல ஆன்டிபாடி இருக்கும். சரியா? இதுதான் பாசிவ் இம்யூனிட்டி. சார், கொஸ்டின் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மேக்கிங் மோர் டைம் அண்ட் கன்சியூமிங் மோர் டைம் இன் எக்ஸாம், ஹவு டு அவாய்ட் சார்? அப்படின்னா சின்ன சின்ன கொஸ்டின்ஸை 10 செகண்ட்குள்ள சால்வ் பண்ணி டைம் சேவ் பண்ணணும். புரிஞ்சுதா? சின்ன சின்ன கொஸ்டின்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங் இப்படியெல்லாம் இருக்கிறது 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சரை பண்ணிட்டு அந்த டைமை இந்த மாதிரி பெரிய கொஸ்டின்ஸில் நம்ம கன்சியூம் பண்ணணும், யூஸ் பண்ணணும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, மோர் அண்ட் மோர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த டைம் கொஸ்டின் ரீட் பண்ணுறது, ஷார்ட்கட்டில் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற நாலேஜ் வந்து டெவலப் ஆயிரும். சரியா? அப்போ நீங்கள் வந்து ஃபுல் கொஸ்டின் படிக்கணும்னு அவசியம் இருக்காது. ஒரு சில இடத்துல நம்மளுக்கு என்னது, நம்ம ஷார்ட்கட்டில் நம்ம ஆன்சரை ரீச் பண்ண முடியும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஷார்ட்கட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் பை சான்ஸ் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சுன்னா டைம் சேவ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், காமன் கோல்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் நிமோனியா. ஓகே, இன் தட் நிமோனியா இஸ் காஸ்ட் பை வைரஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ அது என்னது? தப்பு தானே. ஸோ அங்கே அந்த இடத்துலேயே இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிடுவோம்? தப்புன்னு சொல்லிடுவோம். அடுத்த, நிமோனியா பேத்தோஜன் இன்ஃபெக்ட் ஆல்வியோலை வேரஸ் காமன் கோல்ட் அஃபெக்ட் த நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் பட் நாட் லங்ஸ். என்ன ஆயிடுச்சு? கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போ சிஎன்டி நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, ஏன்னா பி ஆப்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஷோராக இருக்க மாட்டோம். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் விட்டுறாதீங்க, சிஎன்டியும் படித்து ஷோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. புரிஞ்சுதா? ஒரு சில டைம் நம்ம பேலன்ஸ் ஆப்ஷன்ஸ் படிக்காதது நம்மளுக்கு டேஞ்சர் ஆயிரும், பார்த்துக்கோங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஏன்னா நிமோனியா ஆல்வியோலைல் தான் இன்ஃபெக்ட் பண்ணும். கரெக்ட். ஆல்வியோலைல வாட்டர் ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் ஆகும். அதனால எக்ஸ்சேஞ்ச், ரெஸ்பிரேட்டரி கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிரும். ஏன்னா அங்கே ஃப்ளூயிட் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வந்துட்டு இப்போ இதுதான் ஆல்வியோலை அப்படின்னா இதில் நிறைய தண்ணி ஃப்ளூயிட் ஃபில் ஆயிருச்சு. இதுதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற சைட். இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆயிடுச்சு? இவ்வளோ இருந்த சர்ஃபேஸ் ஏரியா இப்போ இவ்வளோ தான் இருக்குது. அப்போது எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ ஆகும்? கம்மியாக தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்படின்னா ஆக்சிஜன் பாடியில் டெஃபிஷியன்சியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? மூச்சு வாங்கும். எஸ், ஏன்னா பாடி சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும், டே ஆக்சிஜன் பத்தலடா, டே ஆக்சிஜன் பத்தலடா, டே ஆக்சிஜன் பத்தலடான்னு நம்ம மூச்சு வாங்கிட்டே இருப்போம். அதுதான் நிமோனியாவோட சிம்டம்ஸ். சரியா? அதே காமன் கோல்ட் என்னது? நோஸ் பிளாக். ஸோ ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் இல்லை, ஒன்லி நோஸ். புரிஞ்சுதா? சரி, அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர். Which one of the following is not a property of cancerous cells? Answer. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்கடா. என்ன கொடுத்துருக்கு? நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேன்சரஸ் செல். இது கேன்சரஸ் செல்லோட ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஸ்டினை ஒழுக்கமா படிச்சுக்கோங்கோ. நிவாஸ் வந்தாச்சா? சரி, விஜய் சக்தி, பிரெயின் ஸ்டார்மர், அனன்யா, கமான் ஆன்சர். ஓகே, தே டிவைட் இன் அன் அன்கண்ட்ரோல்டு மேனர். நோ, தப்பு. கேன்சர் டிவைட் பண்ணும். தே ஷோ கான்டாக்ட் இனிபிஷன். தப்பு. கேன்சர் தான் என்ன பண்ணும்? கான்டாக்ட் இனிபிஷன் ஷோ பண்ணும். தே கம்பீட் வித் நார்மல் செல்ஸ் ஃபார் வைட்டல் நியூட்ரியன்ஸ். கிடையாது, தப்பு. தே டு நாட் ரிமைன் கன்ஃபைன்ட் இன் த ஏரியா ஆஃப் ஃபார்மேஷன். இது என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? பி வருமா? வராது. தே ஷோ கான்டாக்ட் இனிபிஷன்.
கான்டாக்ட் இனிபிஷன் காட்டாது. பி தான் கரெக்ட் ஆன்சர். என்னது? கான்டாக்ட் இனிபிஷன் காமிக்காது. கான்டாக்ட் இனிபிஷன் என்ன பண்ணும்? நார்மல் செல்ஸ் தான் காமிக்கும். கேன்சரஸ் செல் that do not show contact inhibition. சரியா? கேன்சரஸ் செல் that do not show contact inhibition. பாத்தீங்களா? எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்க பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. சரியா? கேன்சரஸ் செல்ஸ் அப்படின்னா இங்க நோ கான்டாக்ட் இனிபிஷன், நோ கான்டாக்ட் இனிபிஷன். அப்போ நாட் அ ப்ராப்பர்ட்டினா இங்க நோவை கட் பண்ணிருங்க. ஷோ கான்டாக்ட் இனிபிஷன், இதுதான் இங்க கொடுத்துருக்கு. கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? கரெக்டா புரிஞ்சிருச்சா? நார்மல் கேன்சரஸ் செல்ஸ் என்ன பண்ணும்? கான்டாக்ட் இனிபிஷன் ஷோ பண்ணாது. பட் இங்க என்ன சொல்லியிருக்கு? நாட் அ ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த நோவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா கான்டாக்ட் இனிபிஷன் காமிக்கும். அதனால கரெக்டான ஆன்சர் இதுதான். சரியா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ரைட். 18 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சூப்பர், வெரி குட், வெரி குட். ரைட். They do not remain confined in the area of formation. Correct. Metastasis, right? Yes, Sanjit. Metastasis. So this is the property of cancerous cell. Okay, they compete with normal cells. Yes, compete பண்ணி nutrient வாங்கி angiogenesis பண்ணி தான் next move ஆகுது. So this is also cancerous cell ஓட property தான். Right? அடுத்த question. Come on, answer பண்ணுங்க பார்க்கலாம். Answer பண்ணுங்க. Answer பண்ணுங்க. Answer, answer, answer. Yes, answer என்ன வரும்? Which of the following statement is correct regarding the number of helper T cells and the viral concentration in the blood? As the number of HIV increase, number of helper T cell increase ஆகும். தப்பு இல்லையா? நம்ம வைரஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது helper T cell குறையும். ரெண்டாவது, as the number of HIV increases, the number of helper T cell decreases. Yes. 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 Correcta? Correcta? Correct. So B is the correct answer. ஜோரானிகா, ஒரே நிமிஷம் ஜோரானிகா வெயிட் பண்ணுங்க. நான் இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு. எஸ், என்ன கேட்டிருக்கீங்க சார்? டவுட். சார் கேன்சர் பேஷண்ட்ல இருந்து நமக்கு இன்ஹிபிஷன் ஆகுது. ஓகே, பட் இன் பாடி நெய்பர் செல்ஸ்க்கு இன்ஹிபிஷன் ஆகாதா? கேன்சர் செல்லுக்கு ஐயோ நீ தப்பா புரிஞ்சிருக்க ஜோரானிகா, 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 ஜோரானிகா. கான்டாக்ட் இன்ஹிபிஷன்னா நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்னா என்னது? இட் இஸ் நாட் கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்னா நான் கம்யூனிகபிள் கிடையாது. கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்னா நான் கம்யூனிகபிள் கிடையாது ஜோரானிகா. கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படிங்கிறது என்னது? நார்மலா ஒரு செல் இருக்கு அப்படின்னா அந்த செல் பக்கத்துல இருக்கிற இன்னொரு செல் கூட கான்டாக்ட்ல வரும்போது இந்த செல்லோட டிவிஷன் ஸ்டாப் ஆயிரும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். சரியா? கான்டாக்ட் இன்ஹிபிஷன் என்ன? நம்ம சப்போஸ் ஒரு இடத்துல என்ன இருக்கு, இந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு, செல்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு, டிஷ்யூ டேமேஜ் ஆயிருக்கு, அண்ட் இந்த இடத்துல செல்ஸ் டிஷ்யூ இல்ல. அப்போ இங்க இருக்கிற செல் க்ரோ ஆகும். பட் இந்த செல் ஒரு செல் கூட கான்டாக்ட்ல வந்தோடனே அந்த செல்லோட டிவிஷன் அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். இதுக்கு பேர் தான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். ஒரு செல் டிவைட் ஆகுது, அந்த செல் இன்னொரு செல் கூட கான்டாக்ட்ல வந்த உடனே இந்த செல்லோட டிவிஷன் ஸ்டாப் ஆயிரும். இதுக்கு பேர் தான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். நார்மல் செல் டிவிஷன்ல இப்படி தான் நடக்கும். அண்ட் சப்போஸ் யோசிச்சு பாருங்க, இங்க கான்டாக்ட் இன்ஹிபிஷன் நடக்கல அப்படின்னு என்ன ஆகும்? இந்த செல்ஸ் டிவிஷனே ஸ்டாப் ஆகாது. அப்போ கான்டினியூஸா இங்க செல் டிவைட் ஆயிட்டே இருக்கும். அது என்ன ஃபார்ம் பண்ணும்? இந்த இடத்துல ஒரு பெரிய மாஸ் ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? அந்த மாஸுக்கு பேர் தான் டியூமர். இதுதான் என்னது? கேன்சரோட பிகினிங் ஸ்டேஜ். புரிஞ்சா? ஸோ இதுக்கு நான் கம்யூனிகபிள் அது கூட லிங்க் பண்ணக்கூடாது.
Right, sir, as the concentration of HIV decreases, the number of helper T cell increases. தப்பு இதென்ன சொல்லியிருக்கு, நம்ம பாடியில் இருக்கிற HIV வைரஸ் கம்மியாகும் போது ஹெல்பர் T cell அது பூஸ்ட் ஆகுமா? ஆகாது. ஹெல்பர் T செல்லுக்கும் பூஸ்ட் ஆகிறதுக்கும் பூஸ்ட் ஆகாததுக்கும் நம்ம HIV இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கு சம்மந்தம் கிடையாது. HIV இன்க்ரீஸ் ஆனால் ஹெல்பர் T cell குறையும், அது வேணா நடக்குமே தவிர ஹெல்பர் T cells வந்துட்டு HIV குறையறனால இன்க்ரீஸ் ஆகாது. ஹெல்பர் T cellோட ப்ரொடக்ஷன் HIV பண்ண போகிறது கிடையாது. கரெக்டா? HIV இல்லாதனால ஹெல்பர் T cellோட பூஸ்ட் அதிகமாக growth அதிகமாயிரும்னு அவசியம் அதுவும் கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் ராங். ரைட். டியா, தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு தானே கொடுத்துருக்கு பிட்வீன் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் HIV அண்ட் த நம்பர் ஆஃப் ஹெல்பர் T cell. பட் தர் இஸ் அ ரிலேஷன்ஷிப்னா HIV அதிகமாகும் போது HIV என்ன பண்ணுது? ஹெல்பர் T cell தான் அட்டாக் பண்ணுது. அப்போ ரிலேஷன்ஷிப் இருக்குதானே? ரைட். அப்போ இதுவும் தப்பு. சரியா? கான்சன்ட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் மீனிங் சேஞ்ச் ஆகாதா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச்ஐவினா நம்பர் ஆஃப் ஹெச்ஐவி ரெண்டும் ஒன்று தானே. கான்சன்ட்ரேஷனா நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி கூட கனெக்ட் பண்ணக்கூடாது. கான்சன்ட்ரேஷன்னா இங்கே நம்பரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? ரைட். ஓகே. கான்சன்ட்ரேஷனாக நீங்கள் சொல்யூஷன் சால்வெண்ட்ஸ் அண்ட் சொல்யூட் அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கனெக்டே பண்ணக்கூடாது. கான்சன்ட்ரேஷன் மீன்ஸ் நம்பர். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு என்னது? நம்பர், பாப்புலேஷன். மோர் கான்சன்ட்ரேஷனா மோர் பாப்புலேஷன், லெஸ் கான்சன்ட்ரேஷனா லெஸ் பாப்புலேஷன். வெரி சிம்பிள். பயாலஜி இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் வந்து நீட் எக்ஸாமில் ஒரு விஷயம் நீங்கள் சில்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிப் சொல்கிறேன். சில்லி மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணணும். அவ்வளோதான். ஓவர் அனாலிசிஸ் அண்ட் ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணிட்டா சில்லி மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரைட். அடுத்த கொஸ்டின் பாரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் டைம் லிமிட்டை அதிகப்படுத்திடுறேன். சரியா? ரைட். 45 செகண்ட்ஸ். ஆன்சர் பண்ணுங்கள். Answer பண்ணுங்க. Which of the following statement is incorrect? Which of the following statement is incorrect? Rheumatoid arthritis is an autoimmune disease. The use of drugs like antihistamine, adrenaline and steroids quickly reduces the symptoms of bacterial infection. Several genes called cellular oncogenes have been identified in normal cells, which when activated under certain conditions could lead to oncogenic transformations of the cells. NCRT-ல கொடுத்திருக்கிற lines இங்க கொடுத்திருக்காங்க. The vaccine also generates memory B and T cells that recognize the pathogen quickly on subsequent exposure and overwhelm the invaders with a massive production of antibodies. The correct answer is option yes. Incorrect தான் கேட்டிருக்காங்க இல்லையா? இது நம்மளோட NCRT லைன் as it is கொடுத்திருக்காங்க. இதுவும் அப்படியே நான் சொன்னேன்ல ஒரு பேராகிராஃப் இருக்கு, நீங்க அது படிங்க அப்படின்னு சொன்ன அந்த பேராகிராஃப் அந்த லைன் தான் இந்த லைன் இல்லையா? புரோட்டோ ஆன்கோஜின்ஸ், செல்லுலர் ஆன்கோஜின்ஸ் நான் சொன்ன அந்த லைன் தான் இது. எஸ், அப்படியே கொடுத்துருக்காங்க. The use of drugs like antihistamine, adrenaline and steroid quickly reduce the symptom of bacterial infection. தப்பு. இது எல்லாமே என்னது? அலர்ஜிக்காக வரக்கூடியது. அலர்ஜி ரிலேட்டட் என்னது? கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்றது. இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு பாக்டீரியா எனி ஹவ். அதனால த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. சரியா? ரிமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு நம்ம புக்ல NCRT-ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிராக்கெட்ல ரிமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு கொடுத்து ஆட்டோ இம்யூனிட்டி பேராகிராஃப்ல கடைசியில் ரிமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ரைட். 87.5%. 14 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி நைஸ். நான்சி, கிருத்தி அண்ட் பாலாஜி டாப் 3ல இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிருத்தி. ஆஃப்டர் லாங் டைம் நான் உங்களை பார்க்குறேன் இந்த கிளாஸில். ஸோ வெல்கம் டு த கிளாஸ் கிருத்தி. எஸ், அட்ரினலின் எங்கே இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க? அட்ரினலின் எங்கிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களா? நம்ம எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலோட உண்டியல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சரி, அடுத்த கொஸ்டின். அடுத்த கேள்வி அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். பாருங்க, அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Active immunity is slow and takes time to give its full effective response. Reason என்ன? Injecting the microbes intentionally during immunization or infectious organisms gaining access into body during natural infection induces. அப்பா எவ்வளோ பெரிய பெரிய questions எல்லாம் வருது. பாலாஜி மனசுக்குள்ள என்ன கிட்ட வார்த்தை திட்டிட்டு இருப்பான் இந்நேரம். ஏயா இதெல்லாம் ஒரு காமெடின்னு சொல்லிட்டு பண்ணுற பற்றி அவனெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லுவான். ஓகே, என்ன ஆன்சர் வரும்? ஓகே, டைம் முடிஞ்சிருச்சே. அசர்ஷன் ரீசனோட முதல் கேள்வியே இதுதான்.
எவ்வளோ பெருசாக இருக்குல்ல கொஷின். நான் படிக்கிறதுக்கே டயர்ட் ஆகிட்டேன், படிக்கவே டயர்ட் ஆகிட்டேன் பாரு. சபரிஷ் அங்கே வந்து கேட்குறான் ஓரியன்டேஷனில், ஏன் சார் டயர்டாக இருக்கீங்கன்னு. டயர்டாக இல்லைடா, நான் எனர்ஜி சேவ் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்காக? 11 o'clock வரைக்கும் கிளாஸ் எடுக்கணும்ல, அப்போ நான் எனர்ஜி சேவ் பண்ணும்ல. Right. Active immunity is slow and takes time to give its full effective response. 100% correct. Active immunity வந்து ஸ்லோவாக இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம passive immunity இமீடியட்டாக கொடுக்குறோம். எதுக்காக? ஸோ தட் இமீடியட் எஃபெக்ட். இப்போ வந்து பாம்பு கிடச்சிருச்சு அப்படின்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி வெயிட் பண்ணு, அது ப்ரொடியூஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சின்னா செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் எரிக்கும் போது தான் ஆக்டிவ் இம்யூனிட்டியே தூங்கி எந்திரிக்கும். சரியா? அதனால் அந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடாது. ஹிட் தேர்ட் கேஸ் மூவி பார்த்தீங்களா? ஹிட்டா? இல்லைடா, ஹிட் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது, அதை வந்து அது ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. டாக்டர் தருண், ஐ ஆம் சிவியர் காஃப் ஈவன் தோ ஐ டென்ட் ஈட் ஸ்வீட்ஸ், ஐ வென்ட் டு ஹாஸ்பிட்டல் பட் ஸ்டில் ஐ ஆம் ஹேவிங் கஃப் சார், வாட் டு டூ? ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இரும்பல் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னா டாக்டர்கிட்ட போயிருக்க. ஸ்வீட் சாப்பிட்டா இரும்பல் வரும்னு சொல்கிறது அவசியம் கிடையாது இல்லையா? ஸ்வீட் சாப்பிட்டா தான் இரும்பல் வரும்லாம் கிடையாது. ஹாஸ்பிட்டல் போனீங்க, இருந்தாலும் காஃப் இருக்குது, காஃப் வந்துட்டு போகிறதுக்கு சப்சைட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சரியா? காஃப் சப்சைட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, தூங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட தொண்டைக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் நீங்கள் கம்மியாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஆறும். சரியா? தொண்டைக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். தொண்டைக்கு ஸ்ட்ரெயின் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஆறும். ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்துட்டு ஜிஞ்சர் இருக்குல்ல, ஜிஞ்சரை கட் பண்ணி மென்னுட்டே இருங்க. அது இட் வில் கிவ் யூ சம் சூதிங் எஃபெக்ட். மெடிசின்ஸ் நான் இங்கே சொல்லக்கூடாது, விச் இஸ் லைக் கம்ப்ளீட்லி ராங். அதனால் நான் மெடிசின் சொல்ல மாட்டேன் ஆப்வியஸ்லி. ஓகே, பிகாஸ் மெடிசின் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறது நம்ம ஆன்லைன் கிளாஸில் சொல்கிறது என்னை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. சரியா? ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கட்டை தான். ஓகே, எனக்கு பெல்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. சரியா? ஸோ அப்படி கொடுக்கக்கூடாது. பட் ஆஸ் அ லைக் ஒரு சின்ன ரெமெடி மாதிரி சொன்னால், ஜிஞ்சரை கட் பண்ணி சின்ன பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் சீவிட்டு, அந்த தோலை சீவிட்டு ஜிஞ்சர் எடுத்து வாயில் வச்சுக்கோ. கொஞ்சம் டைமுக்கு கடி, அதோட ரசம், அதோட சாறு இருக்குல்ல, ஐ மீன் ஜூஸ், அது தொண்டைக்கு போனால் சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும் அண்ட் இட் வில் ஹீல். இல்லைனா இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹாட் வாட்டர் இருக்குல்ல, ஹாட் வாட்டரில் லியூக் வார்ம் வாட்டர், ஓகே, மெதுமெதுன்னு இருக்கிற தண்ணி, அதில் கொஞ்சோண்டு நீ என்னது சால்ட் போட்டு கார்கிள் பண்ணு. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், thrice a day. இல்லை எப்போலாம் தோணுதோ அப்போல்லாம் நீ கார்கிள் பண்ணலாம், தப்பு கிடையாது. இட் இன்க்ரீசஸ் கஃபா. ஜிஞ்சர்லாம் வேலைக்காகாதா? கஃபுக்கு டோலோ 650, ரேண்டாக் 150யா? ஏண்டா யாரா இவன்? ஏய் சரி மாத்திரை சொல்ல வேண்டாம், மாத்திரை இது டோலோ எதுக்கு எடுத்தாலும் டோலோ போடக்கூடாதுடா. கேன்சர் வந்துருச்சு, டோலோ 650 போட்டு சரியாக போயிடும். HIV வந்துருச்சு, டோலோ 650 போட்டு சரியாக போயிடும். ஓகே, டோலோ 650 போட்டு சரியாயிரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? அதுக்கப்புறம் என்னது UTI இன்ஃபெக்ஷன், டோலோ 650 போட்டு சரியாக போயிடும். ஹார்ட் அட்டாக், டோலோ 650 போட்டு சரியாயிரல, எதுக்கு எடுத்தாலும் டோலோ 65 போட்டு சரியாயிரும். போடாடே. சரியா? டர்மரிக் இருக்குது, ஜிஞ்சர், டர்மரிக், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஹாட் வாட்டரில் போட்டு சரியா பாயில் பண்ணி, வாட்டர் ஹாஃப் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணு, அதை ஸ்ட்ரெயின் பண்ணி, அதை என்ன பண்ணு, அதை ஃபில்டர் பண்ணி அந்த சூப் மாதிரி அதை குடி. சரியா? தட் வில் ஆல்சோ கிவ் பெட்டர் ரிலீஃப். ஓகே, ரேண்டாக் வந்துட்டு ஆன்டாசிட், பாராஸ்டமோல் வந்து அனால்ஜெசிக். அதுக்கும் கஃபுக்கும் சம்மந்தமே கிடையாது, ரெண்டு மெடிசனுக்கும். ஐயோ ராமா. சரி, எனிவேஸ் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? அசர்ஷன் இஸ் ரைட். இன்ஜெக்டிங் த மைக்ரோப்ஸ் இன்டென்ஷனலி டியூரிங் இம்யூனைசேஷன் ஆர் இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கானிசம்ஸ் கெய்னிங் ஆக்சஸ் இன்டு பாடி டியூரிங் நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் இன்டியூசஸ் ஆக்டிவ் இம்யூனிட்டி, விச் இஸ் ஆல்சோ கரெக்ட் அண்ட் தே ஆர் ரிலேட்டட் ஆல்சோ. ஓகே, என்னது ரிலேட்டட் ஆல்சோ. ஸோ ரெண்டுமே ரிலேட் ஆகுது, அதனால ஆப்ஷன் ஏ வில் பி த கரெக்ட் ஆன்சர். பாராசிட்டமோல் இஸ் அன் அனால்ஜெசிக்ஸ். அப்படின்னா என்ன பண்ணும்? பாராசிட்டமோட ரோல், பாராசிட்டமோல் அப்படிங்கிறது ட்ரக், அதோட ரோல் என்ன? பாராசிட்டமோலோட ரோல் நம்மளோட பாடியில் இருக்கிற பெயின், சரியா, மைல்டு பெயின், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் அண்ட் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது, அதுதான் அதோட ரோல். சரியா? அண்ட் அதே மாதிரி ரேண்டாக், பேண்டப்ரசோல், ராபிப்ரசோல், இந்த ட்ரக்ஸ் எல்லாம், ஒமிபெப்ரசோல், இதெல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம பாடி, நம்ம ஸ்டமக்கில் இருக்கிறது ஆன்டாசிட், ஆன்டி ஆசிட், ஆசிடிட்டியை வந்து குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. சரியா?
ஓகே ஏண்டா டோலோ கண்ணா டோலோ அப்படிங்கிறது மெடிசின் பேர் ட்ரக் பேர் கிடையாது ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோ டோலோங்கிறது பிராண்ட் நேம் டோலோவில் இருக்கிறது பேராசிட்டமோல் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் டோலோவை பேன் பண்ணியிருக்காங்க டோலோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்தியாவிலேயே எத்தனையோ டைம் அதை வந்து பேன் பண்ணாங்க டோலோ வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுதா ஸோ அதை தெரிஞ்சுக்கோ டு நாட் ப்ரெஸ்கிரைப் மெடிசன் டாக்டர் நீங்களே டாக்டர் ஆகிடக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த மெடிசன் எடுத்துக்கோங்க தயவு செய்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம் சரியா அடுத்த கொஸ்டின் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் எத்தனை பேர் 20% தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சரியா 3 2 1 கோ ஆன்சர் பண்ணுங்க கமான் ஏய் அப்படி சொல்லக்கூடாது ஐயோ அது அப்படி சொல்லக்கூடாது ஃப்ளூகோனசோல் என்னது ஆன்டி ஃபங்கல் ஃப்ளூகோனசோல் என்னது இது ஆன்டி ஃபங்கல் ஃப்ளூகோனசோல் நான் இங்கே ஃபார்மகாலஜி எடுத்துட்டு இருக்கேன் ஃபார்மகாலஜி நீங்கள் எம்பிபிஎஸ் காலேஜில் செகண்ட் இயரில் படிப்பீங்க அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க ப்ரெஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வச்சு மெடிசின் சொல்கிறது Okay, cocaine has a potent stimulating action on central nervous system, producing a sense of euphoria and increased energy. சரியா increased energy. Reason என்ன? Reason it interferes with the transport of the neurotransmitter acetylcholine. சரியா அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் கரெக்டா வரும் ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா ஸ்டேட்மெண்ட் எஸ் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் ஆனா ரீசன் தப்பு சரியா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் cocaine has a potent stimulating action இது stimulant தான் cocaine அதனால தான் நம்ம athletes எல்லாம் யூஸ் பண்றாங்க சரியா so yes assertion is correct but it interferes with the transporter of neurotransmitter acetylcholine தான் தப்பு அது interfere பண்ணாது interfere பண்ணா inhibit ஆகும் stimulate ஆகாது புரிஞ்சதா அதனால assertion is true but reason is false option C is the correct answer சரியா option C is the correct answer 21 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் அதிகமாக ஏன் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க டே இன்டர்ஃபேர் பண்ணிச்சு அசட்டில் கொலின் அப்படிங்கிறது என்னது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கரெக்டா அசட்டில் கொலின் வந்துட்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னா அசட்டில் கொலினை இன்டர்ஃபேர் பண்ணுது அப்படின்னா அதை இன்ஹிபிட் பண்ணுதுன்னு அர்த்தம் அப்போ அசட்டில் கொலினை இன்ஹிபிட் பண்ணா அடுத்த நெக்ஸ்ட் ரியாக்ஷன் நெக்ஸ்ட் நியூரானுக்கோ இல்லை மசில்க்கோ அது இன்ஃபர்மேஷன் கொடுக்கலினா எப்படிரா அது ஸ்டிமுலேட் பண்ணும் திங்க் அசட்டில் கொலைன் அப்படிங்கிறது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சரியா அசட்டில் கொலைன் நெக்ஸ்ட் ஓகே அசட்டில் கொலைன் நெக்ஸ்ட் நம்மளோட நெக்ஸ்ட் மசிலுக்கோ இல்லை நியூரானுக்கோ அது சென்ட் ஆனால் மட்டும்தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும் அப்போ அது இன்டர்ஃபியர் பண்ணுதுன்னா அங்கே இன்ஹிபிட் பண்ணுது அங்கே பாஸ் ஆகிறதுல பாஸ் ஆக விடலைன்னு அர்த்தம் அப்போ அது எப்படி ஸ்டிமுலேட் பண்ணும் பாயிண்ட் ரைட் எஸ் எஸ் கரெக்டா ஸோ அதனால ரீசன் இஸ் ஃபால்ஸ் ரீசன் என்னது இங்க தப்பு ரைட் ஓகே ஆல் ரைட் ஸோ ஃபைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க என்ன ஆன்சர் வரும் inspire of exposure in spite of exposure normal infection human are resisted in spite தான் இருக்கும் maybe of exposure to large number of infectious agents humans are resistive to diseases true humans are able to defend against most of the foreign agents in spite வரணும் இந்த இடத்துல சரியா foreign agents due to the ability to fight disease causing organism which is true so the correct answer is என்னால quiz attend பண்ண முடியாது
ரொம்ப lag ஆகுது சார் my network but I still continue the live at 2 minutes late duration. அப்படியா சரிடா. ரீசனும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ will be the correct answer. Option A will be the correct answer. சரி, ஆப்ஷன் A will be the correct answer. Right? Yes. Next question. புரிஞ்சது தானே? புரியலனா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? புரியலனா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பேத்தோஜன் அப்படின்னா டிசீஸ் காசிங் ஏஜென்ட். பாக்டீரியா, வைரஸ் அதெல்லாமே பேத்தோஜன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். எனக்கு ரொம்ப வருஷமா டெய்லியும் தூங்கி எழுந்தா உடனே ஒரு 10 மினிட்ஸ் கோல்டு கஃப் இருக்கும். யாரா கேட்டாலும் அலர்ஜின்னு சொல்றாங்க. எனக்கு அது என்ன ப்ராப்ளம்னே தெரியல. அது என்ன? தூங்கி எந்திரிச்ச உடனே? அப்போ தூங்கி எந்திரிச்ச உடனே வரதுக்கு அலர்ஜி அந்த டைமுக்கு மட்டும்தான் வரணுமா? கிடையாது. ஸோ அப்போ என்ன இருக்காது? அலர்ஜி இருக்கிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ டீப் ரீசர்ச் பண்ணி பார்த்தா என்ன, எந்த மாதிரி கஃப் வருது, எந்த டைமிங் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கா, இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சா அதுக்கப்புறம் ஆன்சர் அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, அதான் டைம் ஸ்பெசிஃபிக்கா, இல்லை நீங்கள் தூங்குற இடத்துல சுற்றி முற்றி எதாவது அந்த மாதிரி பாலன் எதாவது அலர்ஜி காசிங் எதாவது ஏஜென்ட் இருக்கா, இல்லை பர்டிகுலர் டைமில் எந்திரிச்சா மட்டும்தான் அந்த மாதிரி வருதா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஒரு சில டைம் என்ன ஆகும், நம்மளோட அப்ஸ்ட்ரக்ஷன், சரியா, நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வி கேன் சே லைக் டெம்பரேச்சர் சென்சிட்டிவிட்டி இருக்கும். சரியா? அதனாலேயும் நம்மளுக்கு வந்து கோல்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இருக்குது. என்னது, நான் சப்போஸ் ஏசியில் இருக்கிறேன், திடீர்னு ஏசியிலேருந்து வெளியே நான் திடீர்னு நான் சன்னி வீட்டுக்கு வெளியில் போயிட்டேன், வெளியே சூடாக இருக்குன்னா எனக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிடும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரிகரிங் பாயிண்ட் ஃபார் மீ, ரைட்? டெம்பரேச்சர் சேஞ்ச், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் செக்ரீட் ப்ரோட்டீன்ஸ் நோன் ஆஸ் இன்டர்ஃபெரான்ஸ். ப்ரோட்டீன்ஸ், இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறது என்னது? ப்ரோட்டீனா? சரி, இன்டர்ஃபெரான்ஸ் ப்ரொடெக்ட் த நான் இன்ஃபெக்டட் செல்ஸ் ஃப்ரம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். தப்பு. சரியா? ஏன்னா வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் இங்கே பாக்டீரியான்னு சொல்கிறது தவறு. ஸோ அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். Assertion is true but reason is what? False. ஏன்? ஏன்னா பாக்டீரியா அப்படிங்கிறது இந்த இடத்துல தவறான வேர்டு. இந்த இடத்துல வைரஸ் அப்படின்னு வருமே தவிர இங்க வைரஸ் போட்டா கரெக்ட் ஆயிருக்கும். சரியா? வைரஸ் போட்டா ஆன்சர் ஏ போட்டிருப்பீங்க. பட் வைரஸ் இல்லாம பாக்டீரியா இருக்கிறதுனால ஆப்ஷன் சி நம்மளுக்கு இங்க கொடுக்கணும். சரியா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆல்ரைட், ஓகே. பேலன்ஸ் அசர்ஷன் ரீசன் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. நம்ம டைரெக்டாக என்ன போயிடலாம், அடுத்த கரெக்ட்லி மேட்ச்டு பேர் கொஸ்டினுக்கு போயிடலாம். சரியா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் ஆன்சர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. எஸ், மலேரியா என்னது? பிளாஸ்மோடியம். கரெக்ட் இல்லையா? மலேரியா என்னது? பிளாஸ்மோடியம், which is right. பிளேக் என்னது? எர்சீனியா பெஸ்டிஸ், which is also right. டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம், அதுதான் இங்க வரணும். கரெக்டா? அப்போ இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸ்லீப்பிங் சிக்னஸ், ட்ரிபனோசோமா கேம்பியன்ஸ், ரைட்? ஸோ கேம்பியன் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், ரைட். ஸோ 69% பாலாஜி, என்கே ஷாலினி, சஞ்சித் டாப் 3ல இருக்கீங்க. ஏண்டா மலேரியானா பிளாஸ்மோடியம், யார் அது? ஆப்ஷன் ஏன் சூஸ் பண்ணது யாரு? சரி, நான் ஆப்ஷனை பீன் சூஸ் பண்ணவங்கள கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனால் ஆப்ஷன் ஏன் சூஸ் பண்ணவரை நான் மன்னிக்கவே மாட்டேன். யார் அது? கிரிக்கெட்ல விக்கெட் விழுந்த பார்த்துட்டு அமுக்கிட்டியா? கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருக்கியா? யாருக்கு? நீ சிஎஸ்கே மேட்ச் ஆடா இன்னைக்கு? டெல்லி சேலஞ்சர், டெல்லி தானே மேட்ச், ஆர்சிபி அண்ட் டிசி தானே மேட்ச் இன்னைக்கு. ஆர்சிபி டிசி மேட்ச் இன்னைக்கு? யாருக்கும் டிசிக்கு மேட்ச் இருக்குல்ல இன்னைக்கு? ஏண்டா உனக்கு நீட் எக்ஸாம்ல இதே மாதிரி ஐபிஎல் பார்த்துக்கிட்டே இரு. சரியா? ஐபிஎல் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஐபிஎல் பார்க்குறவங்களாம் என் கூட பேசாதீங்க தயவு செய்து. நீங்கள் போய் ஐபிஎல்லே பாருங்க. சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சா? ஐயோ, அப்போ சீக்கிரம் முடிச்சா டெய்லி நானும் பார்க்கணும் சிஎஸ்கே மேட்ச். ஐயோ ஐயோ, நான் போகிறதுக்குள்ளே மேட்சே முடிஞ்சிருமேடா டேய். சரி பரவாயில்ல, நான் ஹைலைட்ஸ் பார்த்துக்கிறேன்.
சரி அப்படியே கொஞ்சம் சின்ன ஸ்கோர் அப்டேட் பண்ணிடுறேன் பார்க்கலாம் இங்கே. நான் ஐபிஎல் பார்க்கலையா? சரி, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஐபிஎல்லாம் பார்க்கக்கூடாது. என்ன ஆன்சர் வரும்? ஓகே ரைட். இப்போதான்டா பிளாஸ்மோடியம்னு படித்தேன். எவ்வளோ தாட்டிடா பிளாஸ்மோடியம் சொல்கிறது? இது எப்படிடா தப்பாக முடியும்? இது எப்படிடா தப்பாக முடியும்? அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின். எர்சினியாவை எப்படா எக்ஸ்பிளைன் பண்ணுறது? எர்சினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிறது இது ஒரு காசட்டிவ் ஏஜென்ட். சரி, என்னது? இது ஒரு காசட்டிவ் ஏஜென்ட். என்ன காஸ் பண்ணும்? பிளேக் காஸ் பண்ணும். சரியா? டேய், உனக்கு எக்ஸாம்டா, எனக்கு எக்ஸாம் இல்லடா. உனக்கு எக்ஸாம் இருக்கு, எனக்கு எக்ஸாம் இல்லையே. ஓகே, ஆல் ரைட். ஸோ பிளேக் இஸ் அ காசட்டிவ் ஏஜென்ட், பாக்டீரியா. சரியா, இது வந்து ஒரு பாக்டீரியா எர்சினியா பெஸ்டிஸ் காஸ் பண்ணும். சரி, அது ஒரு பாக்டீரியா விச் காசஸ் எர்சினியா பெஸ்டிஸ். கிருத்தி 2 சாப்டர் இருக்கா? எஸ், கரெக்ட் தான்டா கிருத்தி, 2 சாப்டர் இருக்கு. முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சு போயிடும். சரி, யாரோ இங்கே அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அப்டேட் பண்ணலையா? அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவ்வளோதான். இதுக்கப்புறம் மேட்ச் இருக்கு, ஒரு 4 மேட்ச் சால்வ் பண்ணிட்டு நம்ம அடுத்த சாப்டருக்குள்ள பூந்துடலாம். சரியா, ஒரு 4 மேட்ச் தான் இருக்கு, அதை சால்வ் பண்ணிட்டு அடுத்த சாப்டருக்குள்ள போயிடலாம். அடுத்த சாப்டர்ல எக்ஸ்பிளனேஷன்லாம் எதுவும் இல்லடா. அடுத்த சாப்டர்ல நம்ம வந்து என்னது, டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்கிறேன், டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லை, அதில் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் தான். அதை நான் என்சிஆர்டி லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? ஸோ நம்ம டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். ஒன்லி சிஎஸ்கே மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ், நோ அதர் மேட்ச். அப்படியா? ஓகே, நான் டிசி மேட்ச்னு நினச்சேன் இன்னைக்கு, டிசிஆர்சிபி. ஓகே, நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. நாட் கரெக்ட்லி மேட்ச்டுனா இன்கரெக்ட். ஓ, இன்கரெக்டா? சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், கியூலெக்ஸ் பாப்பியன்சிஸ் ஃபிலேரியாசிஸ். எஸ், கரெக்ட். எய்டிஸ் அகிப்டி எல்லோ ஃபீவர் 100% கரெக்ட். என்னது, இது ஃபீமேல் தான்டா, இது ஃபீமேல் மஸ்கிட்டோ தான். சரியா, யோசிச்சு பாருங்க எவ்வளோ டேஞ்சரஸ். ஃபீமேல் அனஃபிலிஸ் மஸ்கிட்டோ என்ன காஸ் பண்ணும்? மலேரியா. இது என்ன காஸ் பண்ணும்? மலேரியா, நாட் லீஷ்மேனியாசிஸ். லீஷ்மேனியாசிஸ் அப்படிங்கிறது தப்பு. சரியா, லீஷ்மேனியாசிஸ் காஸ் பண்ணாது. லீஷ்மேனியா அப்படிங்கிறது காஸ் பண்ணும். லீஷ்மேனியா வில் காஸ் லீஷ்மேனியாசிஸ். சரி, அதோட காசட்டிவ் ஏஜென்ட்லேயே லீஷ்மேனியா வரும். லவ் யூ சாரா. டேய், நீ பையன் தானே? சரி, பையனா ஓகே. பொண்ணாக இருந்ததுன்னா வச்சுக்கோ, என் பொண்ணு பேர் வச்சு வந்திருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க ஒரு சில பேர் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. சரியா, கொஞ்சம் பார்த்துடா. எனிவேஸ், ஐ லவ் யூ எவ்ரிபடி, ஐ லவ் எவ்ரி ஒன். சரி, ஐ லவ் யூ சல்மான், ஐ லவ் யூ ஷாருக், ஐ லவ் யூ ஆமிர், ஐ லவ் யூ அக்ஷய்குமார். ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ரைட். ஓகே, எத்தனை பேர் தப்பு? எல்லாரும் தப்பு, 5 பேர் தான் கரெக்ட். சரி, அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுதான் கடைசி, அதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் போயிடலாம். சார், லைக் திஸ் எக்ஸாமில் தெரியாத ஆப்ஷன் வந்தால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? லைக் லாஸ்ட் கொஸ்டின் பிளேக். சொல்கிறேன், சரி சொல்கிறேன், வெயிட் பண்ணு. இது என்னது? கரெக்ட்லி மேட்ச்டு பேர். ஓகே, ரைட். பாங்னா என்னது? பாங் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் வெரி டேஞ்சரஸ். ஹோலி டைமில் நார்த் இந்தியா போனீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் பாங் குடிப்பாங்க. சரி, நானும் வந்து குடிக்கலான்னு தான் யோசிக்கிறேன், பட் எங்கள் அம்மா விட மாட்டுறாங்க. சரி, நானும் பாங் குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு, பட் விட மாட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்க. பட் எஸ், தட்ஸ் நாட் வெரி ஹார்ம்ஃபுல். பாங் என்ன காஸ் பண்ணும்? ஹாலுசினேஷன் காஸ் பண்ணும். சரியா, ஹாலுசினேஷன் காஸ் பண்ணும். ஹல்லேலூயா, ஹாலுசினேஷன் காஸ் பண்ணும். ஓகே, அடுத்தது கொக்கைன் என்ன காஸ் பண்ணும்? கொக்கைன் இஸ் அ ஸ்டிமுலண்ட். கொக்கைன் என்னது? ஸ்டிமுலண்ட். கரெக்டா, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். மார்ஃபின் என்னது? அனால்ஜெசிக். கரெக்டா, அனால்ஜெசிக்.
பெயின் கில்லர்னு சொல்கிறேன் கரெக்டாக பெயின் கில்லர் தட் இஸ் அனால்ஜெசிக் ஓகே பார்பிட்யூரேட் இது என்னது செடேட்டிவ் பார்பிட்யூரேட் செடேட்டிவ் கரெக்டு சரி அனால்ஜெசிக்னா பெயின் கில்லர்டா ஸோ பாராஸ்டமோல் இஸ் அன் அனால்ஜெசிக் you are from Maharashtra oh my god very good Vidya oh super lovely very nice sir you look so handsome ஐயோ தம்பி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அண்ட் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் வைஃப் இருக்காங்க ஹஸ்பண்ட் இல்லை சரியா டே நான் ஒரு பையன்டா சரியா so the correct answer is option D all right எல்லாருமே சீன் போட்டு வச்சிருக்கீங்க டே மார்ஃபின் இப்போதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் பெயின் கில்லர் பெயின் கில்லர் பெயின் கில்லர் பெயின் கில்லர் அப்படின்னா அனால்ஜெசிக் சரியா பெயின் கில்லர்னா அனால்ஜெசிக் ரைட் ஓகே 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 அடுத்த கொஸ்டின் போயிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மேட்ச் போயிடலாம் டைரக்டா சரியா நிறைய இந்த மாதிரி கொஸ்டின் தான் இன்கரெக்ட் ஒரு கரெக்ட்லி மேட்ச் பேர்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்போ காசட்டிவ் ஏஜென்ட் அந்த டிசீஸ் பேரு சிம்டம்ஸ் அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு தாட்டி படிச்சுக்கோங்க சரியா டெலிகிராம் சேனல் லிங்க் வேணுமா டெலிகிராம் சேனல் லிங்கா அது எதுக்குடா உனக்கு வேணும் அதே நீ போய் டெலிகிராமில் போயிட்டு பிடபிள்யூ தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணு வந்துடும் சரியா ரைட் அடுத்தது நம்ம ஒரு சில மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டினுக்கு போயிடலாம் இல்லை ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது அதுக்கப்புறம் டேரெக்டாகவே மேட்ச்சுக்கு போயிடுச்சு ஆன்சர் பண்ணுங்க ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது ஆன்சர் பண்ணுங்க சார் ஐ எம் கேர்ளா செருப்படி விலகு செருப்படி நீங்க வாங்க விடாம எல்லாருமே சேர்ந்து செருப்படி வாங்க வச்சிருவீங்கன்னு ஓகே ரைட் ஓகே எய்ட்ஸ் என்னது எய்ட்ஸ் பேசிலஸ் கிடையாது பேசிலஸ் அப்படின்னா என்னது ராட் ஷேப்டு பாக்டீரியா பேசிலஸ் அப்படின்னா ராட் ஷேப்டு பாக்டீரியா ஓகே கரெக்ட் தானே பேசிலஸ்னா ராட் ஷேப்டு தானே காக்கஸ்னா தான் ஸ்பெரிக்கல் எஸ் பேசிலஸ்னா ராட் ஷேப்டு பாக்டீரியா அண்ட் எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் அப்போ இது வராது ரெண்டாவது சிஃபிலிஸ் ட்ரிபோனிமா பலேடியம் கரெக்ட் இது ஒரு பாக்டீரியா மலேரியானது ட்ரிபோனோசோமா தப்பு மலேரியா இஸ் அ பாராசைட் ஸோ இது தப்பு கொனோரியா வைரஸ் கிடையாது ஒரு பாக்டீரியா சரியா செருப்படி மேக்ஸ் உருப்படி சார் அதனால வாங்கிக்கோங்க ஆமாண்டா டே கரெக்டு தான்டா வித்யா தட்ஸ் ட்ரூ செத்துருவேன் நான் அவ்வளோதான் ஓகே ரைட் எஸ் வணக்கம் முருகன் பக்தன் ஈவன் ஐ லவ் முருகன் லார்ட் முருகா ஐ லவ் முருகா எஸ் நெக்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் என்னது நம்மளோட பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் எத்தனை பேர் 82% கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க சஞ்சித் டாப்ல இருக்கீங்க வெரி நைஸ் அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் போயிடலாம் சரியா அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் போயிடலாம் மேட்ச் த ஃபாலோயிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் ஆன்சர் பண்ணுங்க 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் ரீச் பண்ணணும் சரியா 30 செகண்ட்ஸ் இல்ல 10 செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் ரீச் பண்ணணும் ரீச் பண்ணுங்க பார்க்கலாம் 10 செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் ரீச் பண்ணுங்க பார்க்கலாம் கமான் பர் லெசன் 1 மாடியூல் சால்வ் பண்ணா பத்தாது ராக்கண்ணா பிரியதர்ஷினி எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமோ பர் சாப்டர் ஒரு 500 to 1000 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணணும் சரியா பர் சாப்டர் ஒரு 500 கொஸ்டின் ஆச்சு மினிமம் நீங்க சால்வ் பண்ணியே ஆகணும் சரியா பண்ணியே ஆகணும் இந்த சென்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தே நிறைய கொஸ்டின் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்பீங்க அதை இன்க்ளூடிங் சொல்றேன் அதை இன்க்ளூட் பண்ணி ஒரு 1000 கொஸ்டின் ஆச்சு பர் சாப்டர் நீங்க சால்வ் பண்ணியிருக்கணும் புரிஞ்சுதா ரைட் எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க எத்தனையோ டிபிபி டெஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் அதெல்லாமே கால்குலேட் பண்ணி ஒரு 50000 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணியிருப்பீங்க நீட் எக்ஸாம் போகும்போது அது போதும் சரியா 50000 கொஸ்டின் சாதாரண கிடையாது புரிஞ்சுதா ரைட் இந்த லாஸ்ட் 2 monthsக்குள்ளேயே நீங்க ஒரு 10000 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கணும் ஓகே ஸோ ஆக்டிவ் நேச்சுரல் இம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் என்னடா ஆன்சர் வரும் இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே
சரி, ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா ஆன்டிபாடி டிரான்ஸ்ஃபர் த்ரூ பிளாசண்டா, இது வந்து நம்மளோட பாசிவ் நேச்சுரல் இம்யூனிட்டி. அப்படின்னா C5 எங்க இருக்கு? C5 இந்த ரெண்டு இடத்துல இருக்கு. அப்போ பி வராது, டி வராது, பி வராது, டி வராது. சரியா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? வாட் வில் பி த கரெக்ட் ஆன்சர்? செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், இன்ஃபெக்ஷன் ஆஃப் injection of gamma globulin varadu. Direct contact with the pathogen that have entered inside, direct contact will cause your active natural immunity. Active natural immunity match with the 3. சரியா? active natural match with the 3. So A3 varum. A3 na C will be the correct answer. A3 na varum, C will be the correct answer. சரியா? B4, first line of defense என்னது? First line of defense, yes, B is your surface barriers. Passive natural immunity என்னது? Yes, C5, correct. அப்போ second line of defense என்ன வரும்? Complement. சரியா? Complement protein. சரியா? C is the correct answer. Hi Anjana, hello, hi, வணக்கம். சார் நான் யக்கீன் மாடியூல் கொஸ்டின் சால்வ் பண்ண சேம் கொஸ்டின் டேஷ் இன்ஸ்டிடியூட் பேப்பரில் இருக்கு, காப்பி பேஸ்ட். அது அப்படிதான்டா இருக்கும், அது அப்படிதான் இருக்கும். சரியா? ஒருத்தர் காப்பி பண்ணுறது இந்த இண்டஸ்ட்ரியில் சகஜமான விஷயம் தான்டா, அது அப்படிதான். சரியா? புது கொஸ்டின் எங்கிருந்து தேடுவாங்க? எல்லாம் காப்பி பேஸ்ட் வேலை தான் பண்ணுறாங்க. சரியா? நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டின் பேங்க்னு ஒன்று இருக்கும். சரியா? நம்மக்கிட்ட டேட்டா பேஸ் இருக்குது. பிடபிள்யூவில் நம்மக்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ இருக்கிற எல்லா கொஸ்டின் புதுசாக எங்கெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் டீச்சர்ஸ், நம்ம பிடபிள்யூவில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே போட்டுருவாங்க. அந்த டேட்டா பேஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி நம்ம சூஸ் பண்ணி அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ, எது இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, புது கொஸ்டின் என்னவா இருக்கோ அதை சூஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறது நாங்கள். சரியா? மாக் டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும் மேபி இந்நேரம். சரியா? ஸோ மீதி எல்லாம் அப்படியே பிடபிள்யூ ஃபிசிக்ஸ் வாலாவோட மொடியூல்ஸ், ஃபிசிக்ஸ் வாலாவோட கொஸ்டின்ஸை நிறைய இடத்துல காப்பி ஆயிருக்கு. சரியா? காப்பி பண்ணுவாங்க. ஓகே ஓகே யாஸ் எஸ் அப்படிதான் இருக்கும். ஓகே, சாரி அம்மா ஹேட் கான் அவுட், ஸோ அட்டென்ட் பண்ண முடியல. அப்படியா? தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அஞ்சனா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் ஆன்சர் பண்ணுங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின், வெரி சிம்பிள் கொஸ்டின். 5 செகண்டுக்குள்ள ஆன்சர் பண்ணணும். இதை 5 செகண்ட்ஸ் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. அதுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ். இந்த கொஸ்டின் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின், சேம் கொஸ்டின், PYQ. சரியா? இது என்னது? இது PYQ நினைக்கிறேன். கரெக்டா? அதனால டைம் எடுத்துக்க கூடாது. டிப்தீரியா, DPT வேக்சின், B3 எங்க இருக்கு? B3 இங்க மட்டும்தான் இருக்கு. A is the correct answer அப்படின்னு போட்டுறணும். அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? சாரி, B3. கரெக்ட். புரிஞ்சுதா? சியா? கரெக்டா தானே கேட்டிருக்காங்க. யோ சி டிப்தீரியா, DPT வேக்சின். சரியா? ஸோ பி என்னது? 3. B3 இங்க தான் இருக்கு. இங்க B4 தப்பு, B2 தப்பு, B1 தப்பு. சரியா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா? ஏ தான் கரெக்ட். 5 செகண்ட் தான். டிப்தீரியானா DPT வேக்சின், வேற எதுவுமே கிடையாது. போன கொஸ்டின் ஆப்ஷன் சியா? பார்க்கலாம்டா. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 30% தான் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் சியா? ஆமா, ஆப்ஷன் சி தான் நானும் போட்டிருக்கேன். ஆப்ஷன் சி தான் நானும் போட்டிருக்கேன். டே, பிஏ நான் கட் பண்ணிட்டேன், டிஏ நான் கட் பண்ணிட்டேன், சி தான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் கொஸ்டின் இன்ஸ்டெட் ஆஃப் சி யூ மார்க்டு பி. ஓ, அப்படி பண்ணிட்டேனா? இதில் போலில் தப்பாக மார்க் பண்ணிட்டேனா? ஐ எம் ஸோ சாரி. நான் அங்கே கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஐ எம் ஸோ சாரி. போலில் நான் மாற்றி போட்டிருப்பேன். சாரி. ஐ எம் ரியலி வெரி சாரி. ரேபிஸ் வைரஸ்ன்னு ஒன்று ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான். ரேபிஸ் வைரஸ் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போடுங்க. எனக்கு DPT வேக்சின் ஈஸியாக தோணுச்சு, அதனால போட்டேன். சரியா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங்க்கு 5 செகண்டுக்கு மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் குற்றம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரியா? சாரி கிருத்தி, சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம்? பாவ மன்னிப்பு கேட்கட்டா? யார்கிட்ட? நம்ம நான்சி கிட்ட. நான்சி, பாவ மன்னிப்பு கொடுக்குறீங்களா? என்னது கன்ஃபெஷன்? சர்ச்சில் அப்படி தானே பண்ணுவாங்க. கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு போகிறீங்களான்னு? சின்ஸ் நான் கன்ஃபெஸ் பண்ணுறேன், தப்பாக மார்க் பண்ணிட்டேன் போல்ல.
Okay, elephantiasis. Okay, causative agent, Wuchereria bronchopty, mode of infection within infected food and water, malaria, Plasmodium vivax, bite of male Anopheles mosquito. ஓகே என்ன கேட்டிருக்காங்க டிசீஸ் வித் கரெக்ட் மேட்சிங் கேட்டிருக்காங்க சரி டைஃபாய்டு சால்மோனல் டைஃபி வித் இன்ஸ்பயர்ட் ஏர் தப்பு ஓகே நிமோனியா ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் விச் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் ஓகே டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இது இன்ஃபெக்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் கிடையாது எலிஃபென்டியாசிஸ் எப்படி வரும் எலிஃபென்டியாசிஸ் ஒரு ஃபிலேரியாசிஸ் நம்ம மஸ்கிட்டோ பைட்டுனால வரும் இல்லையா மஸ்கிட்டோ பைட்டு தானே so D is the correct answer right அடுத்த கேள்வி ஆன்சர் பண்ணுங்க சார் நீங்க முன்னாடி நீங்களே கொஸ்டின் பேங்க் புக்கு எழுதுறத சொன்னீங்க சார் அது எங்க கைக்கு எப்போ வரும் ஆமாண்டா கண்ணா நான் சொன்னேன் நான் கொஸ்டின் பேங்க் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் பட் என்னால் எழுத முடியல சரியா இடையில ஆப்ஸ்ட்ரக்ட் ஆகி இடையில நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் டியூ டு மல்டிபிள் ரீசன்ஸ் என்னால் அது எழுத முடியல நான் பாதி தான் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் பாதி மீன்ஸ் பாதி கூட இல்லை ஒன்லி 20% தான் அதோட வேலை முடிஞ்சிருக்கு மேபி 1 year ஆகும்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம் தான் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன் பரமண்டத்தில் இருக்கு பரமபிதாவே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எங்கள் அன்பு தரும் தப்பு போல் ஆமீன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓம் நம சிவாய சரி இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சலைவா இன் மவுத் அண்ட் டியர்ஸ் இன் ஐஸ் என்னடா இது பழமொழி சொல்ற மாதிரி இருக்கு ஓகே சலைவா இன் மவுத் டியர்ஸ் இன் ஐஸ் ஓகே 1 in the finger 2 in the mind 1 in the finger 2 in the mind அந்த மாதிரில இருக்க saliva in the mouth and tears in the eyes okay what is that saliva and tears ரெண்டுமே என்னது physiological barrier mucus coating of epithelium anti-tetanus and anti-snake bite injections they are like active immunity cellular barrier anti-tetanus and anti-snake bite what is that called they are cellular barrier என்ன ஆன்சர்டா வரும் சொல்லுடா சீக்கிரம் ஏ வருமா saliva in mouth physical barrier options wrong என்னடா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க let me see okay 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 கரெக்ட் தானே சலைவாங்கிறது என்னது physiological barrier தானே கரெக்ட் தானே A2 னா எங்க இருக்கு A2 னா ஐயோ ஆமா ஆப்ஷன்ஸ் ராங் ஆப்ஷன்ஸ் என்னது ஆப்ஷன்ஸ் ராங் சரியா ஆப்ஷன்ஸ் ராங் ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்குடா கண்ணா சரியா மேட்ச் ஆகல எஸ் ஆப்ஷன்ஸ் மேட்ச் ஆகல A2 வரும் சரியா என்னது நம்மளோட சலைவா அப்படிங்கிறது physiological barrier mucous coating அப்படிங்கிறது physical barrier கரெக்ட் தானே இது physical barrier அண்ட் அதே மாதிரி ஆன்டி டெட்டனஸ் அப்படிங்கிறது ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாலிமார்போ லியூக்கோசைட் அண்ட் மோனோசைட் செல்லுலர் பேரியர் அப்படின்னா C3D4 வரும் கரெக்டா C3D4 ரைட் கிரேஸ் மார்க்கா இங்க எப்பறான கிரேஸ் மார்க் கொடுக்கறது இங்க ஏதோ ஒன்று நான் மார்க் பண்ணி தானே ஆகணும் என்ன மார்க்லாம் டி மார்க் பண்ணலாமா எஸ் ஸோ தப்பிச்சிட்டிங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாமா எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாமா பயோடெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணிடலாமா பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணிக்கோங்க சரியா பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஹோம்ஒர்க்காக பண்ணிக்கோங்க நான் பயோடெக்னாலஜிக்கு நம்ம போயிடலாம் எஸ் கிளியர் ஏன்னா 9 o'clock ஆச்சு 9 ஆச்சு இல்லையா 9 ஆச்சு 11 o'clockல முடிக்கணும்னா 1 hour 2 சாப்டர் இருக்கு சீக்கிரம் முடிக்கணும் இல்லையா ஸ்டார்ட் பண்ணிடலாமா மாசா ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே லீடர் போர்டு என்னது சொல்லுது லீடர் போர்டு என்ன சொல்லுது நான்சி டாப்ல இருக்கிறது சொல்லுது வாவ் how this happened நான்சி டாப்ல இருக்கீங்க வெரி குட் நான்சி சூப்பர் நான்சி சஞ்சித் என்னது செகண்ட் பிளேஸ்ல இருக்கீங்க சூப்பர் வெரி குட் சமீரா சாகர் தேர்ட் பிளேஸ் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள தான் எப்பவுமே காம்படிஷன் இருக்குது சரி பரவாயில்ல அடுத்தது தவனேத்ரா ஃபோர்த் பிளேஸ் வெரி குட் செல்வகுமார் அஃபீப் அஃபேல் மஞ்சுகுமார் பாலாஜி சஷாங்க் கிங் லூசி விஜய் சக்தி வித்யா அனன்யா கிருதி இப்பதான் வந்தீங்க பட் பரவாயில்ல
ரெண்டு கொஸ்டின் தான் தப்பு பட் கரெக்ட். ஓகே, யோகேஷ், சஞ்சய், பரமேஸ்வரி, குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி, சோல் ஆஃப் மெடிகோ, பிரெயின் ஸ்டார்மர், அனன்யா, என்கே ஷாலினி, பிரவீனா, பிரியங்கா, பாலா, அஞ்சனா, ராஜேஸ்வரி, கௌதம், முஜா ஜமீம், ஃப்ளோரம், ஐயப்பன். சரி, அவங்களோட ரேங்க் என்னது நீங்க பார்த்துக்கோங்க. குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி, டீயா என்னது கரெக்டா? கரெக்டா? யூ ஆர் ஸ்டார்டிங். ஐயோ, என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் போகிறீங்க? 9:30க்கு முடிப்பேன்னு சொன்னீங்க, 9 o'clock கூட ஆகலை, அதுக்குள்ளே முடிச்சிட்டீங்க. ஓகே சார், ஓகே, பாய் பாய், ப்ளீஸ் டேக் கேர். நல்லா போய் சாப்பிட்டு தூங்குங்க. ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் யுவர் பிலவட் ஒய்ஃப். டுமாரோ சண்டே ஏதாவது படத்துக்கு போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஏன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, இப்படி தான் வரணும் டெய்லி கிளாஸுக்கு. அடுத்த வாரம் மறுபடியும் இப்படியே தான் வரணும் டெய்லி. ஸோ யூ ஹாவ் ஃபன். ஏன்னா நோ கிளாஸ் ஆன் சண்டே. நல்லா தூங்குங்க. நீங்களும் யங்ஸ்டர் மாதிரி பஜ்ஜி சாப்பிடுங்க. ஓகே, ஆல்ரைட். சரி, அடுத்தது நம்ம பயோடெக்னாலஜிக்கு போயிடலாமா? எஸ், பேலன்ஸ் ஒரு MCQs எல்லாம் இருக்கு, நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, டயக்ராம் கொஸ்டின் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டயக்ராம் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. சரியா? இந்த மாதிரி டயக்ராம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த டயக்ராம் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. நான் மறுபடியும் டயக்ராம் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு தனியாக கிளாஸ் எடுப்பேன். சரியா? திங்கக்கிழமை நம்ம டயக்ராம் கொஸ்டின்ஸுன்னு தனியாகவே கிளாஸ் இருக்குது, புரிஞ்சுதா? அந்த கிளாஸில் எல்லா டயக்ராம் கொஸ்டின்ஸும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ பயோடெக்னாலஜிக்கு நம்ம போயிடலாம். சரியா? பயோடெக்னாலஜிக்கு போயிடலாம், புரிஞ்சுதா? மார்னிங் 9 AM கிளாஸ் சார், நீட் சேனல் நாளைக்கா? ஐயோ, இப்படியே டெய்லி கிளாஸ் எடுத்து நம்ம செத்து போயிடும் சார் ஒரு நாள், அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையே இதாக இப்படியே மாறிடுச்சு, ரொட்டீன். பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு தானே, நம்ம பசங்களுக்கு என்னது மே 3ஆம் தேதி வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளும் நம்ம பசங்களும் நம்ம நீட் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ட்ரிப்புக்கு போகலாம் எங்கேயாச்சும். சரியா? சரிங்களா சார்? பாய் பாய் சார், குட் நைட், டேக் கேர். ஐயோ, தமிழ் இங்கிலீஷும் தமிழ் மாற்றி மாற்றி எடுக்கிறீங்க, பெரிய ஆள் தான் போங்க. என்ஜாய் பண்ணுங்க சார், என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்ச நாளில் நம்ம தெலுங்கானாவும் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி இங்கிலீஷில் இருக்கீங்க, சூப்பர். உங்களை கதம் பண்ணிடுவாங்க. ஓகே, ரைட். நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரிப் டு பாரிஸ். அவ்வளோலாம் பட்ஜெட் நம்ம PWலையும் இல்லை, நம்மக்கிட்டையும் இல்லை. ட்ரிப் டு பாரிஸ், இத்தனை பேர்த்து கூப்பிட்டு பாரிஸுக்கு போகிறதா? உங்கள் வீட்டில் கொண்டுருவாங்க. உங்கள் வீட்டில் வந்து செருப்படி கொடுப்பாங்க எங்களுக்கு. ஓகே, நீ ட்ரிப்புக்கு வர முடியாதா? ஏன் வர முடியாது? வாங்க, இங்கே இருக்கிற அத்தனை பேர் வாங்க, ட்ரிப்புக்கு போகலாம். ட்ரிப்புன்னு எங்கே? பக்கத்தில் நம்ம மைசூர் பேலஸ் போயிட்டு வந்துடலாம். சரி, இல்லை பெங்களூர் பேலஸ் போயிட்டு வந்துடலாம். சரியா? இல்லைனா திப்பு சுல்தான் பேலஸ் பக்கத்தில் தான் இருக்குது, சம்மர் பேலஸ், அங்கே போயிட்டு வரலாம். செலவு கம்மியாகும். Live ending time will be 11 o'clock in the 11 o'clock, 10:59 the live will end. Okay, trip to Ellora Cave. சரி, ஓகே. அடுத்தது நம்ம பயோடெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பயோடெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ். இதில் நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். லைக் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இல்லை, கொஸ்டின்ஸ் அண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் டாபிக் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக கொஸ்டின் சால்விங் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? கொஸ்டின் சால்விங் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரேக் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லிடுங்க இப்போவே. சரியா? பிரேக் வேணுமா? பிரேக் வேணும் அப்படின்னா பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க பார்க்கலாம் எத்தனை. ஓகே, பிரேக் வேணும்னா A டைப் பண்ணுங்க, வேணானா B டைப் பண்ணுங்க. சரியா? பிரேக் வேணும்னா A டைப் பண்ணுங்க, பிரேக் வேண்டாம் அப்படின்னா B டைப் பண்ணுங்க. பிரேக் வேணும்னா A டைப் பண்ணுங்க, பிரேக் வேண்டானா B டைப் பண்ணுங்க. பிரேக் வேணும்னா A டைப் பண்ணுங்க, பிரேக் வேண்டானா B டைப் பண்ணுங்க. டைம் முடியுதுடா, சீக்கிரம். பிரேக் வேணும்னா A டைப் பண்ணுங்க, பிரேக் வேண்டானா B டைப் பண்ணுங்க. தவணேத்ரா ரெடியா? வெரி குட், வந்துருங்க. அப்போ பெங்களூருக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ எல்லாருமே என்ன மோஸ்ட்லி இங்கே B தான் வருது, அப்போ பிரேக் வேண்டாம். ஆல் ரைட். ஸோ எத்தனை பேர் பிரேக் வேண்டாம் தான்? 86% சொல்லியிருக்கீங்க. ஓகே, 13 பேர் சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே, அப்போ பிரேக் வேண்டாம், நம்ம டேரெக்டாக கண்டினியூ பண்ணிடலாம். சரியா? வேணுமா? ஹாய் லோகவர்ஷினி கிருஷ்ணகுமார், வெல்கம். ஓகே, பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஹை வெயிட்டேஜ் சாப்டர். இதனது ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்.
சரியா? ஹை வெயிட்டேஜ் சாப்டர் அப்படின்னு சொன்னா நம்ம பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ், பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இதுல வந்துட்டு நம்ம எப்படி எவ்வளோ கொஸ்டின் வரும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. ஒரு 3 கொஸ்டின் வரலாம், 4 கொஸ்டின் வரலாம், 6 கொஸ்டின் வரலாம், 7 கொஸ்டின் வரலாம், எவ்வளோ வேணா வரலாம். சரியா? அதனால கொஞ்சம் கஷ்டம். ஓகே, பட் ஹை வெயிட்டேஜ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்னா நம்மளோட பயோடெக்னாலஜி சாப்டர்ஸ் தான். சரியா? ஒன்லி பிவைக்யூ ஆஃப் ஹியூமன் ஃபிசியாலஜி பண்ணுங்க சார், மிக்ஸ் ஒன் ஆஃப் 5 இயர்ஸ். அப்படியா? தனி செஷன் வேணுமா? சரி, ஓகே, பண்ணிடலாம். கன்னியாகுமரி வரதா? கன்னியாகுமரி வரதுக்கு பிளான் இருக்குது கண்ணா. அது எப்போன்னு சொல்ல முடியாது, பட் எஸ், கன்னியாகுமரிக்கு ஒரு பிளான் இருக்குது. வில் கம், ஃபேமிலியோட வரேன். ஓகே, அம்மா அப்பா தங்கச்சி எல்லா ஒய்ஃப் எல்லாம் கூட்டி வரேன். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வில் பி யோர் ஹை வெயிட்டேஜ் சாப்டர். இதில் பிளாஸ்மிட் அப்படிங்கிறது நீங்கள் விட்டுறாதீங்க தயவுசெய்து. பிளாஸ்மிடை மட்டும் விட்டுறாதீங்க. சரியா? பிளாஸ்மிட், PCR, bioreactors, சரியா? bioreactors, gel electrophoresis, gel electrophoresis, இதை மட்டும் தயவிட்டு விட்டுறாதீங்க. சரியா? தயவிட்டு விட்டுறாதீங்க. தயவிட்டுங்கிறது கன்னடாவில் மேபி தயவு செய்துன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ தயவு செய்து இதை விட்டுறாதீங்க. காஞ்சிபுரம், தூத்துக்குடி, மும்பை, பெங்களூரில் ட்ரிப்புனா நானும் ரெடி. பெங்களூரில் ட்ரிப்பு போகலாம், ஏன்னா அதுதான் பக்கமாக இருக்கும். தஞ்சை, தூத்துக்குடி எல்லா பக்கம் வரலாண்டா. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஆல் இண்டியா, ஆல் தமிழ்நாடு டூர், ஆல் இண்டியா டூர் போகலாம். எங்கிட்ட பிளான் இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்கும் வரதுக்கு எனக்கு பிளான் இருக்குது. நானும் பிருத்திவிராஜ் வருவோம் எல்லா டிஸ்ட்ரிக்குமே. சரியா? கண்டிப்பாக வரேன். என்ன கனடாவில் வருது? இன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது தயவிட்டுன்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கால் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி. சேலம் என் பக்கத்து ஊர் தாண்டா, வந்துடலாம். சரியா? ஈரோடு பக்கம் வந்துட்டு போங்க. ஈரோடில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் நான் 2 வருஷம் இருந்தேன். ஓகே, ஈரோடில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் நான் 2 வருஷம் இருந்தேன். ஈரோடில் தான். ரைட், இன் 2022 and 23 ஐ கெஸ். 2 வருஷம் ஈரோடில் தான் இருந்தேன். ஈரோடில் பள்ளிப்பாளையமுக்கெல்லாம் டெய்லி போகிறது. பள்ளிப்பாளையம், குமாரபாளையம். ஓகே, ரைட். சரி, சேலம். எஸ், சேலமுக்கு வந்திருக்கேன் நான். ஒரே ஒரு தாட்டி சேலமுக்கு வந்திருக்கேன் ஒன்ஸ். மலேசியா முருகன் கோயில். சரி, வடச்சேரி சென்னை பக்கத்தில் தான் இருக்கேன் சம்வேர் ஐ கெஸ். என்னோட வீடு கோயம்புத்தூர்மா. நீ ஈரோடு தானா? சூப்பர். ஷோலிங்கூர் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண சொல்லுங்க சார். சரிடா, பார்க்கலாம்டா. கிராண்ட் பேரண்ட்ஸ் வீடா? சூப்பர், வெரி நைஸ். 18 இயர்ஸ் ஹொசூரில் தான் இருந்தேன். ஓகே, சரி. ஸோ இது நீங்கள் இந்த சாப்டரில் நீங்கள் ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, படிச்சிருங்க. திஸ் இஸ் ப்ரைமரி. சரி, அது என்னது? ப்ரைமரி. அதுக்கப்புறம் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இதோட என்சைம்ஸ், டிஎன்ஏ டெக்னாலஜி, இதோட என்சைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, என்சைம்ஸை படிச்சிருங்க. தயவுசெய்து என்சைம்ஸை படிச்சிருங்க. என்சைம்ஸோட ரோல் படிச்சிருங்க. சரியா? என்சைம்ஸோட ரோல் படிச்சிருங்க. வேற என்ன இருக்குது நம்மக்கிட்ட? வேற இதில் என்ன இருக்குது? ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்ஸ் அந்த செகண்ட் சாப்டரில் வரும். சரி, வேற இதில் என்ன இருக்குது? காம்பிட்டன்ட் கால்சியம் கார்பனேட். சரியா? அந்த கால்சியம் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரி, அந்த சாப்டரில் பொறுத்த வரைக்கும். பட் இந்த சாப்டரில் ஒன்றுமே நான் என்ன சொல்லுவேன், மை பர்சனல் அட்வைஸ். சரியா? மை பர்சனல் அட்வைஸ், என்சிஆர்டியில் இந்த சாப்டரில் இருக்கிற ஒரு சிங்கிள் லைன் கூட விடாதீங்க. சரியா? ஒரு சிங்கிள் லைன் கூட நீங்கள் விடாதீங்க. காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா நான் எல்லா டெம்பிளும் சுற்றி காட்டுறேன். அப்படியா? சூப்பர், வந்துடலாமே. அப்போது டெம்பிள்னால் என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் பை த வே. ஓகே, தவநேத்ரா நீங்கம் கேபிஎம்ல எங்கே? ஓகே, காஞ்சிபுரமில் எங்கே? ஓகே, நீயே டிக்கெட் போட்டுற. சரிடா அஞ்சனாவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக் டைமில் சிஎஸ்கே வர்சஸ் SRH 186 அவுட் ஆஃப் 4-5. யார்? சிஎஸ்கே 186ஆ SRH 186ஆ? ஓகே, கீர மண்டபம் தெரியாமல். ஓகே, பிசிஆர் அண்ட் பிபிஆரில் இருந்து நிறைய கொஷின்ஸ் பார்த்துருக்கேன் சார் பிவைக்யூவில். எஸ். சரி, அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா? ஓகே, SRH 186 for 5. ஓகே, ஸோ 187 எடுத்தா வின். ரைட், எடுத்துருவாங்க சிஎஸ்கே. 187 எடுத்துருவாங்க. அப்போ இன்றைக்கும் சிஎஸ்கே வின் ஆயிடுவாங்களா? சூப்பர்.
சரி, அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. ஒரு 20 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாமா? சரியா, ஷார்ப்பா இங்க பாரு, எவ்வளோ கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சால்வ் பண்ணி 10 மணிக்கு ஷார்ப்பா நம்ம இந்த சாப்டரை முடிச்சுட்டு 10 மணிக்கு ஷார்ப்பா நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடணும். சரியா, 10 o'clock ஷார்ப்லி வி வில் ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இனி முடியலையா? ஐயோ, ஓகே. சி எ ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டா? சி எ டயர் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டா அப்படியே கொஞ்சம். வந்துடலாம். ஆல் ரைட். சரி, மை ஒன்லி கண்டிஷன், நான் எல்லா ஊருக்கும் வரதுக்கு ரெடி. த ஒன்லி கண்டிஷன் இஸ் வெயில் இருக்கக்கூடாது. பிகாஸ் வெயில்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஐ கனாட் லைக் ட்ராவல்னா ரொம்ப சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆயிடுவேன் நான். ஓகே, நான் மிரிண்டா குடிக்கிறியா? மிரிண்டாலாம் ஐ மீன் அந்த இதெல்லாம் குடிக்கக்கூடாது. பேக்கேஜ்டு ஜூஸஸ் எதுவுமே குடிக்கக்கூடாது. சரியா, ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்துட்டு சுகர் தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ அதெல்லாமே குடிக்கக்கூடாது. ப்ளீஸ் அவாய்ட் எனி பேக்கேஜ்டு ட்ரிங்க். சரியா, அது என்ன ட்ரிங்காக இருந்தாலும் சரி, வாட்டர் பாட்டில் தவிர வேறு எந்த பேக்கேஜ்டு ட்ரிங்க்கும் நீ குடிக்கக்கூடாது. புரிஞ்சதா? எஸ், ரைட். இன்னைக்கு எங்கள் ஸ்கூல் நீட் கிளாஸில் கெமிக்கல் கோஆர்டினேஷன் நடத்துனாங்களா? சூப்பர். சரி, ஓகேடா. பார்த்துக்கலாம். சரியா, நம்ம கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக பேசலாம். கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நம்ம பேசலாம். என்ன எந்த இடத்துக்கு வரலான்னு பிளான் போட்டு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரும் அங்கே போகலாம். சரியா, இல்லைடா நான் அங்கே வரேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ரெடியாக இருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. சரியா, திஸ் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரைட், திஸ் கொஸ்டின் கமான் ஆன்சர் பண்ணுங்க. பார்க்கலாம். ஓட்ட எஸ், ரைட். கோலம் கோடு. சரி, இல்லை இவ்வளோ வித்தியாசமான ஊரில் இருக்கீங்க தானே, வேற ஊரில் இருக்கீங்க தானே. அப்போ உங்கள் ஊரில் இருக்கிற ஏதாவது ஸ்கூல்ஸ் லைக் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஸ்கூல் எந்த ஸ்கூலு, எவ்வளோ ஸ்கூலுக்கு கூப்பிடுங்க. ஸ்கூலில் பேசி என்னை கூப்பிடுங்க, நான் ஸ்கூலுக்கு வரேன். ஸ்கூலில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மீட் பண்ண வைங்க. அப்படியெல்லாம் பண்ண வைங்க. உங்கள் ஸ்கூல்லேருந்து நீங்கள் உங்கள் ஸ்கூலில் பேசி என்னை உங்கள் ஸ்கூலுக்கு கூப்பிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு வரேன். நான் மட்டும் இல்லை, ஹோல் டீமே உங்கள் ஸ்கூலுக்கு வரோம். சரியா, எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ அந்தந்த ஊரில் ஸ்கூலில் பேசுங்க. சரியா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டீச்சர்கிட்ட நான் வரோம். வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிளாஸில் எல்லாத்துக்குமே என்னது ஒரே கவுன்சிலிங் செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். என்ன சொல்கிற? கரெக்டு தானே? பண்ணலாம் தானே? ஸோ அந்த மாதிரி கூப்பிடுங்க, உடனடியாக வந்துடலாம். Which of the following statement is incorrect regarding PCR? In PCR, two primers are used. Okay. Taq DNA polymerase is related to PCR. Yes. The Taq DNA polymerase is not thermostable. தவறு. சரி, அதனது தவறான பதில். சரியா, இதனது தவறான பதில். ஸோ கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஏன்னா இது thermostable அப்படிங்கிறதுனால தான் நம்ம Taq polymerase எடுத்துக்கிறோம். கரெக்டா? எஸ், Taq polymerase thermostable-ங்கிறதுனால தான் எடுக்கிறோம். கரெக்டா? நோ கனெக்ஷன் ஃப்ரம் ஓல்ட் ஸ்கூல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேட். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரெஸ்ட். நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் வில் பி யோர் திஸ் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர். ஸ்கூலை ரொம்ப மிஸ் பண்ணுறியா? ஆமாண்டா கண்ணா, ஸ்கூல் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இல்லை, ஸ்கூல் டேஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அவ்வளோ ஸ்கூல் டேஸ் மெமரிலாம் அவ்வளோ நல்ல மெமரிலாம் இல்லை, இருக்குது. பட் ஸ்டில் ஸ்கூல் ஞாபகம்லாம் எனக்கு வந்ததே கிடையாது ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம். என்னன்னு தெரியல, எல்லாருமே ஸ்கூல் நாஸ்டாலஜியா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஸ்கூல் ஞாபகம் வந்ததே கிடையாது. பட் நான் ஸ்கூல் பக்கம் போயிருக்கேன். ஸோ எல்லா டீச்சர்ஸும் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஃபீல் லைக் ஓகே, ஹாப்பியாக இருக்கும் நம்ம படித்த ஸ்கூல்ட்டு. பட் நான் படித்த ஸ்கூல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே.
அப்படியா நான்சி, குட் ரிலேஷனில் இருக்கீங்களா? அப்போ ஸ்கூலில் சொல்லுங்கள். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் பண்ணலாம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தீர்த்து வைக்கலாம். எஸ். Which of the following statement is incorrect? Which of the following statement is incorrect? Which of the following statement is incorrect? E. coli cuts the DNA between bases of G and A. E. coli என்ன பண்ணும்? Between G and A. Option A is correct. இது என்னது? correct ஆன statement. Each E. coli restrictions, சரியா? Each E. coli restriction into nucleus recognizes a specific palindrome nucleotide sequence. Correct. When cut by same restriction enzyme, the resultant DNA fragments do not have the same kind of sticky end. தவறு. Similar sticky ends இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட incorrect statement அப்படின்னு சொன்னால் அது ஆப்ஷன் சி தான் கரெக்டான பதில். ஏன்னா சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணால் ஸ்டிக்கி எண்டு அங்கே ப்ரொடியூஸ் ஆகும், ஈஸியாக அட்டாச் ஆயிரும். சரியா? சேமாக தான் இருக்கும். புரிஞ்சுதா? அதனால தான் வேணும்ட்டே நம்ம சேம் என்ன பண்ணுறோம்? சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பிளாஸ்மிடுக்கும் அண்ட் நம்ம என்னது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கும் யூஸ் பண்ணுறோம். ரைட்? நான் பர்க் ஸ்கூல் கிடையாதுடா. சூப்பர் 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 சஷாங்க். ஓகே ஓகே, ஆல் ரைட். ரைட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ரைட், அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நீ கேட்குற நான் செருப்பில் அடிப்பாங்களா? கேளு, செருப்பில் அடிச்சா வாங்கிக்கோ. எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? செருப்பில் கூட நீ வாங்க மாட்டியா? அண்ணா ஃப்ரம் பாஸ்ட் 3 days ஐ ஹேவ் நோ ஸ்லீப் இன் நைட். ஐ டோன்ட் நோ வை. ஏன்டா மொபைல் அதிகமாக எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறியா? மொபைல் ஓகே, சரஸ்வதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். வெரி குட். எந்த இடத்துல இருக்குது? கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடு, பேசலாம். சரியா? எனக்கு டெலிகிராமில் எனக்கு பர்சனலாக அனுப்பிச்சுடு. சரியா? லெட்ஸ் டாக். புரிஞ்சுதா? எலக்ட்ரானிக் டிவைசஸை யூஸ் பண்ணாதீங்க. தூங்கிறதுக்கு ஒரு 2 hours அட்லீஸ்ட் மினிமம். ஓகே, நோ ஃபோன் வித் யூ. டிவி பார்க்காதீங்க. அப்போது ஃபோன் இல்லைன்னா டிவி இருக்கும்ல, எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கக்கூடாது. சப்போஸ் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா காஃபி டீ அப்படிங்கிறது ஒரு அட்லீஸ்ட் 6 hours பிஃபோர், தூங்குறதுக்கு ஒரு 6 hours பிஃபோர் காஃபி டீ குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போயிட்டு வாங்க. சரி, என்ன பண்ணுங்க, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போயிட்டு வாங்க. தூக்கம் கண்டிப்பாக வந்துடும். அப்படி இல்லைன்னா தண்ணி நல்லா குடிங்க. சரியா? தண்ணி குடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் புக்கு படிங்க. சரியா? ஏதாவது ஒரு புக் எடுத்து நீங்கள் புக்கை ரீட் பண்ணி பாருங்கள், தூக்கம் வந்துடும். புக்கை படித்தாலே தூக்கம் வந்துடும் இல்லையா? படிக்க ஆரம்பித்தாலே. நோ டிவி. டிவியும் கிடையாதா? பரவாயில்லையே, எங்கள் வீட்லேயும் அப்படி தான் ஸ்கூலில் இருந்தாங்க ஸ்கூல் படிக்கும்போது. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் கால்ட் ரெகக்னிஷன் சைட்ஸ். கரெக்டு. இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா? சரி. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆல்வேஸ் கட் டிஎன்ஏ டு லீவ் த சேம் சீக்வன்ஸ் அட் த எண்ட். Some restriction enzymes cut the 2 DNA strands at slightly different points within their recognition site to make a sticky end. Okay, first one enadhu? Correct. Second one enadhu? Correct. Third one enadhu? Correct. Fourth one, restriction enzymes are exonucleus rather than endonucleus. Tavaru. So D is the wrong answer. D is the wrong answer. எல்லாத்துக்குமே ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்க தாண்டா செய்யும். அதுக்கு என்ன பண்ணுறது? ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், கஷ்டம் இருக்கும். அதை நம்ம டேக்கிள் பண்ணணும். புரிஞ்சதா? மெடிடேஷன் பண்ணு. இந்த டைமில் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்டா கண்ணா. சரியா? ப்ளீஸ் மெடிடேட். ஸ்கூலில் நான் வேணா என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிடுறேன், நீங்கள் வாங்க பார்க்கலாம். அப்படியா? சரி, ஓகே, டன் டன். ஐ எம் ரெடி. சரியா? நான் ரெடி. எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுங்க. சரியா? நான் பிருத்விராஜ் சார் கூட வரேன். பிருத்விராஜ் சாரை கூப்பிட்டு வரேன்.
ஆமாம் 3 நாளாக தூங்காமல் நிஜமா எப்படி தான் சர்வைவ் பண்ணுறீங்க? தூக்கம் இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் போயிருமே. என்ன ஆயிரும்? தூக்கம் இல்லைன்னா பிபி ஏறிடுமே. பிபி ஏறிச்சுன்னா அது ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுவீங்களே. இப்படியெல்லாம் இருக்காதீங்க. ட்ரை ஸ்லீப்பிங். சரியா? ஒரு டெக்னிக், இன்னொரு டெக்னிக் எனக்கு ஒரு பெரிய ஒரு மனுஷர் சொன்னார். ஓகே, என்னது? தூக்கம் வரலினா கண்ணை, எஸ் டீட்டெயில்ஸ் வேணும், டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுங்க எனக்கு. இப்படி கண்ணை சிமிட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கண்ணை சிமிட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஐ மசில்ஸ் வந்துட்டு டயர்டாயிரும் அண்ட் தூக்கம் வந்துடும் சொன்னாங்க. ஓகே, ஸோ யா, அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் PBR 322? PBR 322 இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். சரியா? இது என்னது? எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். தயவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை படிச்சிருங்க. புரிஞ்சா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்? ஸோ என்னது? கரெக்டா? எஸ், absolutely. Right? First one is the correct answer statement. Second one correct. Third one correct. Fourth one என்னது? Not correct. சரி, இதுதான் நம்மளோட not correct statement. ஏன்? Selectable markers present in it can differentiate recombinants from non-recombinants on the basis of their inability to produce color in the presence of chromogenic substrate. ஒரே நிமிஷம். Something confusion is here. ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் PBR 322? அப்போ கரெக்ட் தான். இது டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சஷாங்க், ஸ்கூலில் பேசி கூப்பிட்றியா? சரிடா கண்ணா. என்னோட டெலிகிராம் சேனலா? என்னோட டெலிகிராம் சேனலில் லைஃப் இஸ் ஷார்ட் டிஸ்கஷன் சேனலில் போனீங்கன்னா லைஃப் இஸ் ஷார்ட்னு போட்டிருக்கோம். சரியா? லைஃப் இஸ் ஷார்ட்னு போட்டிருக்கோம். PW டிஸ்கஷன் சேனலில் டெலிகிராம் குரூப்பில் நீ போனீங்கன்னா இந்த ஒரு ஐடி இருக்கும். லைஃப் இஸ் ஷார்ட். சரியா? ஒரு சின்ன பாண்டா மாதிரி மூஞ்சி இருக்கும், அதுதான். ஓகே, ரைட். It was constructed by using DNA derived from naturally occurring plasmid of E. coli. It was constructed by using DNA derived from naturally occurring plasmid. என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானேடா, தப்பு கிடையாதேடா. கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், செகண்டும் கரெக்ட், தேர்டும் கரெக்ட். இதுதான் தப்பு. சரியா? இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். சரியா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கண்ணா. சரியா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆல்ரைட். ஏமா டீட்டெயில் கொடுக்க சொன்னால் ஃபோன் நம்பர் அட்ரஸோட இங்கேயே கொடுத்துருவோம் போல இருக்கு. ஏமா இது பப்ளிக் ஃபோரம்மா, இப்படியெல்லாம் அட்ரஸ் எல்லாம் இதில் பப்ளிக் ஃபோரமில் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், இதை யூஸ் பண்ணுமா, பிரெயினை, லோகவர்ஷினி மூலியை யூஸ் பண்ணு. எப்போவுமே பப்ளிக் ஃபோரமில் உன்னோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா? Next question. Which of the following statement is not correct about cloning vector? ORI is a sequence responsible for controlling the copy number of the linked DNA. Copy number of the linked DNA. Yes, copy number decide பண்றது ORI sequence correct தான். Selectable marker selectively permitting the growth of the non-transformant. Selectively permitting, that is selectable marker கிடையாது. In order to link the alien DNA, the vector needs to have single recognition site for the commonly used restriction enzymes. Correct. The ligation of alien DNA is carried out on a restriction site present in one of the 2 antibiotic resistant genes, which is also absolutely correct. So இதுதான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா இதுதான் incorrect statement. சரியா? நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரியா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். எஸ், ரைட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, இந்த மாதிரி மீதி கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க ஹோம்ஒர்க் மாதிரி. நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் போயிடலாம். மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ். எஸ், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Which of the following statements are correct? In elution, the separated bands of DNA are cut out from agarose gel and extracted from the gel piece. E. coli cloning vectors PBR 322 shows several restriction, ORI antibiotic resistant genes and ROP.
The downstream processing and quality control testing vary from product to product. Competent bacterial cell cannot take up the plasmid. எது கரெக்ட் ஆன்சர்? எது கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தானே? the elution ஆனது separated band of DNA cut out. கரெக்ட் தானே? கரெக்ட். எலியூஷன் ஆனது நம்ம ஜெல்ல இருக்கிற நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது, அதுதான் எலியூஷன். ஸோ கரெக்ட். செகண்ட், ஈகோலை கோலிங் cloning vector PVR322 shows several restriction ஒரே antibiotic resistant gene and ROP. இது எல்லாமே என்னது நம்ம PBR322ல இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். 223 கிடையாது, 322 தான் கரெக்ட். PBR322 சரியா? PBR322 is correct only, 223 இல்ல. okay, right. The downstream processing and quality control testing vary from product to product. தப்பு சரியா? கரெக்ட், இதுவும் கரெக்ட் தான். எஸ், திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். காம்பிடென்ட் பாக்டீரியல் செல் cannot take up the plasmid. தப்பு. காம்பிடென்ட் பாக்டீரியல் செல் தான் பிளாஸ்மிடை எடுத்துக்கும். சரியா? Option C is the correct answer. Option C is the correct answer. புரிஞ்சுதா? Next question. Which of the following statements are incorrect? Answer பண்ணுங்க. SRH 193 ஆ? ஓகே ஓகே நான்சி, ஓகே சூப்பர். 193 194ல அடிச்சிடலாம். சென்னை நினச்சா அடிச்சிருவாங்க. சரியா? ஆனால் சென்னை சேஸ் பண்ணுறதில்ல, மாஸ்டர்னு சொல்லுவாங்க, நான் சேஸ் பண்ணுறதில்ல, சொதப்புறாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு பார்க்கலாம். லெட்ஸ் சி, லெட்ஸ் சி, let's see. yes, என்ன ஆன்சர் வரும்? incorrect statement. Genetic engineering is also called recombinant DNA technology. Bacteriophage is not used as a vector. தவறு. Malayalam is a palindrome. correct. Ethidium bromide cannot be used for staining DNA. தப்பு. அப்படின்னா தவறான ஸ்டேட்மெண்ட் இது. தப்பு and இது தப்பு. so 2 and 4 is wrong. 2 and 4 is wrong. option B is the correct answer. right. ஏன்னா எத்திடியம் புரோமைடு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தப்பு. பாக்டீரியோஃபேஜும் இருக்குது, என்சிஆர்டி லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. சரியா? ஸோ எத்தனை பேர்? 7 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? இத்தனை பேர் இருக்கீங்க, 7 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஏண்டா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாமா? எஸ், ஆன்சர் பண்ணுங்க, சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க, கமான். என்ன ஆன்சர் வரும்? which of the given statements are correct about bioreactor? Bioreactor provides the optimal condition for obtaining the desired product. correct. Raw materials are biological which are converted into specific product. Stirred tank reactors is horizontal in shape. vertical இருக்கும், horizontal தப்பு. large volume of culture cannot be processed. தப்பு. பெரிய பெரிய என்னது லார்ஜ் வால்யூம் கன்சியூம் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 3 and 4 இஸ் ராங். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 2 இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஏன்னா லார்ஜ் குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பயோரியாக்டரே யூஸ் பண்ணுறோம். அப்போ எப்படி இது தப்பு? இது வெர்டிகல்ஸ் இப்படி தான் இருக்கும், ஹரிசாண்டல்லாம் இப்படி, ஹரிசாண்டலில் இருக்காது, பயோரியாக்டர் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுவும் தப்பு. சரியா? 7 பேர் தான் மறுபடியும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க. பிரின்ஸ் பேசில், பாலாஜி அண்ட் வித்யா டாப் 3ல இருக்கீங்க. ஓகே, நீயே கர்நாடகா வரியா? சரி வா, வந்தீங்கன்னா பெங்களூர் வா. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. பெங்களூர் வந்தீங்கன்னா ஸ்டுடியோக்கு வா, அப்படியே வீட்டுக்கு வா, பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு. ஏ சிஎஸ்கே பேட்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏ கம்போஜ் 3 wickets, Overton 3 wickets,
Good job. NEET 1 wicket. Mukesh Chaudhary 2 wicket. Correct answer என்ன? Molecular probes used for identification of recombinant clone carrying the desired DNA insert can be molecular probes used for restriction of recombinant clone carrying the desired DNA can be denatured double stranded DNA probes. Denatured double stranded DNA வா? ஐயோ என்னடா இது? என்ன கேட்டிருக்காங்க? ஓகே டபுள் ஸ்டாண்டர்ட் RNA ப்ரோப், ப்ரோட்டீன் ப்ரோப், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் DNA ப்ரோப். சரி அப்போ என்னது? ஆப்ஷன் 4 கரெக்டு. ஆப்ஷன் டீநேச்சர் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA ப்ரோப். ஓ ஆல் ரைட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக வரும்? ஆப்ஷன் சியா? ஆப்ஷன் சி கரெக்டா? வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? எஸ், நம்மளோட கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வில் பி okay 1 and 4 is the correct answer. Yes, 1 and 4 is the correct answer. ஏன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் RNA ப்ரோப் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரோட்டீன் ப்ரோப்னும் கொடுத்துருக்கு, அதுவும் என்ன பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வில் பி டபுள் டீநேச்சர் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA ப்ரோப். டீநேச்சர்னா வந்து பிரிஞ்சிருக்கும், சிங்கிள் ஸ்டாண்டர்டா மாதிரி தான் இருக்கும். சரியா? டபுள் ஸ்டாண்டர்ட் தான், பட் என்னது பிரிஞ்சிருக்கும். ஸோ டீநேச்சர்ட் கரெக்ட், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் DNA ப்ரோப் கரெக்ட். ஸோ 4 and 1 வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும். என்ன கன்ஃபியூஷன் வரும்? டபுள் ஸ்டாண்டர்ட் DNA போட்டிருக்கே அப்படின்னு, இங்க சிங்கிள் ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கு, அப்புறம் எப்படி ரெண்டு கரெக்ட் ஆக முடியும்? அப்போதான் யோசிக்கணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேர்டு கொடுத்துருக்காங்க டீநேச்சர்ட் அப்படின்னு. டீநேச்சர் ஆயிருச்சு ஒரு DNA ஸ்டாண்ட் அப்படின்னா அது தனித்தனியா பிரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, தனித்தனியா பிரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ரைட். சரி, இங்க கமெண்ட்ரிலாம் கொடுக்காத நான்சி, போதும் போதும். தேங்க்யூ. சரியா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நீ மேட்சை பார்க்காத, தயவு செய்து கொஸ்டினை பாரு. புரிஞ்சதா? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாரு நான்சி, ஆன்சர் பண்ணியிருக்கியா? பண்ணல. ஏன்? மேட்ச் உட்காந்து பார்த்துட்டு இருந்தா எப்படி ஆன்சர் பண்ணுவே? நீ ஆன்சர் பண்ணு சீக்கிரம். ஓகே பாரு, அசர்ஷன் ரீசன் கொஸ்டினே வந்துருச்சு. அசர்ஷன் ரீசன்லாம் நீங்கள் வீட்டில் சால்வ் பண்ணுங்க. அசர்ஷன் ரீசன் வேண்டாம், நம்ம டேரெக்டாக மேட்ச் த ஃபாலோயிங் போயிடலாம். சரியா? மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். அசர்ஷன் ரீசன்லாம் நீங்கள் வீட்டில் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க சீக்கிரம். என்ன ஆன்சர் வரும்? அது வரைக்கும் நான் கொஞ்சம் IPL பார்க்குறேன். ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க, கமான் ஆன்சர். ದಯವಿಟ್ಟು ಆನ್ಸರ್ செய்யு. ஓகே, என்ன ஆன்சர் வரும்? நம்மளோட சிட்டினேஸ் என்சைம் D3. D3 எங்க இருக்கு? ஐயோ, எல்லா இடத்துலையுமே இருக்கா? சரி, அப்போ இது வேண்டாம், அப்போ இது வேண்டாம். ஓகே, ஆம்பிசிலின் என்னது? செலக்டபிள் மார்க்கர் B1. B1 எங்க இருக்கு? என்னடா B1 எல்லாத்துலேயுமே இருக்கு. இப்போ இது வராது அண்ட் இது வராது. சாரி 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 சாரி, என்னது? இது வராது அண்ட் இப்போ என்னது? B1 கரெக்டா? அப்போ B4 இங்கே இருக்கு, அப்போ இது வராது. அப்போ A or B தான் ஏதோ ஒன்று வரணும். ஆம்பிசிலின் என்னது? பிளாஸ்மிட் என்னது? பிளாஸ்மிட் இஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA. A2 எங்க இருக்கு? ஓ, A2 மட்டும் பார்த்துருந்தாலே ஆன்சர் பண்ணியிருக்கலாமே. A2 மட்டும் ஆன்சர் பண்ணியிருந்தாலே பார்த்துருக்கலாமே. எஸ், B இஸ் த கரெக்ட் ஆன்சர். B இஸ் த கரெக்ட் ஆன்சர். 100% கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 15 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரியா? சூப்பர். ரைட். ஃபைனலி யூ ஃபிக்ஸ்ட் யுவர் வைஃபை. ஆக்சுவலி வைஃபை ப்ராப்ளம் எங்கள் வீட்லேயே இருந்துச்சு. நேற்று மத்தியானத்துலேருந்து வைஃபை ஓடவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் இன்ஜினியருக்கு ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணி இன்ஜினியர் இன்னைக்கு வந்து பார்த்தா, திருவிழா, கோயில் திருவிழாவில் என்னோட டிஷ் ஆண்டினா அந்த டிஷ் இருக்கும்ல, அந்த ரிசீவர், அதை வேற ஆங்கிளில் திருப்பி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு போனாங்க இன்னைக்கு வைஃபை, வீட்டில் இருக்கிற வைஃபை. எனிவேஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஆன்சர் பண்ணுங்க. ஏ ஜியோ வைஃபையா? அதே தான், ஜியோ வைஃபை தான். எப்படா கண்டுபிடிச்ச? எல்லா லாங்குவேஜ் பேசுறீங்க. எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? எனக்கு ஆல்மோஸ்ட் 5 லாங்குவேஜஸ் தெரியும். பேசுறதுக்கு எனக்கு 5 லாங்குவேஜ் தெரியும். பட் மற்றபடி புரிஞ்சுக்கிறது எக்ஸ்ட்ரா 1 or 2 லாங்குவேஜஸ் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன்.
Anjana, no IPL commentary here. Okay, என்ன ஆன்சர் வரும்? Recombinant DNA technology, genetic engineering. I'm sorry. A4. A4 இங்கே இருக்கு. சரி. Cloning vehicles, vector. B1 எங்க இருக்கு? எல்லா இடத்துலையுமே இருக்கு. போச்சு. Macromolecular separation. என்னது? Electrophoresis. C3 எங்க இருக்கு? C3 இங்க இருக்கு. So C is the correct answer. C is the correct answer. C is the correct answer. நான் பார்க்கறேன், நீ பார்க்க கூடாது. சரியா? சரி. அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. டேய் டைம் முடியறதுக்குள்ள ஆன்சர் பண்ணுங்கடா. யூ நோ 7 languages. சூப்பர். மீ வித் ஏர்டெல் நோ ப்ராப்ளம் டில் நவ். அப்படியா? சரி. நல்ல விஷயம். வெரி குட். ஓகே ரைட். என்ன ஆன்சர் வரும்? ஈகோர் 1 SC ரிச் ஈக்குவலி A3 னா என்னது? ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏண்டா ஆப்ஷன் எதுக்குடா உங்களுக்கு வேணும்? இதுலயே ஆன்சர் வந்துருச்சுல. உங்களுக்கு நீங்க மேட்ச் பண்ணியிருந்தாலே ஆன்சர் பண்ணியிருக்கலாமே. ரீபோல்லாம் கிடையாது. ஆன்சர் ஏல தான் இருக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு ரீபோல்? இதுல ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா ரீபோல் பண்ணியிருக்கலாம். அதுல எல்லாம் ரீபோல் கிடையாது. ஓகே, A is the correct answer. Next question போயிடலாம். Next question I will take care. Do not worry. என்னடா எல்லாரும் சீன் போட்டு வச்சிருக்கீங்க? E-core 1 SC கொலை தானே? A3 தானே? A3 இது மட்டும் தானே இருக்கு. ஏ தானே கரெக்ட்? ஐயோ, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே ஹிண்ட் 3 Bacillus amphilomaxis PBR 320 ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்மிட். என்னது? AEC பேர் எப்படி வைப்பாங்க? E ஃபார் SC ரிச்சியா, CO ஃபார் கோலி, R ஃபார் ஸ்ட்ரெயின் அண்ட் 1 இஸ் த ஆர்டர். சரியா? இது என்னது? ஸ்ட்ரெயின். இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. அப்படின்னு இதில் H இருக்குன்னா ஹீமோஃபிலஸ் தானே, B இருக்குன்னா பேசிலஸ் தானே, இது ஆர்டிஃபிஷியல் தெரியும். E இருக்குன்னா ஈகோலாய் தானே. ஆப்ஷனே தெரியாம C சொல்லியிருக்காங்க. பேவகூஃப்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ். என்னது ஃபோக்கஸ்? இங்க கொஸ்டின்ஸ்ல வைங்க. சரியா? ஜோக்ல இருக்கட்டும், ஐபிஎல்ல இருக்கக்கூடாது. புரிஞ்சா? ஃபோக்கஸ் இங்க இருக்கணும். இங்க கொண்டு வாங்க ஃபோக்கஸ். அப்போதான் ஆன்சர் கரெக்டா வரும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்தீங்கன்னா அவுட் ஆஃப் நீட்டுக்கு போயிடலாம். சரியா? இஃப் யூ ஆர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தென் யூ ஹாவ் டு கோ அவுட் ஆஃப் நீட். டு நாட் ரைட். இல்லைன்னா அவுட் ஆஃப் காலேஜ் துரத்தி விட்டுருவாங்க. புரிஞ்சா? ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்னது? ஹிண்ட் 3. வார்த்தையா? நான் என்ன தப்பா சொல்லிட்டேனா? என்னம்மா அஞ்சனா, என்னாச்சு? நான் எதாவது தப்பா சொல்லிட்டேனா என்ன? எனக்கே தெரியாம நான் எதாவது தப்பா சொல்லிட்டேனா? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஹிண்ட் 3. ஓகே, பாக்டீரியோஃபேஜ் என்னது? குளோனிங் வெஹிக்கிள். சரி, A3C2. A3C2 என்னது? ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். எந்த வார்த்தைமா?
எந்த வார்த்தை பிடிக்காது? நான் அப்படி என்ன சொல்லிட்டேன் சொல்லுங்க. பரவாயில்ல. அப்சானா, தவனேத்ரா அண்ட் வித்யா. கரெக்ட், வெரி குட். நைட் டின்னர். பேவக்கூஃபா? ஐயோ, பேவக்கூஃப்னா இடியேட்டுன்னு அர்த்தம். லூசுப்புல. சரி, அடுத்தது. அடுத்த கொஸ்டின். எஸ், ஆன்சர் பண்ணுங்க. பேவக்கூஃப்னா லூசுன்னு அர்த்தம். லூசு, இடியேட், அதுதான் பேவக்கூஃப். சரியா? இது வந்து நான் ஏதோ தப்பா எனக்கு பயம் வந்துருச்சு மனசுக்குள்ள. ஆன்லைனில் இருக்கேன், நான் ஏதாவது கெட்ட வார்த்தையில் பேசிட்டேனோ பயம் வந்துருச்சு எனக்கு. ஃப்ளோவில் அப்படியே தான் தப்பாக இது பேசிட்டேனோ நான் பயந்துட்டப்பா. உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே அடி வயிற்றுல கலக்கிருச்சு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு. இது பிகாஸ் ஆன்லைன் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஆன்லைன் கேன் take you to different height, but online can throw you from the top mountain. ஏன்னா எவரெஸ்ட்லேருந்து தூக்கி கீழே போட்டு அவ்வளோதான் சென்னாப்பினா ஆக்கிரும். ஆன்லைன் இஸ் வெரி டேஞ்சரஸ், ரைட்? சரி, எனிவேஸ், காம்பிடென்ட் என்னது? காம்பிடென்ட் மீன்ஸ் எஸ், காம்பிடென்ட் வி கேன் சே எத்திடியம் bromide, மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஆம்பிசிலின் அப்படின்னு என்னது? ஆம்பிசிலின் இஸ் அன் ஆன்டிபயோட்டிக். கரெக்ட். டாக் பாலிமரஸ் என்னது? தர்மஸ் அக்வாட்டிகஸ். எத்திடியம் bromide டிஎன்ஏ ஸ்டெயினிங். ஸோ என்ன ஆன்சர் வரும்? மைக்ரோ இன்ஜெக்ஷன் சப்போஸ் இது உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் டாக் பாலிமரேஸ் உங்களுக்கு தெரியும், தர்மஸ் அக்வாட்டிகஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. கரெக்டா? ஓகே, ரைட். ஓகே, ஸோ A3 என்னது? அகெயின் ஆப்ஷன் ஏ தான். எல்லாத்துக்கும் ஏன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வருது மறுபடியும்? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ரைட். எத்தனை பேர்? சஞ்சித், கிருத்தி அண்ட் கேன் ராஜேஸ்வரி டாப்ல இருக்கீங்க. வெரி குட். போதுமா? அடுத்தது நம்ம என்ன பண்ணிடலாம்? அடுத்தது என்ன பண்ணிடலாம்? நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாமா? டயக்ராம் கொஸ்டின் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? மண்டே காலையில். அடுத்த சாப்டர் போயிடலாமா? நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாமா? இல்லை இன்னொரு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? இன்னொரு 1 2 3 கொஸ்டின் இருக்கு, முடிச்சிடலாமா? சரி, இந்தாங்க முடிச்சிடலாம். கம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. 3 கொஸ்டின் தான் இருக்கு, முடிச்சிடலாம். 3 கொஸ்டின் தான் இருக்கு, முடிச்சுட்றலாம். 3 கொஸ்டின் தான் இருக்கு, முடிச்சுட்றலாம். எஸ், 3 கொஸ்டின் தான் இருக்குடா, முடிச்சிடலாம். ஓகே, இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று. பிசிஆரா? ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன். அப்படின்னு என்னது? A4னா ஓகே, இந்த வாட்டி 2 ஆப்ஷன் வந்துருச்சு. அப்போனா என்னது? ஜீன் கன். என்னது? டு இன்டியூஸ் டிஎன்ஏ இன்டு த ஹோஸ்ட் செல். கரெக்டா? கரெக்ட். C2னா A இஸ் த கரெக்ட் ஆன்சர். மறுபடியும் ஏவா? என்னடா பைத்தியங்கி பிடிச்சிருச்சா? டிடிபி ஆப்ரேட்டர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? வேணும்ட்டு ஏ போட்டிருக்காரா? பழி வாங்குறாரா மறுபடியும்? நான் எதுவும் பண்ணலையே. அடுத்த கேள்வி, ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ப்ராசஸ். அதை பார்த்தாலே என்ன பண்ணிடலாம்? அதை பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸை பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். என்ன வரும்? 4. கரெக்டா? 4 எங்கே இருக்கு? ஒன்லி டி ஆப்ஷனில் தான் 4 இருக்கு. எஸ், ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்கள் ஏப்ரல் ஃபுல் ஆகி ஏன் மறுபடியும் இதுக்கும் ஏன் போட்டு வச்சிருந்தீங்கன்னா மாட்டிக்கு போயிருங்க. எத்தனை பேர் மாட்டிருக்கீங்கன்னு செக் பண்ணலாமா? பாருங்க, மாட்டிக்கிட்டீங்களா? ஏன் ஆன்சர் போட்டு தப்பாயிருச்சா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. Which of the following is incorrectly matched? Which of the following is incorrectly matched? நான் மேட்ச் பார்த்தா சிஎஸ்கே தோத்துரும். விக்கெட் போயிடுச்சுல, அதனால மேட்சே பார்க்க மாட்டேன் இனிமேல். போ. ஓகே, அகரோஸ்னா என்னது? சீவீட்ஸ். சீவீட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்டட். சரி, கரெக்டு. தர்மஸ் அக்வாட்டிகஸ்னா டிடிஎன்ஏவா?
ஓகே பிளாஸ்மிட் டிஎன்ஏ வெக்டர் கரெக்டு சரியா அண்ட் SAL1 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கரெக்டு ஓகே இதுவும் என்னது கரெக்டு தான் பிளாஸ்மிட் டிஎன்ஏ வெக்டர் டிஎன்ஏ கரெக்டு தான் தர்மஸ் அக்வாட்டிகஸ்னா டிடிஎன்ஏவா தர்மஸ் அக்வாட்டிகஸ்ங்கிறது என்சைம் சரியா இதனது நம்மளோட என்சைம் ஸோ இது தப்பான பதில் அப்போ இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர் தப்பான ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஆன்சர் சரியா okay so B is the correct answer for this question yes okay thermus aquaticus அப்படினா டீங்கறனால TDN போடக்கூடாது thermus aquaticus is not at all a DNA thermus aquaticus is an enzyme thermus aquaticus is an enzyme suppose நான் புரோட்டீன் கொடுத்தா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் சரியா ஆனா இங்க DNA கொடுத்து என்ன ஏமாத்திட்டீங்க புரிஞ்சதா அதனால கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B okay next another biotechnology and its applications biotechnology and its applications start பண்ணிரலாமா சரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம் சரியா 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ளுது 10 நிமிஷம் பிரேக் முடிச்சுட்டு திருப்பி வந்துடலாம் புரிஞ்சுதா 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு திருப்பி வந்துடலாம் ரீடர் போர்டு வேணுமா சரி நான்சி சமீரா சஞ்சித் டாப் 3ல இருக்கீங்க வாவ் சூப்பர் சரியா டாப் 3ல இருக்கீங்க வெரி நைஸ் தென் தவநேத்ரா செல்வகுமார் பாலாஜி அதுக்கப்புறம் வித்யா அஃபில் கிருதி 21ல 18 பரவாயில்ல 3 தான் தப்பு பண்ணீங்க பார்த்துக்கோங்க என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அதை எழுதி வச்சிருக்கேன் தயவு செய்து சரியா ஓகே சஷாங்க் அனன்யா கிங் லூசி மஞ்சுகுமார் கேன் ராஜேஸ்வரி ரேங்க் அப் பண்ணியிருக்கீங்க வெரி குட் விஜயா சக்தி பிரெயின் ஸ்டார்மர் பிரின்ஸ் பேசில் யோகேஷ் சஞ்சய் நட்ரமிலர்ஸையும் ரேங்க் அப் பண்ணியிருக்கீங்க குட் அஞ்சனா ஸ்வாதி நிவாஸ் அஃப்சானா என்கே ஷாலினி பரமேஸ்வரி குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி சோல் ஆஃப் மெடிக்கோ அனன்யா ரோட்டோ ஜிப்மர் பிரவீனா பிரியங்கா பாலா லோகவர்ஷினி கிருஷ்ணகுமார் 4மே கரெக்ட் குட் வெரி குட் கௌதம் கணேஷ் முஜா ஜமீம் ஓகே மீதியெல்லாம் வரலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் யாருமே இல்லை ரேங்க் அப் பண்ணியிருக்காங்க முருகன் பக்தன் ஓகே ரைட் ஓகே ஆல் ரைட் ஓகே ஸோ என்ன பண்ணிடலாம் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் போயிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு வரேன் பிரேக் ஃபார் 10 மினிட்ஸ் ஓகே பிரேக் ஃபார் 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் பிரேக் முடிச்சுட்டு வரேன் ஓகே சார் ஹெச்ஹெச்டியில் ஒரு டவுட்டு ஹெச்ஹெச்டினா அச்சா ஹியூமன் ஹெல்த் டிசீஸா சரி கேட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணலை ஐ மீன் அந்த ப்ளே கொஷின் என்னடா கேட்ட கொஷின் சரி மறுபடியும் போடு நான் பிரேக் முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன் சரியா டாப்பில் இன்றைக்கும் வந்துட்டு ஐ வில் கிவ் யூ சாக்லேட் டாப்பில் இன்றைக்கும் வந்துடு ஐ வில் கிவ் யூ சாக்லேட் இமோஜியில் சாக்லேட் தந்தா சமீராக்கு என்ன யூஸ் விஜய் ப்ரோ சரி தான் போட்டி ஒரு நான்சி இன்னொன்று சமீரா தேங்க்யூ சஞ்சித் ப்ரோ சரி ஓகே ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பிரேக் முடிச்சு வந்து நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் அந்த டவுட் கொஸ்டின் நீங்கள் போட்டு வைங்க சரியா நான் பிரேக் முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன் ஓகே பாய்
ஓகே ஓகே. ஸோ நீ என்ன கேட்டீங்க, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எக்ஸாமில் கேட்டா, தெரியாத கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டா என்ன பண்ணுறது? ஓகே, குட் கொஸ்டின். ஹாய் பரத். ஹாய்டா. ஹலோ ஹாய். ஸோ என்ன பண்ணுறது, எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரியா? எஸ், கொஸ்டின் எர்சீனியா பெஸ்டிஸ். அப்போ அந்த கொஸ்டினுக்கே நம்ம போய் என்ன பண்ணலாம், ஆன்சரை செக் பண்ணலாம். சரியா? எர்சீனியா பெஸ்டிஸ், எர்சீனியா பெஸ்டிஸ். எர்சீனியா பெஸ்டிஸ் எங்கடா இருக்கு? எங்கடா போன எர்சீனியா பெஸ்டிஸ்? பாங்கு, எய்ட்ஸு, ஓகே, எர்சீனியா பெஸ்டிஸ். எஸ். இப்போ இந்த கொஸ்டின்ல தான் உனக்கு பிரச்சனை வந்துச்சு. நோ ஆடியோவா? ஹலோ ஹாய் வணக்கம், கேக்குதா? Right. So now let's come to this question. Let's come to this question. Okay. Malaria. Okay. Let's say நம்ம கிட்ட என்ன இருக்கு? Question என்ன இருக்கு? Question என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Not correctly matched கொடுத்துருக்காங்க. கரெக்டா என்ன கொடுத்துருக்காங்க? Not correctly matched கொடுத்துருக்காங்க. சரி. ஃபர்ஸ்ட் என்னது? மலேரியா பிளாஸ்மோடியம் நம்மளுக்கு தெரியும், இது கரெக்ட்னு தெரியும். சரியா? சரி. கரெக்ட்னு தெரியுமா? தெரியும். ஸ்லீப்பிங் சிக்னஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸ்லீப்பிங் சிக்னஸ் கரெக்டாக தப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. ட்ரிபனோசோமா கேம்பியன்சி சரி விடுங்க, தெரியாதுன்னு விடுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு எர்சீனியா பெஸ்டிஸ் பிளேகுன்னு தெரியாது. சரி, இது நம்மளுக்கு கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் டியூபர்குலோசிஸுக்கு என்னது நம்மளுக்கு தெரியணும்ல. இப்போது இந்த டிசீஸில் கொடுத்துருக்கிறது அவுட் ஆஃப் ஃபோர் ஆப்ஷன் எத்தனை ஆப்ஷன் என்சிஆர்டியில் இருக்கு? லெட்ஸ் சே சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 3 ஆப்ஷன் என்சிஆர்டியில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு வைங்க. லெட்ஸ் சப்போஸ், இதில் வேண்டாம், லெட்ஸ் சப்போஸ் 3 ஆப்ஷன் என்ன இருக்கு? என்சிஆர்டியில் இருக்கு. அப்போ என்சிஆர்டி டிசீஸை நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 3 ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆன்சரை பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இதில் 2 என்சிஆர்டியில் இருக்குன்னு வைங்க. சரி, இதில் என்ன இருக்கு? 2 என்சிஆர்டியில் இருக்கு. 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷனில் 2 என்சிஆர்டியில் இருக்கு. 2 என்ன இருக்கு? என்சிஆர்டியில் இருக்கு. எது என்சிஆர்டியில் இருக்கு? லெட் சப்போஸ் எனக்கு தெரிஞ்சு இதில் என்சிஆர்டியில் இருக்குன்னா சலோ இது என்சிஆர்டியில் இருக்குன்னு ஒத்துக்கலாம், இது என்சிஆர்டியில் இருக்குன்னு ஒத்துக்கலாம். சரியா? கரெக்டு தானே? இதில் 2 என்சிஆர்டியில் இருக்கு. மலேரியா பற்றி என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. நீ படிச்சிருந்தீங்கன்னா அது கரெக்டா தப்பான்னு கண்டுபிடிச்சிருப்ப. இது கரெக்டு. ரெண்டாவது டியூபர்குலோசிஸ், இது என்சிஆர்டியில் இருக்கு. டியூபர்குலோசிஸோட காசட்டிவ் ஏஜென்ட்டை கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா அது உனக்கு தெரிஞ்சிருக்கும் இது தப்பான காசட்டிவ் ஏஜென்ட்னு. which means all problem one solution. என்னது? one problem, sorry, all problem one solution. NCERT. NCERT ஒழுக்கமா படிச்சா இந்த மாதிரி பிரச்சனையே வராது. சரியா? புரிஞ்சுதா? NCERT படிச்சா இந்த மாதிரி பிரச்சனையே வராது. கிளியர்? சப்போஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரெண்டாவது மெத்தட் நம்ம கிட்ட இருக்கு. என்ன மெத்தட் இருக்கு? பிக் பாஸ்ல கொடுக்குற மாதிரி, பிக் பாஸ் இல்லை, அதுக்கு பேர் என்ன? கேபிசியில் கொடுக்குற மாதிரி 50-50 அப்படின்னா எது கரெக்ட் ஆன்சர் நம்மளுக்கு ரீச் பண்ண தெரியல அப்படின்னா எது கரெக்டான ஆன்சர் இல்லை அப்படின்னு ரீச் பண்ண தெரிஞ்சா போதும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சரி இது வராது, சரி இது வராது அப்படின்னா இதுல 2ல தான் ஏதோ ஒன்று. அப்போ ஃபர்ஸ்ட் இதை 2 எலிமினேட் பண்ணு. இதில் 2ல் தான் ஏதோ ஒன்று. ரைமிங் பார்த்தீங்களா?
இது ரெண்டும் எலிமினேட் பண்ணு. ஏன்னா ஆன்சர் இதுல இருந்து தான் ஏதோ ஒன்று. சரியா? அப்போ இதுல இருந்து ஒன்று அப்படின்னா மறுபடியும் யோசிக்கணும். நம்ம இது ரெண்டுல எது நம்ம என்சிஆர்டியில் படிச்சிருக்கோம்? சரியா? புரிஞ்சிருச்சா? சார் சப்போஸ் எர்சீனியா மாதிரி வேற ஆப்ஷன் பிளேக்கு கொடுத்தா அதர் ஆப்ஷனுக்கு வேற நேம். சப்போஸ் எர்சீனியாக்கு வேற ஏதோ கொடுத்துட்டாங்க. சரியா? டியூபர்குலோசிஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? டியூபர்குலோசிஸ்க்கு மைக்கோ பாக்டீரியம் கொடுத்துட்டாங்க. சரியா? மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ நம்மளுக்கு இதுக்கு வந்து எர்சீனியா பெஸ்டிஸ் கொடுக்காம லெட்ஸே இதுக்கு வந்துட்டு ட்ரைகோமோனியாசிஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ட்ரைகோமோனியாசிஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒன்று ஜஸ்ட் ஃபார் சேக். பிளேக் நம்மளுக்கு டியூபர்குலோசிஸ் மைக்கோபாக்டீரியம் தெரியும். அப்போ இது வராது. அப்போ கரெக்ட் ஆன்சர் பிளேக் தானே. நீங்க படிச்சீங்களோ இல்லையோ, மீதி 3 நீங்க படிச்சிருக்கீங்க. இல்ல நீங்க எலிமினேஷன்ல இதுவும் எலிமினேட் பண்ணிட்டீங்க, இதுவும் எலிமினேட் பண்ணிட்டீங்களா, 2ல இருக்கு 50-50. அதுல 1 நீங்க படிச்சிருக்கீங்க. அப்போ பேலன்ஸ் நீங்க படிக்கல, ஆனா படிச்சது கன்ஃபார்மா அது ஆன்சர் இல்லைன்னு தெரியும். அப்போ நீங்க பேலன்ஸை மார்க் பண்ணுங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இந்த மாதிரி எத்தனையோ ட்ரிக்ஸ் இருக்கு. நம்ம பிரெயின் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண இந்த மாதிரி புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரியா? இந்த திருட்டு புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். புரிஞ்சுதா? அப்போ இன்னைக்கு ஃபுல்லா என்னவே தான் நினைச்சிட்டு இருப்பியா? ஏன் என்னையவே தான் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன நினைச்சின்னா சீக்கிரம் தூக்கம் வந்துடும். சீக்கிரம் தூங்குட, இல்லைன்னா வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான், தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன். சரியா? ஓகே, டன். புரிஞ்சிருச்சா? எஸ் ஆர் நோ? அண்டர்ஸ்டுட் கிளியர்லி? சே எஸ் ஆர் நோ? எஸ். ரைட். நெக்ஸ்ட், biotechnology and its applications. biotechnology and its applications. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். biotechnology and its application. இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது few things இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், நம்மளோட பிடி காட்டன். பிடி அப்படிங்கிறது Bacillus thuringiensis ஜீன்ஸ். Bacillus thuringiensis அதோட ஜீன்ஸ். சரியா? நம்பர் 1. நம்பர் 2, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி, ஜிஏசி. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஃபெடரேஷன். இது வந்து ஏதோ ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அது. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் அந்த 3 பாயிண்ட் இருக்கும்ல, அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங், ஸ்டெரிலைசேஷன், பிளா 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 பிளான்னு போட்டுருப்பாங்களா, பயோ ப்ராசஸிங் இன்ஜினியரிங், சம்திங் லைக் தட். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? என்ன பண்ணியிருக்கணும், அது நீங்கள் படிச்சிருக்கணும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பிடி, தட் இஸ் பேசிலஸ் thuringiensis யூஸ் பண்ணுறதுனால, இல்லை க்ரீன் ரெவல்யூஷன், இல்லை ஆர்கானிக்கை யூஸ் பண்ணுறதுனால ஒரு 5 பெனிஃபிட்ஸ் மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. சரியா? செகண்ட் பேஜில் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை ஒரு தாட்டி கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா இது புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க இந்த சாப்டரில். சரியா? அதனால் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை பற்றி படிச்சிருங்க. பாட்னியில் இதை போட்டுடலாம். இதை பாட்னி செக்ஷனில் போட்டு இது கொஸ்டின் கேட்கலாம், பிளா பிளா பிளா. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அது போக இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்ஸ் இந்த சாப்டரில் ரொம்ப முக்கியம். சரியா? ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்ஸ் இந்த சாப்டரில் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மாலிகுலர் டயக்னாசிஸ். என்னது? மாலிகுலர் டயக்னாசிஸ் 2023 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? ஸோ மாலிகுலர் டயக்னாசிஸ் நீங்கள் படிக்கணும். ஜீன் தெரப்பி நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக நீங்கள் ஜீன் தெரப்பி படிச்சே ஆகணும். இன்சுலின் நீங்கள் படிச்சே ஆகணும். சரியா? என்ன பண்ணணும், இன்சுலின் நீங்கள் படிச்சே ஆகணும். ஓகே, பேலன்ஸ் எல்லாமே ஈஸி தான். இது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே படிச்சிருங்க. இது எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது. என்னது? நம்ம பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். சரியா? பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, என்னது? பயோடெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் இருக்குல்ல.
என்னது கெமிக்கல் டெஸ்டிங், வேக்சின் சேஃப்டி டெஸ்டிங், அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடக்ட்லேருந்து கொஷின் கேட்பாங்க. சரியா? ஆல்ஃபா லாக்டால்புமின், ஆல்ஃபா லாக்டால்புமின், ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின். ஓகே ரைட், கிளியர். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் இந்த சாப்டரில் படிச்சுக்கோங்க. எத்திக்கல் இஷ்யூஸில் பாஸ்மதி ரைஸ் அண்ட் டர்மரிக் அண்ட் நீம் பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? எத்திக்கல் இஷ்யூஸில் ஓகே, எத்திக்கல் இஷ்யூஸில் உங்களுக்கு பாஸ்மதி ரைஸோட வெரைட்டி, சரி, எவ்வளோ வெரைட்டி இருக்குது. அதுக்கப்புறம் டர்மரிக், ஹல்தி மீன்ஸ் வாட்? ஹல்தி மீன்ஸ் டர்மரிக் அண்ட் நீம் பற்றி ஒரு சில டேட்டாஸை கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாஸை படிச்சுக்கோங்க, ஏன்னா பிவைக்யூவில் கேட்டிருக்காங்க. பயோபைரசி, எத்திக்கல் இஷ்யூஸ், பயோபைரசி. ஓகே, பயோபைரசி இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், பட் அதில் தான் ஜிஇஏசி இருக்குல்ல, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. ஓகே, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புரிஞ்சா ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, ஃபுல் ஃபார்ம் கேட்டால் நீங்கள் ஆன்சர் எழுதலாம். சரியா? ரைட், கிளியர். இதுதான் இந்த சாப்டரோட ஓவரால் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ், ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ், ஹை ஈல்டிங் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்படியே நான் கிளாஸ் எடுக்க சிஎஸ்கேல எல்லா விக்கெட்டும் போய் நான் வீட்டுக்கு போய் சிவி ஆன் பண்ணால் ப்ரெசன்டேஷன் செரமனி ஓடிட்டு இருக்கோம். ரைட், சரி, ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் என்னது? questions, important questions. சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? எஸ், என்ன கேட்சுடா. எஸ், எல்லாரும் தம்ஸ் அப் கொடுங்க, இல்லைன்னா ஹார்ட் கொடுங்க பார்க்கலாம். ஹார்ட் தான் எனக்கு வேணும், தம்ஸ் அப்லாம் எனக்கு வேண்டாம். rheumatoid arthritis is an autoimmune disorder. rheumatoid arthritis, மூட்டு வலி, அப்பா மூட்டு வீங்கிரும், லைக் முட்டி இருக்குல்ல, முட்டியில் வீக்கம் வந்துடும். rheumatoid arthritis, autoimmune disorder. மூட்டு வலின்னு சொல்ல வேண்டாம், ஜாயிண்ட்டில் அர்த்தரோஸ் அப்படின்னா ஜாயிண்ட்டில் வீக்கம் வரும்னு சொல்லலாம். ரைட், ஐ எம் நாட் வாட்சிங் ஐபிஎல் பா. எப்படி நான் ஐபிஎல் பார்க்க முடியும்? டிவியில் முன்னாடி உங்கள் கமெண்ட் தானே ஓடிட்டு இருக்கு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்சிஆர்டி படிக்கலாம். எஸ், பிடபிள்யூட புக்கு படிக்கலாம், கண்டிப்பாக படிக்கலாம். எஸ், டெஃபினெட்லி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். முதல் கேள்வி. போப்பா, நான் பார்க்கல. அவ்வளோதான், இன்னைக்கு சிஎஸ்கே புட்டுக்குச்சு. சிஎஸ்கே இன்னைக்கு அவுட்டு, தோக்க போகுது. சிஎஸ்கே இஸ் கோயிங் டு லூஸ் த மேட்ச் டுடே. 3 விக்கெட்டு சும்மாவா போயிருக்கு. ஸோ சேட். என்ன ஆன்சர் வரும்? விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் பிடி டாக்ஸின்? பிடி ப்ரோட்டீன் எக்ஸிஸ்ட் ஆஸ் ஆக்டிவ் டாக்ஸின் இன் த பேசிலஸ். இஸ் இட் ஆக்டிவ் டாக்ஸின்? நம்ம பாடிக்குள்ளே போனோன்னு தான் என்ன ஆகுது, அது ஆக்டிவ் ஆகும். நம்ம பாடிக்குள்ளே இல்லை, ஜென்ரலி பூச்சியோட பாடிக்குள்ளே போகும்போது தான் அது என்ன ஆகும், ஆக்டிவேட் ஆகும். ஸோ கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது தப்பு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்.
The activated toxin enters the ovaries of the pest to sterilize it. Ayya tappu. The concerned bacillus as antitoxin tappu. The inactive protoxin gets converted into active form in the insect gut. Absolutely correct. So D is the correct answer for this question, right? Yes, 100% correct. Okay, எத்தனை பேரு? Oh, Dr. Latika. Great Latika. Very good. Top la இருக்கீங்க. Super. Next. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். வணக்கம் லத்திகா, சூப்பர், வெல்கம் வெல்கம் வெல்கம். ஐம் so happy to see you here. எவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டு இருந்தவனை பாரு, வந்துட்டேன். வெரி குட். யாரோ இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்காங்கோ. somebody is on the Instagram. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஹியூமன் ப்ரோட்டீன் யூஸ் டு ட்ரீட் எம்ஃபைசிமா ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின். சொன்னல, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஹியூமன் இன்சுலின் இஸ் பீயிங் கமர்ஷியலி ப்ரொடியூஸ் ஃப்ரம் அ டிரான்ஸ்ஜெனிக் ஸ்பீஷியஸ் ஆஃப் ஆக்ரோபாக்டீரியம் டியூமெஃபேஷியன்ஸ். தப்பு. பி இஸ் த கரெக்டான இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓ இல்லை நான்சி, நான் ஒன்றும் சொல்லலை, நீ இருக்கேன்னு எனக்கு தெரியும். லத்திகா சொன்னேன். சரியா? ரோசி த ஃபர்ஸ்ட் transgenic cow produce human protein enriched milk. correct. Cry1 AB endotoxin obtained from Bacillus thuringiensis is effective against corn borers. இதுவும் என்னது? correct. So the தப்பான statement அப்படின்னா only B is the wrong statement. எத்தனை பேரு? பாலாஜி, வாசுகி and நான்சி டாப் 3ல இருக்கீங்க. வெரி குட். லத்திகா, இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? எஸ், பண்ணியிருக்கீங்க. வெரி குட். கிருத்தியும் ஆன்சர் பண்ணிங்க. சூப்பர் 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 சூப்பர். நட்ரமில்லர்ஸையும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி நைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆல் ரைட், ஆன்சர் பண்ணுங்க. ஜிஇஎஸ்சி பற்றி கேட்டிருக்காங்க பாருங்க. லேட் ஆயிடுச்சா? கொஞ்சமாக லேட் ஆயிடுச்சு. ஏம்மா, கடைசி சாப்டர் அது. நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் முடிய போகுது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். ஏன் லத்திகா? என்ன ஆன்சர் வரும்? which one of the following statement is or are correct about? correct ன்னு கேட்டிருக்காங்க. it will make decision regarding the validity of GM research. yes, absolutely. தப்பு இல்லையா? absolutely. absolutely தப்பான ஸ்டேட்மெண்ட். it will make the safety of introducing GM organisms for public services. its genetic modification. கரெக்ட் தான்டா, இது கரெக்ட் தான். கரெக்ட் தான். இட் வில் மேக் த சேஃப்டி ஆஃப் இன்ட்ரோடியூசிங் GM. எஸ், இதுவும் ரைட்டு தான். இட்ஸ் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் கேன் ஹாவ் அன்பிரடிக்டபிள் ரிசல்ட்ஸ். எஸ், வென் சச் ஆர்கானிசம்ஸ் ஆர் இன்ட்ரோடியூஸ்ட் இன்டு தி NCERT லைன். இது எல்லாமே கரெக்ட் தான். ஆல் ஆஃப் தி அபவ் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். எஸ். ஓகே, வாசுகி, பாலாஜி அண்ட் டாக்டர் லத்திகா. வெரி குட் லத்திகா. சரியா? டாப் 3ல வந்திருக்கீங்க. தென் இது என்னது? நம்மளோட வித்யா, ஹனி கேண்டி, நான்சி, சஞ்சய், சமீரா, கிருத்தி, செல்வகுமார், அனன்யா, பிரின்ஸ் பேசில், நட்ரமில்லர்சி அண்ட் தவனேத்ரா. வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் ப்ளீஸ். Which one of the following statement is correct? The proteins encoded by the genes carry இல்லப்பா, இது கிரை. எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை அழுக வருதா சிஎஸ்கே தோக்கறனால? கிரை ஜீனை நான் போய் கேரி ஜீன் படிக்கிறேன் பாருங்க. சரி, the protein encoded by the genes cry1 AC and cry2 AB control cotton bollworm. சரி, இது என்னது? கரெக்டா? கரெக்ட் தான். எஸ், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். protein encoded by cry1 AB controls corn borer. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இதுவும் கரெக்ட். both A and B. yes, both A and B is the correct answer. option C is the correct answer. protein control flies. ஐயோ தப்பு. கிருத்தி டாப்ல இருக்கீங்க. சூப்பர்.
Vasuki and Latika top 3 very good. Vidya, Balaji, Nancy, Ananya, Hanika, Candy, Samira Sagar, Tavanitra, Ken Rajesh, Netra Melissa, Swati Selvakumar Maha, Prince Bassel, Anjana, correct, very good, very good. Artha Kelvi, answer Pandango. Swaha, yes. Swaha. எல்லாருமே நீட்டாக நல்லா எக்ஸாம் எழுதணும் ஸ்வாஹா. யூ நோ வாட் ஒன் ஸ்ட்ரேஞ்ச் திங் ஐ டூ. நீட் எக்ஸாம் அன்றைக்கி நான் காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நான் ப்ரேயர் பூஜை பண்ணுவேன். லைக் ஹோமம் பண்ணி பூஜை பண்ணுவேன், ப்ராப்பர் பூஜா. இட்ஸ் லைக் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் அன்றைக்கி காலையில் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆகும். நான் ஒரு 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 என்டையர் ஹனுமான் சாலிசா அப்படின்னு சொல்லுவாங்க, ஹனுமான் சாலிசா, அதை நான் 11 டைம்ஸ் நான் படிப்பேன். 11 times Hanuman Chalisa படிச்சுட்டு ப்ராப்பராக பூஜை பண்ணுவேன் ஃபார் த ஈஸி பேப்பர் அண்ட் ஃபார் த ஈஸி ஃபார் லைக் ஸோ குட் மார்க்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி தட்ஸ் மை ஹேபிட். இந்த வருஷமும் உங்களுக்கு பண்ண போகிற May 3ஆம் தேதி. த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் BT cotton. In BT cotton indicates that this genetically modified organism produced through biotechnology தப்பு. Somatic hybridization இது வரைக்கும் கரெக்ட், இதுக்கு மேல தப்பு. Somatic hybridization involves fusion of two complete plant cells carrying desired genes. Okay. The anticoagulant hirudin is being produced from the transgenic Brassica napus seeds. இதுதான் நம்மளோட கரெக்டான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. ஆமாம், இது தப்பு தானே? தப்பு தான். இது தப்பு தானே? தப்பு தான். இது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். சரியா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீயும் படிக்கிறியா? வெரி குட், வெரி குட், வெரி நைஸ். லலிதா சஹஸ்ரநாமம். ஓகே. சரஸ்வதி நமஸ்தபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதமே சதா. இதுதான் நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் பாடுவேன். கௌசல்யா சுப்ரஜாரா கௌசல்யா சுப்ரஜாரா. Correct statement. The procedure for chemical safety testing toxicity is the same as that used for testing toxicity of drugs. Transgenic animals are more sensitive to toxic substances than non-transgenic animals. Golden rice is genetically engineered rice, has high vitamin A, which is correct. Retinol content, correct. All of the above. சரியா? பக்தி பயமா இருக்கீங்களா? பக்தி மயண்டாது லத்திகா. நெக்ஸ்ட் ஆன்சர். जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीसति लोक उजागर रामदूत अतुलित बलधामा अंजनी पुत्र पवन स्तनामा महावीर विक्रम बजरंगी कुमति निवार समुत के संगी कंचन वर्ण विराज सुवेसा कानन कुंडल कंचित केसा हाथ वज्र और ध्वजा विराजे कांधे मूंज जनेऊ साजे शंकर सोन तेज प्रताप महाजगवंदन विद्यावान नियति चातुर कवतर प्रचरित सभे को रसिया राम लखन सीता मन वसिया सूक्ष्म रूप धरसी दिखावा विकट रूप धरि लंक चराव तटेश्वर संहारे रामचंद्र के का सवार. என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? which of the following statements is correct? கரெக்ட்டா? yes. the current interest in the manipulation of microbes, plants and animals has raised serious ethical issues. 100% true. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? எஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? எஸ், கரெக்ட் தான். ஏன்னா இது NCERT லைன். இது எல்லாமே என்னது? டைரக்ட் NCERT லைன்ஸ். சரி, இது டைரக்ட் NCERT லைன்ஸ் இதெல்லாமே. One possible risk of genetic engineering is the accidental production of dangerously resistant microorganisms. 100% correct. Although risks are possible, genetic engineering appears to offer more of contribution to human welfare. 100% correct. In that case, option D, all of the above. Hello sir, I think D.
I am not sure though, will I pass? No, you will not. Why? Because you are not going to write any NEET examination this year. So you will not pass. Yes, Anuja. Yes, Kitto. Correct. Next question. Next question. Select the correct statement. Genetic engineering works only on animals and has not yet been successfully used on plants, which is absolutely wrong statement. Correct? Yes. Sir, it's not Meliphagyne incognitia, it is Melidogyne incognitia. That is the nematode which attacks tobacco, right? And what is that? We use RNA interference. So Melidogyne incognitia or Meloidogyne incognitia, to be very precise. Right. There are no risk associated with DNA technology. Wrong. There are multiple risks which we have discussed later in the last question. Right? Correct, Dana? Yes. The first step in PCR is heat. Heat which is used to separate both of the strands of the target DNA. This is actually correct statement now. Okay. First step in PCR is not heat. இதுக்கு பேரு denaturation. சரியா? But என்னது temperature increase பண்றோம். அதுவும் ஹீட் தான், பட் டீநேச்சுரேஷன் ப்ராசஸ் அதுக்கு பேர். சரி, அதுக்கு பேர் என்ன? டீநேச்சுரேஷன் ப்ராசஸ். டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் வில் நாட் பாண்ட் த டிஎன்ஏ ஆஃப் அதர் ஆர்கானிசம். எஸ், என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் சியா? எஸ், கரெக்ட் தானே? Option C is the correct answer. Right. என்னடா எல்லாருமே டீன் போட்டு வச்சிருக்கீங்க? DNA of one organism will not bond to DNA from other animal. அது எப்படி? You speak English. I like when you speak English, sir. You speak with right tone. Really? Okay, that's great. Thanks, man. Thanks, bro. Okay, right. DNA இது தப்பு தானே? டி வராது. காரணம் என்ன? ஒரு டிஎன்ஏ ஒரு எல்லா நைட்ரோஜனஸ் பேஸ் பேர் சேம் தான். ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது ஈஸி தான். சரியா? ஸோ ஈஸிலி ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அதனால் இது தப்பு. புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட். ஓ மை குட்னஸ், வெயிட். 60 செகண்ட்ஸ் டைம் தரேன். சரியா? பெரிய ஸ்டேட்மெண்ட் நிறைய இருக்கிறதுனால 60 செகண்ட்ஸ் டைம் தரேன். சரியா? 60 செகண்ட்ஸ் டைம் தரேன். Kittu, where are you? Where are you, Kittu? Kittu, eat puttu. Okay. என்ன கொஸ்டின் என்னது? Which of the following statement is or are incorrect கேட்டிருக்காங்க. கரெக்டா? incorrect கேட்டிருக்காங்க. இதுல first one, recombinant DNA technology is used to improve crop plants by increasing their productivity, by making them more nutritious, by developing disease resistant. 100% correct. Okay, biotechnology, why we use biotechnology? In order to increase the productivity and making them more nutritious and developing disease resistant. இதுதான் என்னது 5 points கொடுத்திருப்பாங்க செகண்ட் பேஜ்ல. கரெக்டா? அந்த 5 pointsல 3 points இங்கேயே கொடுத்துட்டாங்க. ரைட்? So first one is correct. BT cotton is resistant to bollworm infestation, which is also correct. Bacillus thuringiensis can form cry protein during any phase of their growth. Any phase of their growth.
Okay. Bacillus thuringiensis produces Bt toxin during sporulation phase. Okay, sporulation phase. This is specific. Okay, specific. So not on any phase. Specific. So not on any phase அப்படினு கொடுத்திருக்கிறது என்னது தப்பு. So this is wrong. Fourth one, Bacillus thuringiensis is not harmed by self-cry protein because of its occurrence as a prototoxin. Correct? Protoxin cry protein is changed into active cry protein in the stomach of insects due to alkaline pH in the stomach. அதுதான் நம்ம வயித்துல acidic இருக்கறனால நமக்கு எந்த ஒரு எஃபெக்ட் இருக்காது, பட் அதே இன்செக்ட்ஸ்க்கு இருக்கும். So only one statement is wrong, that is 3. So only 3 is the correct answer. Option A is the correct answer. At a particular period in NCERT line, so the period என்னது நம்மளோட sporulation phase. சரியா? Right? Sporulation phase தான் நம்மளோட NCERT. Okay, not on any phase. At a particular phase. Clear? அதுதான் sporulation phase. Note பண்ணிக்கோங்க. சரியா? So A is the correct answer. 0% எனக்கு தெரியும். Next question solving session இனிமேல் எல்லாமே செஷன்ஸ் எல்லாமே கொஸ்டின் சால்விங்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே ஐ திங்க் மண்டே மார்னிங் இருக்கு. மண்டே மார்னிங் ஐ கெஸ் இருக்கும். மண்டே எனக்கு ஒரு செஷன் இருக்கு. டியூஸ்டே நான் இம்பார்ட்டன்ட் சொல்ல மறந்துட்டேன். டியூஸ்டே கம்மிங் டியூஸ்டே மார்னிங் 10 AM up to 10 PM we have mega marathon. சரியா? மெகா மேரத்தான். அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? கிட்டத்தட்ட 500 பிளஸ் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் 300 பிளஸ் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். என்டையர் 11th and 12th ஸ்டாண்டர்டை நம்ம 12 ஹவர்ஸ்ல, சரியானது 12 ஹவர்ஸ் மேரத்தான். சரி, 12 ஹவர்ஸ் மேரத்தான்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். எப்போ? டியூஸ்டே ஓன்லி பயோ. டியூஸ்டே ஓன்லி பயோ. வென்ஸ்டே வேற சப்ஜெக்ட், தேர்ஸ்டே வேற சப்ஜெக்ட், அந்த மாதிரி இருக்கும். டியூஸ்டே பயாலஜி. சரியா? ரைட். Okay, so the correct answer is option A. Next question. Answer பண்ணுங்க. இது கொஞ்சம் பெருசா இருக்கு, so 60 seconds time தரீங்க. Here only sir will study from today NEET topper Ultra Pro Max. Very nice. So it will be like a world record that in 15 days you can crack NEET, and the tips and tricks. Who will give that tips and tricks? Anujya Ojha Kid 2 will give the tips and tricks how to crack NEET in 15 days. She'll become the master of NEET. Master of master. है ना? Master of master. Miss Anujya Ojha from Faridabad, Haryana. Right? Kittu? Read the following 4 statements 1 to 4 and answer the question. The first transgenic buffalo, first transgenic, not buffalo man, it should be a cow. First transgenic cow Rosie produced milk which was human alpha lactalbumin enriched, which means it's given buffalo, which means idu thappu. Restriction enzymes are used in isolation of DNA from other macromolecules. From other macromolecules? Really? Really? Which are 2 statements? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம். Downstream processing is one of the steps of rDNA technology. R small வரணும், but still it's a typing error. It's not the major error. Disarmed pathogen vectors are used in transfer of rDNA into the host. So ரெண்டுமே correct, which means the correct answer should be 1 and 2. இது தப்பு. சரியா? So 1 and 2, D is the correct answer here. 1 and 2, D is the correct answer here. சரியா? Okay, right.
எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? டி 41% only. So sad, so sad, so sad. Nancy, King Lucy and Kriti top 3. Congratulations man. Okay, next question. அடுத்த question பார்க்கலாமா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் question ஆன்சர் பண்ணுங்க. Come on. Come on, come on. வயலுக்கு போலாம். Come on, come on. அறுவணை பண்ணலாம். Come on, come on. சோத்துக்கு வழி இல்லை. ஐயோ ஐயோ. என்ன ஆன்சர் வரும்? Gene therapy has been tested. Okay, correct statement கேட்டிருக்காங்க. Gene therapy has been tested on large number of patients with a wider variety of inherited genetic disorders, and in numerous cases it has produced a complete cure. சரியா? தப்பு. Okay, right. Genetic engineering has been used to produce insulin for curing the diabetes. DNA hybridization, DNA hybridization is the base pairing of DNA from two different sources. DNA hybridization, genetic engineering is a technique of plant breeding. First one தப்பு. அப்படின்னா என்னது? First one தப்புனா இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. ஓகே, பாட்டு சூப்பரா. Your song is distracting. அப்படியா? எங்க சாப்பிட்ட? டைமே கிடைக்கலையே. எல்லாம் உங்க கூட தான் இருக்கேன். சரியா? the correct answer என்னது? correct answer is option B is the correct answer. Option B is the correct answer. Fourth statement, why wrong? Genetic engineering is a technique of plant breeding. Plant breeding technique genetic engineering கிடையாது. Genetic engineering is way beyond than plant breeding. சரியா? Genetic engineering is way beyond than plant breeding. வெறும் plant breeding மட்டும் கிடையாது. சரியா? Anyways நம்ம fourth statement do not consider. Let's not consider even if we do not consider this fourth statement, even then first option is incorrect. அப்படின்னா first option is incorrect அப்படின்னா என்னது? first இதுலயும் வந்திருக்கு, correct statement கிடையாது. இதுலயும் வந்திருக்கு, correct statement கிடையாது. ரெண்டு தப்புனா all of these வராது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, 2 and 3. அப்போ by that we can conclude that even fourth statement is also what? Fourth statement is also wrong. And that is wrong only. Why? Because this genetic engineering is way beyond than plant breeding. This is not just a plant breeding technique. புரிஞ்சுதா? புரிஞ்சுதானே? One எப்படி wrong-ஆ? See, gene therapy has been tested on large number of patients with a wider variety of inherited genetic disorders. யோசிச்சு பாருங்க, complete cure is not possible after birth. சரி, after birth complete cure is not possible by gene therapy. Gene therapy completely we can cure the patient of genetically disorder patient by gene therapy only when they are in the fetal condition. After birth, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எஸ், எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா அப்படின்னா ஒரு ஹார்ட் தூக்கி உடைச்சிருங்க பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப். எஸ்,
I don't want நான் ஹார்ட் கேட்கல ஏன்னா the spy of my wife is roaming here and there in this chat box. அதனால போய் என் வைஃப்ட்ட போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். வீட்டுக்கு போனால் செருப்பு எடுத்து அடி அடி நடிப்பாங்க. I don't want to get hurt. ஐயோ இவ்வளோ ஹார்ட் பார்த்து வீட்டில் அந்த சோறு கொடுக்க மாட்டாங்களே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். மல்டி ஸ்டேட்மெண்ட் நிறைய சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்ம டைரெக்டாக எங்கே போயிடலாம்? நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் போயிடலாம். சரியா? மேட்ச் த ஃபாலோயிங் ஆன்சர் பண்ணுங்க. முதல் கேள்வி. ஐயோ 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 என்னடா ஆன்சர் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கொஸ்டினுக்கு? ஆப்ஷன் பி. எஸ் ஆன்சர் பண்ணுங்க. ஐ எம் மார்னிங் பாட்டா. ஏன்டா டே போகாதே போகாதே நீ போனால் யூஆர் ஆல்வேஸ் ஆர் ஸ்டூடெண்ட் சார், நாட் லைக் தட் சார். அப்படியா? எஸ் 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 வாசுகி. ஓகே என்ன ஆன்சர் வரும்? ஈகோலை. ஈகோலை இஸ் a vector. Bacillus thuringiensis is produce bt toxin. Yes, all right. And in that case, you know what, this E. coli, if we put this here and if we put this here, then it will be like no, wrong. So bt here and E. coli here, which means A4 and B3. A4 B3 nanade option தப்பா? ஒரே நிமிஷம். ஈ கோலை என்னது? ஈ கோலை எஸ்சிரிச்சி கோலை. எஸ்சிரிச்சி கோலை பேசிலஸ் thuringiensis பிடி டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டா? அப்போ இது இங்க வரும், B3ல வரும். B3னா இங்க மட்டும்தான் B3 இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்னது? நம்மளோட எஸ்சிரிச்சி கோலி. எஸ்சிரிச்சி கோலி என்னது? இது வந்து ஒரு கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. சி தான் கரெக்ட் ஆன்சர். சி தான் கரெக்ட் ஆன்சர். சி தான் கரெக்ட் ஆன்சர். சி தான் கரெக்ட் ஆன்சர். ஆக்ரோபாக்டீரியம் தான்டா வெக்டரு. சரியா? ஈகோலை வெக்டர் கிடையாது. ஈகோலை இஸ் நாட் அ வெக்டர். ஈகோலை இஸ் அ ஹோஸ்ட். சரி, ஈகோலை என்னது? ஹோஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈகோலை ஒரு ஹோஸ்ட், வெக்டர் கிடையாது. பிளாஸ்மிட் தான். ஈகோலையில் இருக்கிற டபுள் என்னது? சர்க்குலர் பிளாஸ்மிட், இதுதான் வெக்டர். புரிஞ்சதா? ஈகோலை இஸ் நாட் வெக்டர். ஈகோலை இஸ் அ ஹோஸ்ட். Plasmid is a vector, but Agrobacterium tumefaciens is a direct vector given in that NCERT. NCERT la kuduthirukku thane? Yes. Okay, so option C is the correct answer. Right? Right. Sanjit, Balaji, Yogesh top 3 la irkinga. Very good. Adutha question perlam. Next question, next question, next question. Yes. Next question. Answer pannunga paakalam. GMO enadhe? Genetically modified organisms. Flavor saver tomato, flavor saver tomato, life saving tomato. GMO na genetically modified organisms. Biopiracy, increased shelf life illa. E. coli illa. E. coli bioresources kade. Biopiracy, bio C3, C2, 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 C2 na idu varadu. C2 na idu varadu. Okay. E. coli enadhu? E. coli rDNA. Okay, flavor saver enadhu? Increased shelf life. B1 அப்படினு என்னது? B1 C2. B1 C2. ஐயோ எது வேணா வரலாமே. ஓகே, B1 C2 D3. E. coli rDNA. GMO insulin.
A should be the correct answer. இங்கே யாரோ எழுதியிருக்காங்களே, something is written here. Okay, right. GMO, genetically modified organisms, rDNA technology. என்ன ஆன்சர் வரும்? A3. கரெக்ட் தானே? இதான் நான் எழுதியிருக்கேன். இல்லை ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். தூக்க கலக்கத்தில் உட்காந்துருக்கியா? சரி முடிச்சு விட்டுலாமா பேசாமல்? இதில் கடைசி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு முடிச்சிடலாமா? எஸ், எனக்கும் தூக்க கலக்கத்தில் நானும் தப்பு தப்பாக சொல்லிட்டேன்னா எனக்கும் பிரச்சனையாயிரும். சரியா? ஸோ என்ன பண்ணிடலாம், நம்ம தூக்க கலக்கத்தில் இருக்காமல் சீக்கிரம் முடிச்சிடலாமா? லாஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம போயிடலாம். லாஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள், முடிச்சு விட்டுடலாம். சரியா? லாஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள், பேலன்ஸை நீங்கள் ஹோம்ஒர்க்கில் பண்ணிக்கோங்க. சரியா? லாஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். மேரத்தானில் டைரக்ட் கொஸ்டின் தான். ரிவிஷன் வேணும்னா சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணிக்கலாம். பட் ரிவிஷன் இல்லாமல் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், டைரெக்டாகவும் ஒன்லி கொஸ்டின்ஸ் மாதிரியும் போயிடலாம். சரியா? இட்ஸ் அப் டு யூ பீப்புள். ஸ்டார்டிங்கில் நான் கேட்குறேன், போல் கொடுக்குறேன், அந்த போலில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அதில் மெஜாரிட்டியில் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, சரி. பிடி காட்டன், ஐயோ கிரைஜீன், கிரைஜின் தானே? சரி. ஹிமுலின் என்னது? டயபெட்டிஸ். D4 இது வராது, இது வராது. பிடி காட்டன் C2 இங்கே இருக்கு. ஸோ B is the correct answer. B is the correct answer. 95% கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷன் வேணுமா? சரி பண்ணிடலாம். யாரு கேட்குறா போல்? ஹவு டு ஆன்சர் த போல் சார்? ஓகே, சாட் பாக்ஸில் நீங்கள் ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் சாட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட பேர் கேப்சர் பண்ணிடும். ஆனால் டைம்குள்ளே ஆன்சர் பண்ணணும். 30 செகண்ட்ஸ்னால் 30 செகண்ட்ஸ்குள்ளே ஆன்சர் பண்ணால் கேப்சர் பண்ணும். சரியா? ஆல் ரைட். ஓகே ரைட். ஸோ யாரெல்லாம் இருக்கீங்க? ஸ்வாதி, சமீரா அண்ட் வித்யா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர், வெரி குட். ஸோ டோட்டலாக நம்ம என்னது இதோட நம்ம முடிச்சாச்சு. ஓகே, சம்மரி பார்த்துக்கலாம். என்னென்ன பார்த்தோம், என்னென்ன சாப்டர் நம்ம பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது HHD, கரெக்டா? ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். அதுக்கப்புறம் என்ன பார்த்தது? பயோடெக்னாலஜி. அதுக்கப்புறம் பார்த்தது பயோடெக்னாலஜி. இதில் பார்த்தது பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ். இதில் பார்த்தது அப்ளிகேஷன். கரெக்டா? என்னன்னா கொஞ்சம் பேனிக் ஆகிடுவேன் சார், எதுக்கும் ஒரு ஸ்மால் ரிவிஷன் பண்ணிட்டு போகலாம்னு ஓட் பண்ணுறேன். சரிடா. ஓகே ரைட். வித்யா. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, நைஸ் நேம், தேங்க்ஸ் நான்சி. என்ன இங்கே ஃப்ளட்டிங்லாம் போகுது சார்? எப்போ ஃப்ரீ? ஐ ஹேவ் டவுட் அபவுட் கரியர் சூஸிங். ஓகே, நோ ப்ராப்ளம், எப்போ வேணால் கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாய் சார், போயிட்டு வரேன், டாட்டா, தேங்க்யூ சார், பாய் சார், குட் நைட், லீடர் போர்ட். சரி, ஓகே, இது நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு இல்லையா? ஹோம்ஒர்க் என்னது? சால்வ் த ரிமைனிங் கொஸ்டின்ஸ். சால்வ் த ரிமைனிங் questions of this PDF. Questions of this PDF. Okay, solve DPP if uploaded. upload பண்ணா solve பண்ணுங்க. புரிஞ்சுதா? எஸ் ரைட். டாப்ல இருக்கிறது யாரு நம்ம லீடர் போர்டில்? காங்க்ராச்சுலேஷன்ஸ் நான்சி, யூ ஆர் த டாப்பர் டுடேஸ் டாப்பர் யாரு? டுடேஸ் டாப்பர், ஷோஸ் டாப்பர், நான்சி டாப்பர். சரியா? காங்க்ராச்சுலேஷன்ஸ் நான்சி. ஓகே, காங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, மேரத்தானுக்கு ரெடி ஆகணும் சார், ஹோம்ஒர்க் பண்ணணும். பாய் பாய், குட் நைட். தேங்க்யூ சார், பாய், குட் நைட் சார். மேம் கேட்டதா சொல்லுங்க. ஓகே, பாய்.
ஓகே ரைட். செகண்ட் யாரு சமீரா சாகர். தேர்டு நம்ம தவநேத்ரா. தேர்ட் வந்துட்டீங்க, வெரி குட். டாப் பண்ணியிருக்கீங்க, டாப் 3ல இருக்கீங்க, வெரி குட். செல்வகுமார், சஞ்சித், விபி எடிட்ஸ், தட் இஸ் வித்யா, ஓகே, பாலாஜி, கிருத்தி, அனன்யா அண்ட் கிங் லூசி டாப் 10ல இருக்கீங்க. காங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ். சஷாங்க், அஃபி பஃபேல், கேஎன் ராஜேஸ்வரி, பிரின்ஸ் பேசில், நட்ரமிலர்சி, சுவாதி, மஞ்சுகுமார், டாக்டர் யோகேஷ், விஜய சக்தி, லத்திகா, செல்வி ஆனந்த், தட் இஸ் அஞ்சனா, பிரெயின் ஸ்டார்மர், என்கே ஷாலினி, சஞ்சய், நிவாஸ், அஃப்சானா, அனன்யா, பரமேஸ்வரி, வாசுகி, குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி, சோல் ஆஃப் மெடிகோ, ரோட்டு ஜிப்மர், प्रवीणा, प्रियंका, हनी कैंडी, बाला, लोकवशनी, कृष्णकुमार, शंकरी, गौतम, गणेश, महा, N6J4M, मुजा जमीम, फ्लोरो एंटीमोनिक एसिड, अय्यप्पन हरी, डॉक्टर मापला, ड्रीम टू अचीव, मुरुगन भक्तन, स्वप्ना मनो, हर्षित, मेरुल, विघ्नेश वेलन, MF8951, भाषिनी भरणीधरन, लड्डू, मनोज शक्तिवेल, अमुदा गणेशन, एस कुमरेसन, दिव्या, SMK, देन देवी, सुंदरी, वर्षा, अनीता, बुज्जी, दर्शनी प्रिया, मारन, तमिल प्रियन एंड सेंदिल कुमार. 66 பேர். All right. சரியா, congratulations guys, congratulations everybody, thank you for participating. சரியா, see you all in the next class. எப்போ மண்டே பார்க்கலாம், இல்லைனா டியூஸ்டே பார்க்கலாம், ரெண்டுல ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ பாய் பாய், குட் நைட், நன்றி, வணக்கம். சரியா, நன்றி, வணக்கம், பை பை. Yes, good night everybody, good night, bye, good night. கண்ணி கலைமானி, கண்ணின் மயில் என்ன பசிக்குது எனக்கு தானே. தூங்க போலாமா கண்ணா, கண்டிப்பா. சாப்பிட போலாமா கண்ணா, கண்டிப்பா. ஆரிராரோ ஓராரிரோ. Super singer.